Hi மக்களே, so we are into the next chapter thermodynamics. Okay, so thermodynamics கொஞ்சம் பெரிய சாப்டரா அண்ட் ஆல்சோ கொஞ்சம் டஃப்பான சாப்டர். ஸோ வருஷம் இதில் பார்த்தா அப்படின்னா ஒரு 2-3 கொஸ்டின் நீட்டில் கேட்குறதுன்றா. ஓகே, ஸோ இதை கொஞ்சம் ஈஸியாக ஆக்கிறதுக்கு வேண்டி நான் அந்த தெர்மோடைனமிக்ஸை 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். ஒன்று வந்து தெர்மோடைனாமிக்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஓகே, செகண்ட் பார்ட்டில் நம்ம தெர்மோ கெமிஸ்ட்ரி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்ட்டில் தெர்மோடைனாமிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். செகண்ட் பார்ட்டில் என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம்டா, தெர்மோ கெமிஸ்ட்ரி படிப்போம். ஓகே, ஸோ இப்போ தெர்மோடைனாமிக்ஸில் நம்ம என்னெல்லாம் படிப்போம்னா, பேசிக்கானது ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயங்கள் என்னெல்லாம்னா தெர்மோடைனமிக்கல் டேர்ம்ஸு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா தெர்மோடைனமிக்கல் டேர்ம்ஸு. ஓகே, அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸஸ். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம். ஸோ தெர்மோடைனமிக்கல் டேர்ம்ஸு, நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் படிப்போம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம தெர்மோடைனாமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் படிப்போம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம தெர்மோடைனமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் படிப்போம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பார்த்தா அப்படின்னா தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாமே பார்த்தா அப்படின்னா பேசிக்கில் படிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மோடைனமிக்கல் டேர்ம்ஸ்னால் சிஸ்டம்னா என்ன, சரௌண்டிங்னா என்ன, பவுண்ட்ரினா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டமில் ஓப்பன் சிஸ்டம்னா என்ன, க்ளோஸ் சிஸ்டம்னா என்ன, இன்சுலேட்டட் சிஸ்டம்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ தெர்மோடைனமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தோன்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஓகே, ஸோ தெர்மோடைனமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்னால் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, பாத் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, அதுவும் பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறம் தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸ்னால் அதில் தாண்டா நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐசோதெர்மல் ப்ராசஸ், அடியாபேட்டிக் ப்ராசஸ், ஐசோபாரிக் ப்ராசஸ், ஐசோகோரிக் ப்ராசஸ், ரிவர்சிபிள் ப்ராசஸ், இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ், சைக்ளிக் ப்ராசஸ், இதெல்லாமே பார்த்தோன்னா தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸில் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தா அப்படின்னா இந்த பேசிக்கான விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ணிடுவோம். ஓகே, இனி நெக்ஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா ஹீட்டு அண்டு ஹீட் கெப்பாசிட்டி பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஹீட்டு, அதுக்கப்புறம் என்னதுனா ஹீட் கெப்பாசிட்டி என்னங்கிறது பார்ப்போம். ஓகே, இனி டிஃப்ரெண்ட் ப்ராசஸுக்கான ஒர்க்கு என்னென்னுங்கிறது பார்ப்போம். சரியா, ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு ஒர்க் என்ன, அடியாபேட்டிக் ப்ராசஸ்க்கு ஒர்க் என்ன, ஐசோகோரிக் ப்ராசஸ்க்கு ஒர்க் என்ன, ஐசோபாரிக் ப்ராசஸ்க்கு ஒர்க் என்ன, சைக்ளிக் ப்ராசஸ்க்கு ஒர்க் என்ன, இதெல்லாமே பார்ப்போம். ஓகே, இது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி என்னங்கிறது பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம்டா இன்டர்னல் எனர்ஜி என்னங்கிறது பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இது கூடயே இன்டர்னல் எனர்ஜி பார்த்தது கூடயே நம்ம என்ன பார்ப்போம்டா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ ஹீட் கெப்பாசிட்டி பார்ப்போம், தென் ஒர்க்கு பார்ப்போம், இன்டர்னல் எனர்ஜி பார்ப்போம், தென் என்னதுடா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா என்தால்பி அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே, என்தால்பினா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஓகே, இனி அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா என்ட்ரோபி அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ என்தால்பி, என்ட்ரோபி அண்ட் ஃபைனலாக நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி என்னங்கிறது பார்ப்போம். ஓகே, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி என்னங்கிறது பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து நம்ம தெர்மோடைனமிக்ஸில் டிஸ்கஸ் பண்ணுற ஆர்டர். சரியா, ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயங்கள் டேர்ம்ஸு, டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸு, தெர்மோடைனமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு, ஃபங்க்ஷன்ஸு, ப்ராசஸ்ஸு, இதெல்லாமே பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஹீட் கெப்பாசிட்டி பார்ப்போம், தென் ஒர்க் டன் பார்ப்போம், தென் இன்டர்னல் எனர்ஜி பார்ப்போம், தென் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்ப்போம், தென் என்தால்பி, தென் என்னதுரா என்ட்ரோபி. ஓகே, ஸோ இப்போ இந்த டாபிக் கீழே தான் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்டா தெர்மோடைனாமிக்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ தெர்மோ கெமிஸ்ட்ரியில் என்ன பார்ப்போம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்க்கு என்தால்பி என்னங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன், என்தால்பி ஆஃப் கம்பஷன், என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன், என்தால்பி ஆஃப் அயனைசேஷன், என்தால்பி ஆஃப் எலக்ட்ரான் கெயின். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய என்தால்பி ஆஃப் லாட்டிஸ் என்தால்பி. ஓகே, தென் என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன், என்தால்பி ஆஃப் ஃபியூஷன், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் என்னது என்தால்பிஸ் என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம்டா. ஓகே, அது கூட பார்த்தா அப்படின்னா ஹெஸஸ் லா என்னங்கிறது பார்ப்போம். ஓகே, அப்புறம் வந்து லெவோயிசியஸ் லேப்லேஸ் லா என்னங்கிறது பார்ப்போம். இது எல்லாமே பார்த்தா அப்படின்னா தெர்மோ கெமிஸ்ட்ரியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ தெர்மோ கெமிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா மெயினாக நம்ம ஹெஸஸ் லா தெரியணும், அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்னதுரா என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் நமக்கு மெயினாக தெரியணும்டா. ஓகே, அப்போ இது வந்து தெர்மோ கெமிஸ்ட்ரியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ இதுதான் வந்து ஓவர்வியூ ஆஃப் என்னதுரா தெர்மோடைனாமிக்ஸ். ஓகே, ஸோ இப்போ தெர்மோடைனாமிக்ஸை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம், தெர்மோடைனாமிக்ஸ் அண்டு தெர்மோ கெமிஸ்ட்ரி. ஓகே, அப்போ கொஸ்டின்ஸ், இந்த சாப்டரோட கொஸ்டின்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு தெர்மோடைனாமிக்ஸில் இருக்கிற தியரியை நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறேன்டா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணிடுறேன்.
ஓகே ஒரு 30-40 மினிட்ஸ் வச்சு இதில் இருக்கிற ஃபார்முலாஸ் இதில் இருக்கிற தியரிஸ் மேக்ஸிமம் என்ன பண்ணிடுறேன் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஓகே ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா அப்படின்னா நம்ம எல்லா சாப்டர்லையும் பார்த்தோன்னா ஃபார்முலாஸ் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம். அப்போ இந்த சாப்டர் நான் ஸ்பெஷலாகவே நான் தியரி எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இதில் ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஷின்ஸ் அசர்ஷன் ரீசன் கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அதனால இந்த சாப்டரில் கொஞ்சம் தியரி நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே அதுவும் இல்லாமல் இப்போ கொஸ்டினில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளால் எழுத முடியும். ஓகே பட் இங்கே பார்த்தா அப்படின்னா கொஸ்டினில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட் ரிலீஸ்ட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஹீட் ரிலீஸ்ட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இஸ் நத்திங் பட் இன்டர்னல் எனர்ஜி. ஓகே அப்போ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே அதே மாதிரி தான் ஹீட் ரிலீஸ்ட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷருங்கிறது என்தால்பி. ஓகே அப்போ கொஸ்டினில் இன்டர்னல் எனர்ஜி இல்லைனா என்தால்பின்னு கேட்குறதுக்கு பதிலாக ஹீட் ரிலீஸ்ட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிலீஸ்ட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகே அப்போ அந்த சென்டென்ஸ் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த கொஸ்டின்ஸ்லாம் பண்ண முடியும். ஓகே அப்போ இந்த சாப்டரோட கொஞ்சம் தியரி கொஞ்சம் கிளியராக இருந்தால் மட்டும்தான் இந்த சாப்டரோட கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியும். ஓகே அப்போ இந்த சாப்டர் ஒரு 30-40 மினிட்ஸ் வச்சு நான் இந்த சாப்டரோட தியரி நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே ஸோ இப்போ நல்லா கவனிச்சிருக்கேன். இந்த தியரி டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வி வில் மூவ் இன்டு த கொஸ்டின்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர். ஓகேவா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு thermodynamical terms. ஓகே ஸோ இப்போ தெர்மோடைனமிக்கல் டேர்ம்ஸ்னால் என்னென்னா மூணு டேர்ம்ஸ்ரா. ஒன்று சிஸ்டம், இன்னொன்று சரௌண்டிங், ஓகே தேர்ட் ஒன் இஸ் பவுண்ட்ரி. ஓகே அப்போ சிஸ்டம்னா என்ன? இட் இஸ் த பார்ட் ஆஃப் யூனிவர்ஸ் which is under experimental observation. Okay so system na enada, it is the part of universe which is under experimental observation. Okay appa surrounding na enadra, it is the remaining part of universe other than system. Okay so it is the remaining part of universe other than system. Okay appa boundary na enadra, it is the real or imaginary line which separates system and surrounding. ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீக்கரில் ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நான் நடத்துகிறேன்டா. ஓகே அப்போது என்னோட எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷனுங்கிறது யாருடா? இந்த பீக்கருக்குள்ளே நடக்கிற இந்த ரியாக்ஷன். ஓகே அப்போ இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்டா? சிஸ்டம்னு சொல்லுவோம். ஓகே அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷனில் என்ன இருக்குது? இந்த பீக்கருக்குள்ளே நடக்கிற ரியாக்ஷன் தான் எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷனில் இருக்குது. ஓகே அப்போ இது என்னென்னு சொல்லுவோம்டா? சிஸ்டம்னு சொல்லுவோம். ஓகே அப்போ இதுக்கு வெளியில் இருக்கிற இந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்டா? சரௌண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே அப்போது இந்த பீக்கருக்குள்ளே நடக்கிற ரியாக்ஷனை நம்ம என்னென்னு சொல்லுவோம்டா? சிஸ்டம்னு சொல்லுவோம். அதில் என்னெல்லாம் இருக்கும்? ஆட்டம்ஸு, மாலிகூல்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஓகே அதை நம்ம என்ன சிஸ்டம்னு சொல்லுவோம். ஓகே அதுக்கு வெளியில் இருக்கிற ஆட்டம்ஸ், மாலிகூல்ஸ் இதெல்லாம் பற்றி என்னென்னு சொல்லுவோம்? சரௌண்டிங்னு சொல்லுவோம். ஓகே இப்போ இந்த பீக்கர் வால் இருக்கா? அது இந்த சிஸ்டத்தையும் சரௌண்டிங் என்ன பண்ணுது? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது, இல்லைனா செப்பரேட் பண்ணுது. ஓகே அப்போ இந்த பீக்கர் வாலை சொல்கிற பேர் தான் என்னதுடா? பவுண்ட்ரி. ஓகே அப்போ சிஸ்டம்னா என்னதுடா? இட் இஸ் த பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் விச் இஸ் அண்டர் எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன். ஓகே இனி சரௌண்டிங்னா என்னது? ரிமைனிங் பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். ஓகே பவுண்ட்ரினா என்னதுடா? ரியல் ஆர் இமேஜினரி லைன் விச் செப்பரேட்ஸ் என்னது? சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். ஓகே ஸோ தீஸ் ஆர் த பேசிக் தெர்மோடைனமிக்கல் டேர்ம்ஸ். ஓகே இனி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம். ஓகே ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்னா என்னதுடா? இட் இஸ் த பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் விச் இஸ் அண்டர் எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன். ஓகே ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டத்தில் பார்த்தா அப்படின்னா மூணு டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் இருக்குது. ஒன் இஸ் ஓப்பன் சிஸ்டம், செகண்ட் ஒன் இஸ் க்ளோஸ்டு சிஸ்டம். ஓகே தேர்ட் ஒன் இஸ் என்னதுடா? ஐசோலேட்டட் சிஸ்டம். ஓகே ஸோ ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம் அண்ட் என்னதுடா? ஐசோலேட்டட் சிஸ்டம். ஓகே ஸோ இப்போ ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிடுறேன்டா. ஓகே இப்போ ஒரு கிளாஸில் நம்ம என்ன எடுத்துருக்கோம்டா? காஃபி எடுத்துருக்கோம். ஓகே இதை கொண்டு போய் நம்ம மொட்டை மாடியில் வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா இந்த காஃபியில் ஹீட்டும் இருக்காது. ஓகே ஈவன் கொஞ்சம் ரொம்ப நாள் கழித்து போனால் அப்படின்னா காஃபியே இருக்காது.
ஓகே. அப்போ ஓப்பன் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்த மாதிரி ஓப்பன் பீக்கரில் காஃபி எடுத்துகிட்டு போய் மொட்டை மாடியில் வச்ச அப்படின்னா என்ன நடக்கும்டா, ஹீட்டு அதோட டெம்பரேச்சர் நல்லா சூடாக இருக்கிற காஃபியை கொண்டு போய் மேலே வச்சுன்னா கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அது என்ன ஆயிரும், ஆறிடும். ஓகே. அடுத்த நாள் எடுத்து பார்க்கும்போது என்ன ஆகும், காஃபியே இருக்காது. ஓகே. அப்போ ஓப்பன் சிஸ்டத்தில் பார்த்தா அப்படின்னா மேட்டரும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஓகே. மேட்டரும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி என்ன ஆகும்டா, மேட்டரும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும், ஹீட்டும் என்ன ஆகும்டா, ஹீட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ சரௌண்டிங்ஸ் கூட என்ன நடக்கும்டா, மேட்டர் அண்ட் எனர்ஜி வச்சுக்கும். ஹீட் வேணால் மேட்டர் அண்டு எனர்ஜி என்ன ஆகும்டா, எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஓகே. அதே ஒரு காஃபியை நீ ஒரு பாட்டிலில், ஓகே, ஒரு க்ளோஸ்டு பாட்டிலில் நீ என்ன பண்ண போகிற, க்ளோஸ்டு பாட்டிலில் அந்த காஃபி எடுத்துகிட்டு போய் நீ மொட்டை மாடியில் வச்சேன்னு வச்சுக்கேன். கொஞ்சம் நேரம் ஆகும்போது அது என்ன ஆகும்டா, காஃபியோட டெம்பரேச்சர் என்ன ஆகும், கம்மியாகும். பட் காஃபி கம்மியாகுமா, ஆகாது. ஓகே. அப்போ இந்த மாதிரி சிஸ்டத்தை சொல்கிற பேர் தான் என்னதுடா, க்ளோஸ்டு சிஸ்டம். அப்போ இதில் பார்த்தா அப்படின்னா எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் நடக்கும். மேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் என்ன நடக்காதுடா, நடக்காது. ஓகே. இனி அதுவே ஐசோலேட்டட் சிஸ்டம்னா, இதே ஒரு காஃபியை நீ ஒரு தெர்மோ ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு போயிட்டு நீ வெளியே வச்சேன்னு வச்சுக்கேன், அதில் ஹீட்டும் என்ன ஆகாதுடா, கம்மியாகாது. அதோட காஃபியும் என்ன ஆகாது, கம்மியாகாது. அப்போ ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மேட்டரும் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. ஓகே. எனர்ஜியும் என்ன ஆகாதுடா, எக்ஸ்சேஞ்சு சரௌண்டிங் கூட நடக்காது. ஓகே. அப்போ சிம்பிள் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டத்துக்கு சிம்பிளாக யோசிச்சா போதும். ஒரு ஓப்பன் கிளாஸை கொண்டு போயிட்டு காஃபி எடுத்து வச்சா அப்படின்னா அதில் காஃபியும் கம்மியாகும், அதோட ஹீட்டும் கம்மியாகும். ஓகே. அப்போ ஓப்பன் சிஸ்டத்தில் பார்த்தா அப்படின்னா மேட்டரும் கம்மியாகும், எனர்ஜி என்ன ஆகும்டா, கம்மியாகும். ஓகே. அதே ஒரு க்ளோஸ்டு பாட்டிலில் நீ அந்த காஃபி எடுத்து வச்ச அப்படின்னா அதோட ஹீட்டு மட்டும்தான் கம்மியாகும், பட் என்ன ஆகாதுடா, அதோட காஃபி கம்மியாகாது. அப்போ க்ளோஸ்டு சிஸ்டம்னா என்னதுடா, எனர்ஜி மட்டும்தான் எக்ஸ்சேஞ்சு நடக்கும், மேட்டர் என்ன ஆகாது, எக்ஸ்சேஞ்சு நடக்காது. ஓகே. அதுவே ஐசோலேட்டட் சிஸ்டம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணுற தெர்மோ ஃப்ளாஸ்க். ஓகே. ஸோ ஃப்ளாஸ்கில் டீ ஊற்றி ஊற்றினா என்ன ஆகும்டா, டெம்பரேச்சர் என்ன ஆகாது, அதோட ஹீட்டும் கம்மியாகாது, காஃபியும் கம்மியாகாது. அப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மேட்டரும் நடக்காது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜியும் சரௌண்டிங்ஸ் கூட நடக்காது. ஓகே. ஸோ திஸ் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் ஆர் கால்ட் அஸ் என்னதுடா, ஐசோலேட்டட் சிஸ்டம். ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்டா, தெர்மோடைனமிக்கல் டேர்ம்ஸ். சிஸ்டம்னா என்ன, சரௌண்டிங்னா என்ன, பவுண்டரினா என்ன. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தா அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம், ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம் அண்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஓகே. இனி நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா தெர்மோடைனமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே. ஸோ இப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, இதுலேருந்து தான் நமக்கு என்ன கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ தெர்மோடைனமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே. ஸோ தெர்மோடைனமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தா அப்படின்னா ஒன்று எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் and second one is intensive properties. So extensive properties and intensive properties. So extensive properties na என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்ப்போம்டா. ஓகே. ஸோ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன அப்படின்னா, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே. ஸோ இது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் which depends on amount and size of the matter. Okay. So amount and size of the matter. Okay. So extensive properties na enadra, it is the property which depends on amount and size of the matter or system. Okay. Amount of system nu vechuko. Okay. So it is the property of the system which depends on amount and size of the system. Okay. For example பார்த்தா அப்படின்னா உன்னோட மாஸ். ஓகே. ஸோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் சப்ஸ்டன்ஸ் எடுத்தனா அதோட மாசு கம்மியாக இருக்கும், அதிக சப்ஸ்டன்ஸ் எடுத்தனா அதோட மாசு என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ மாஸ் இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே. இனி அதே மாதிரி லென்த். ஓகே. ஸோ லென்த் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் சைஸ் ஆஃப் த சிஸ்டம் தானே. ஓகே. அதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே. ஓகே. அதே மாதிரி சார்ஜ். ஓகே. ஸோ சார்ஜும் என்ன ஆகும்டா, டிபெண்ட்ஸ் ஆன் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஓகே. ஏன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அதிகமாகும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாகும், சார்ஜ் என்ன ஆகும்டா, அதிகமாகும். ஓகே. ஸோ இப்போ பேசிக்கான எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் என்னதுடா, மாஸ், லென்த், நம்பர் ஆஃப் மோல்ஸ், சார்ஜ். ஓகே. ஸோ இப்போ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னதுடா, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த அமௌண்ட் அண்ட் சைஸ் ஆஃப் த சிஸ்டம். ஓகே. எக்ஸாம்பிள் மாஸ், லென்த், நம்பர் ஆஃப் மோல்ஸ் அண்ட் சார்ஜ். ஓகே. இது போக பார்த்தா அப்படின்னா நிறைய எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குடா. ஓகே. ஸோ இப்போ இது போக பார்த்தோன்னா நிறைய எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. சரியா? அதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரிக்கு மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன். ஓகே. ஸோ ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் which depends on mass and length. Okay. Which depends on mass and length are
extensive properties. Okay, so all properties which depends on mass and length are another extensive properties. Okay, for example force. Okay, force is an extensive property. எப்படிடா it is equal to force is equal to என்னது ma. so it depends on என்னதுடா mass. so mass அதிகமாச்சுன்னா force என்ன ஆகும் அதிகமாகும். ஓகே, அதே மாதிரி என்னதுடா work, it is an extensive property. so workங்கிறது என்னதுடா again it is force into என்னது displacement. okay, force is an extensive property. distanceங்கிறது என்னதுடா again length தானே, அப்போ it is also என்னதுடா extensive property. okay, அப்போ work is also என்னதுடா extensive property. ஓகே, ஸோ இப்போ ஃபோர்ஸு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா வெயிட்டும் என்னது தான் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தானே, ஏன் எம் இன்டூ ஜி. ஓகே, அப்போ இட் டிபெண்ட்ஸ் ஆன் என்னது மாஸ். ஓகே, இனி அதே மாதிரி ஏரியா என்னதுடா இட் இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஏன் ஏரியாங்கிறது என்னதுடா இட் இஸ் லெங்க் தானே. ஓகே, அதே மாதிரி வால்யூம் இட் இஸ் அன் என்னதுடா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஏன் இட் இஸ் லெங்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட்டு. ஓகே, இது இப்போ லெங்த் இன்டூ பிரெத், இது என்னதுடா லெங்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட்டு. அப்போ வால்யூம் இஸ் ஆல்சோ என்னதுடா டிபெண்ட்ஸ் ஆன் லெங்த். ஓகே, ஏரியா ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் என்னது லெங்த். ஓகே, ஆர் லெங்த் இல்லைனா சைஸு. ஓகே, அப்போ ஏரியா வால்யூம் இதெல்லாமே என்னதுடா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, அப்போ ஃபோர்ஸு வெயிட்டு ஒர்க்கு ஏரியா வால்யூம் இதெல்லாமே என்னதுடா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, இனி நீங்கள் ஒர்க் எனர்ஜி பவரில் படிச்சிருப்பீங்க என்னதுடா ஒர்க்கோட யூனிட் என்னது ஜூலு. ஓகே, எனர்ஜியோட யூனிட் என்னதுடா ஜூல். ஓகே, அப்போ ஒர்க்கும் எனர்ஜி என்னது தான் சேம் தானே. அப்போது ஆல் எனர்ஜி பேராமீட்டர்ஸ் ஆர் ஆல்சோ என்னதுடா ஆர் ஆல்சோ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஆல் எனர்ஜி பேராமீட்டர்ஸ் ஆர் ஆல்சோ என்னதுடா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ என்னெல்லாம் இருக்கும்டா கைனட்டிக் எனர்ஜி, ஓகே, பொட்டென்ஷியல் எனர்ஜி, ஓகே, ஹீட் எனர்ஜி, ஓகே, அதே மாதிரி இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இன்டர்னல் எனர்ஜி இஸ் ரெப்ரசன்டட் பை என்னது U. ஓகே, தென் என்தால்பி, ஓகே, என்ட்ரோபி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஓகே, இதெல்லாமே என்னதுடா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, ஹீட்டு கெப்பாசிட்டி இதெல்லாமே என்னதுடா இட் இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் என்னதுடா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஆல் எனர்ஜி பேராமீட்டர்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் என்னது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, அப்போ கைனட்டிக் எனர்ஜி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, பொட்டென்ஷியல் எனர்ஜி, ஹீட்டு, இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, என்ட்ரோபி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, ஹீட் கெப்பாசிட்டி இதெல்லாமே என்னதுடா இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அப்போ திரும்பி சொல்கிறேன்டா தெர்மோடைனமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் 2 டைப்ஸ். ஓகே, தெர்மோடைனமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் 2 டைப்ஸ், ஒன்று எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று என்னதுடா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்னதுடா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அமௌண்ட் அண்ட் சைஸ் ஆஃப் த சிஸ்டம். ஓகே, அப்போ அமௌண்ட் இதெல்லாம் டிபெண்ட் ஆகும், மாஸ் டிபெண்ட் ஆகும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிபெண்ட் ஆகும், சார்ஜ் டிபெண்ட் ஆகும். ஓகே, சைஸ் எது டிபெண்ட் ஆகும்டா லென்த் டிபெண்ட் ஆகும். ஓகே, அப்போது ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் விச் டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் அண்ட் லென்த், நம்பர் ஆஃப் மோல்ஸ், சார்ஜ் இதெல்லாமே என்னதுடா இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட்டு, ஃபோர்ஸு, ஒர்க் டன்னு, ஏரியா, வால்யூமு, சரியா, எல்லா எனர்ஜி பேராமீட்டர்ஸ் தீஸ் ஆர் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் என்னதுடா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா, இனி நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் என்னதுடா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்னது அப்படின்னா த ப்ராப்பர்ட்டி விச் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் amount and size of system. Okay, the properties which are independent of another amount and size of the system are called as another intensive properties. ஓகே, அப்போ இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு படித்து வைக்கிறதுக்கு நான் ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன்டா. அங்கே சொன்ன மாதிரியே தான் இங்கே ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு ட்ரிக் என்ன அப்படின்னா ரேஷியோ ஆஃப் டூ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ரேஷியோ ஆஃப் டூ extensive property is an intensive property da. Okay, so ratio of two extensive property is an another intensive property. Okay, for example density. Okay, so density na another it is mass by volume. ஓகே, ஸோ மாஸ் அப்படிங்கிறது என்னதுடா இட் இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, வால்யூம் அப்படிங்கிறது என்னதுடா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இது ரெண்டோட ரேஷியோ டென்சிட்டிங்கிறது என்னதுடா இட் இஸ் அன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ த ரேஷியோ ஆஃப் டூ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் அன் என்னதுடா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அதே மாதிரி டென்சிட்டி, ஓகே, சர்ஃபஸ் டென்சிட்டி, ஓகே, ப்ரெஷரு,
ப்ரெஷரு, சர்ஃபேஸ் எனர்ஜி, ஓகே. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஓகே. எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் ஆர் அதுக்கு இன்னொரு பேர் என்னதுடா EMF, ஓகே. அதே மாதிரி ஆல் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸு, ஓகே. ஸோ இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் என்னதுடா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ எப்படிடா சர்ஃபேஸ் டென்ஷனோட ஃபார்முலா என்னது? இட் இஸ் F/L, ஃபோர்ஸ் பை லென்த். ஃபோர்ஸுங்கிறது என்னதுடா? இட் இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. லென்த்துங்கிறது என்னதுடா? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ இது ரெண்டோட ரேஷியோ சர்ஃபேஸ் டென்ஷனுங்கிறது என்னதுடா? இட் இஸ் அன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ஓகே. இனி அதே ப்ரெஷர்னா என்னதுடா? ஃபோர்ஸ் பை ஏரியா, ஓகே. Again force is an extensive property, area is an extensive property, but pressure is an என்னதுடா? intensive property, ஓகே. இனி சர்ஃபேஸ் எனர்ஜிக்கும் ஃபார்முலா என்னதுடா? ப்ரெஷரோட அதே ஃபார்முலா தான், ஃபோர்ஸ் பர் என்னதுடா? பர்பெண்டிகுலர் ஏரியா, ஓகே. அப்போ இங்கேயும் பார்த்தா அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ஏரியா இஸ் என்னதுடா? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ சர்ஃபேஸ் எனர்ஜி இஸ் என்னதுடா? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ஓகே. இனி எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னதுடா? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ், ஓகே. எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னதுடா? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் பர் என்னதுடா? யூனிட் டெஸ்ட் சார்ஜ், ஓகே. ஃபோர்ஸுங்கிறது என்னதுடா? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சார்ஜுங்கிறது என்னது? அகெயின் இட் இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ தேர்ஃபோர் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் என்னதுடா? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ஓகே. இனி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா என்னதுடா? ஒர்க் டன் பை என்னதுடா? யூனிட் டெஸ்ட் சார்ஜ், ஓகே. ஒர்க் டன் பை யூனிட் சார்ஜ். ஸோ ஒர்க் டன் பை யூனிட் சார்ஜுங்கிறது என்னதுடா? ஒர்க் டன்ங்கிறது என்னது? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இனி Qங்கிறது சார்ஜுங்கிறது என்னதுடா? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ அதோட ரேஷியோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆர் EMFங்கிறது என்னதுடா? இட் இஸ் அன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ஓகே. எல்லா கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மொலாரிட்டி, ஓகே. மொலாலிட்டி, ஓகே. ஸோ மொலாரிட்டி, மோல் ஃப்ராக்ஷன், ஓகே. ஸ்ட்ரென்த்து, மொலாரிட்டி, மோல் ஃப்ராக்ஷன், ஸ்ட்ரென்த்து, ஓகே. ஸோ இப்போ இது எல்லாமே நார்மாலிட்டி, ஓகே. இதெல்லாமே என்னதுடா? இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஏன்? ஃபார் எக்ஸாம்பிள் மொலாரிட்டியோட ஃபார்முலா என்னதுடா? என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன், ஓகே. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸுங்கிறது என்னதுடா? இட் இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. வால்யூம்ங்கிறது என்னது? இட் இஸ் அன் அகெயின் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ எக்ஸ்டென்சிவ் பை ரேஷியோ ஆஃப் டூ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறது என்னதுடா? இட் இஸ் அன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ஓகே. அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொலாலிட்டி செக் பண்ணனா என்னதுடா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை என்னதுடா? வெயிட் ஆஃப் த சால்வெண்ட், ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. வெயிட்டுங்கிறது எகெயின் என்னதுடா? வெயிட் இல்லைனா மாஸுங்கிறது எகெயின் என்னதுடா? இட் இஸ் த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ தேர்ஃபோர் மொலாலிட்டி இஸ் ஆல்சோ என்னதுடா? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ எல்லா கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸும் என்னதுடா? இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் என்னது? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் ரூல் என்னதுடா? ரேஷியோ ஆஃப் டூ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் அன் என்னதுடா? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ஓகே. இனி செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா ஆல் ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டிஸ், okay. all specific quantities is an example for are என்னதுடா? are examples for என்னது? intensive properties, okay. for example specific volume, okay. so specific volume, okay. specific charge, specific volume, specific charge, okay. specific internal energy, ஓகே. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் என்தால்பி, ஓகே. ஸ்பெசிஃபிக் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, ஓகே. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி, ஓகே. ஸோ தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் என்னதுடா? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ எப்படிடா? ஸோ ஸ்பெசிஃபிக் வால்யூம்னா என்னதுடா? வால்யூம் டிவைடட் பை மாஸ். ஸ்பெசிஃபிக் அப்படின்னாலே என்னதுடா? டிவைடட் பை மாஸ்ன்னு அர்த்தம், ஓகே. அப்போ ஸ்பெசிஃபிக் சார்ஜ்னா என்னது? சார்ஜ் டிவைடட் பை மாஸ், ஓகே. ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜினா என்னது? இன்டர்னல் எனர்ஜி டிவைடட் பை மாஸ், ஓகே. ஸ்பெசிஃபிக் என்தால்பினா என்னது? என்தால்பி டிவைடட் பை மாஸ். ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபினா என்னது? என்ட்ரோபி டிவைடட் பை மாஸ். ஸ்பெசிஃபிக் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜினா என்னது? கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி டிவைடட் பை மாஸ், ஓகே. அப்போ இங்கே கவனி, வால்யூம்ங்கிறது என்னது? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. மாஸுங்கிறது என்னதுடா? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ ரேஷியோ ஆஃப் டூ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ஸ்பெசிஃபிக் வால்யூம் இஸ் என்னதுடா? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ஓகே. அப்போ இங்கே சார்ஜுங்கிறது என்னதுடா? இட் இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. மாஸுங்கிறது என்னது? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஸ்பெசிஃபிக் சார்ஜ் இஸ் அன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ஓகே. ஸோ இப்போ இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, என்ட்ரோபி இதெல்லாம் என்னதுடா? எனர்ஜி டேர்ம்ஸ். ஸோ இப்போ எல்லா எனர்ஜி டேர்ம்ஸும் என்னதுடா? இட் இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ஓகே. கீழே மாஸ் என்னதுடா? it is an extensive property. So ratio of two extensive property will be an
இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அப்போ இது கூட நம்ம யாரையும் எடுத்துக்கலாம்டா, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்னதுடா, ஹீட் கெப்பாசிட்டி டிவைடட் பை மாஸ். எகைன் நான் சொல்லியிருக்கேன் என்னது, ஹீட் கெப்பாசிட்டிங்கிறது என்னது, இட் இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. மாஸுங்கிறது என்னது, எகைன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ ரேஷியோ ஆஃப் டூ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் அன் என்னதுடா, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அப்போ ஃபஸ்ட் ரூல் என்னதுடா, ரேஷியோ ஆஃப் டூ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் அன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, செகண்ட் ரூல் என்னது, ஆல் ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டிஸ் ஆர் என்னதுடா, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இனி தேர்ட் ரூல் ஆல் மோலார் quantities, all molar quantities are also என்னதுடா, all molar quantities are also intensive properties. So all molar quantities are also என்னதுடா, intensive properties. Okay, for example molar volume. Okay, molar volume. Okay, molar internal energy. Okay, molar enthalpy, molar entropy, molar Gibbs free energy. So molar Gibbs free energy. Okay, molar heat capacity, இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் என்னதுடா, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இப்போ இது எப்படிடா, ஸோ ஸ்பெசிஃபிக்னா என்னன்னு சொன்னால் டிவைடட் பை மாஸ். ஓகே, மோலார்னா என்னென்னா டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ். அப்போ மோலார் வால்யூம்னா என்னதுன்னா, வால்யூம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே, மோலார் இன்டர்னல் எனர்ஜினா என்னதுன்னா, இன்டர்னல் எனர்ஜி டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ். மோலார் என்தால்பினா என்னதுன்னா, என்தால்பி டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ். மோலார் என்ட்ரோபினா என்னன்னா, என்ட்ரோபி டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ். மோலார் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி என்னன்னா, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ். மோலார் ஹீட் கெப்பாசிட்டினா என்னன்னா, ஹீட் கெப்பாசிட்டி டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே, அப்போ இங்கே பாரு வால்யூம்ங்கிறது என்னதுடா, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. நம்பர் ஆஃப் மோல்ஸுங்கிறது என்னது, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ மோலார் வால்யூம் இஸ் என்னதுடா, ரேஷியோ ஆஃப் டூ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, therefore it is an intensive property. ஓகே, ஸோ இப்போ எகைன் என்னதுடா, இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, என்ட்ரோபி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, இதெல்லாமே என்னதுடா, இட் இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. நம்பர் ஆஃப் மோல்ஸுங்கிறது என்னது, இட் இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ ரெண்டு ரேஷியோ ஆஃப் டூ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் என்னது, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஹீட் கெப்பாசிட்டி இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ரேஷியோ ஆஃப் டூ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, மோலார் ஹீட் கெப்பாசிட்டி இஸ் என்னதுடா, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அப்போ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்னதுடா, மூணு ரூல்ஸ். ஓகே, ஆல் ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டிஸ் ஆர் என்னதுடா, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஆல் மோலார் குவான்டிட்டிஸ் ஆர் என்னதுடா, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ரேஷியோ ஆஃப் டூ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் என்னதுடா, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இப்போ இது போக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆல் டெம்பரேச்சர் பேராமீட்டர்ஸ். ஸோ டெம்பரேச்சர் வந்து மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகே, இப்போ 1 லிட்டர் வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ் தான். 10 லிட்டர் வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் என்னது, 100 டிகிரி செல்சியஸ் தான். ஸோ வெயிட் மாறும்போது என்ன ஆகாது, டெம்பரேச்சர் பாயிலிங் பாயிண்ட் இல்லைனா மெல்ட்டிங் பாயிண்ட் என்ன ஆகாது, மாறாது. ஓகே, அப்போ ஆல் டெம்பரேச்சர் பேராமீட்டர்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் என்னதுடா, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாயிலிங் பாயிண்ட்டு, மெல்ட்டிங் பாயிண்ட்டு, கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், பாயில்ஸ் டெம்பரேச்சர், ஓகே, இன்வர்ஷன் டெம்பரேச்சர். ஸோ இதெல்லாமே பார்த்தா அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்னு ஒரு சாப்டர் இருந்துச்சுடா. ஓகே, அதிலெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். இப்போ அந்த சாப்டர் டெலீட் ஆனதுனால நம்ம ஜஸ்ட் படிக்க வேணாம், பட் ஜஸ்ட் பேர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, ஸோ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், பாயில் டெம்பரேச்சர், இன்வர்ஷன் டெம்பரேச்சர், இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் என்னதுடா, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, இனி அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா அடுத்த ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா ஆல் யூனிட்லெஸ் வேல்யூஸ் எல்லாமே பார்த்தா அப்படின்னா இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஓகே யூனிட்ல இல்லை. ஓகே, ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு நீ ரேயோட்டிக்ஸில் ஃபார்முலா படிச்சிருப்ப, அதுக்கு என்ன கிடையாதுடா, யூனிட்டு கிடையாது. ஓகே, பிஹெச்சுக்கு என்ன கிடையாது, யூனிட்டு கிடையாது. ஓகே, அதே மாதிரி ஹார்ட்னஸ்ஸு, malleability, ஓகே, டக்டைலிட்டி, ஓகே, கலரு, விஸ்காசிட்டி, ஓகே. ஸோ இப்போ இதெல்லாமே பார்த்தா என்னதுடா, லஸ்டர்னஸ்ஸு, இதுக்கெல்லாம் என்ன கிடையாதுடா, யூனிட்டு கிடையாது. ஓகே, அப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்டா,
இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஈவன் விஸ்காசிட்டி கூட என்னதுடா, இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் என்னது, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, அப்போ விஸ்காசிட்டிங்கிறது என்னதுடா, இட்ஸ் அ ரெசிஸ்டன்ஸ் தானே. அதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எகெயின் நான் சொன்ன மாதிரி 1 லிட்டர் வாட்டரோட விஸ்காசிட்டியும் 10 லிட்டரோட வாட்டரோட விஸ்காசிட்டி டிஃப்ரெண்ட் கிடையாது. ஓகே, வாட்டருக்குன்னு ஒரு விஸ்காசிட்டிக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அதுதான் அந்த என்னது 1 லிட்டராக இருந்தாலும் சரி, 10 லிட்டராக இருந்தாலும் சரி, 100 லிட்டராக இருந்தாலும் சரி, அந்த விஸ்காசிட்டியோட வேல்யூ. ஓகே, அப்போ விஸ்காசிட்டி டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் என்னதுடா, amount or size of the substance. ஓகே, அப்போ விஸ்காசிட்டி இஸ் ஆல்சோ an example for என்னதுடா, விஸ்காசிட்டி இஸ் ஆல்சோ an example for என்னதுடா, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போ அதே மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு ஒன்று படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்காடா, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா என்னதுடா, டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் என்னதுடா 4 டிகிரி செல்சியஸ். அப்போ இது ரெண்டுக்கும் பார்த்தோன்னா டென்சிட்டி பை டென்சிட்டி என்னதுடா யூனிட்லெஸ். அப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இஸ் ஆல்சோ an example for என்னது, இஸ் ஆல்சோ an example for இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, வேப்பர் டென்சிட்டி. ஸோ வேப்பர் டென்சிட்டினா என்னதுடா, வேப்பர் டென்சிட்டினா என்னது, it is nothing but density of a gas divided by density of a hydrogen gas. ஓகே, அப்போ இதுக்கும் என்ன கிடையாது, யூனிட் கிடையாது. அப்போ வேப்பர் டென்சிட்டி இஸ் ஆல்சோ an example for இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, அப்போது எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ், இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும்டா. அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸு வரும். ஓகே தானடா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா தெர்மோடைனமிக்கல் டேர்ம்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம தெர்மோடைனமிக்கல் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தது தெர்மோடைனமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். இனி நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தெர்மோடைனமிக்கல் ஃபங்க்ஷன்ஸு. தெர்மோடைனமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். தெர்மோடைனமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, அப்போ இதில் பார்த்தா அப்படின்னா தெர்மோடைனமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எகெயின் 2 டைப்ஸ்ரா. ஒன்று என்னதுடா, ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஒன்று என்னது, ஸ்டேட் ஃபங்க்ஷன். இன்னொன்று என்னதுடா, பாத் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா இட் இஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் இட் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் வேரியபிள்ஸ் which depends on initial and final state of the system. Okay, it depends on initial and final state of the system and it is independent of path followed. And it is independent of another path followed. So state function na enadra, state function na enadu, it is the variables which depends on another, it is the variables which depends only on the initial and final state of the system, but it does not depend on another path followed. It is independent of path followed ங்கிறதா என்னதுடா ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஓகே, அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா அப்படின்னா ப்ரெஷரு, வால்யூம், டெம்பரேச்சர், இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் என்னதுடா, இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் என்னது, எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் என்தால்பி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி, என்ட்ரோபி. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் என்னதுடா ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இப்போ ப்ரெஷரோ, வால்யூமோ, டெம்பரேச்சரோ, கேஸ் பார்த்தா அப்படின்னா இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் என்னதுடா பாத் ஃபாலோட். அது அடையபேட்டிக்கா, ஐசோதெர்மலா, ஐசோகோரிக்கா, ஐசோபாரிக்கா, இது எதுவுமே அது டிபெண்ட் பண்ணவே பண்ணாது. ஓகே, அது இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஒரு கேஸோட ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், இன்டர்னல் எனர்ஜி அண்ட் என்னதுடா என்தால்பி, என்ட்ரோபி அண்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி வேரியபிள்ஸ் எல்லாம் சொல்கிற பேர் தான் என்னது ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இனி நெக்ஸ்ட்டு பாத் ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் என்னதுடா பாத் ஃபங்க்ஷன். ஸோ இது பார்த்தா அப்படின்னா இட் இஸ் டிபெண்ட் ஒன்லி ஆன் என்னதுடா, இட் இஸ் டிபெண்ட் ஆன் என்னது, it is dependent on path followed. It is dependent on path followed. ஓகே, அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐசோதெர்மலுக்கு ஒர்க் அதுக்கு வேறு மாதிரி இருக்கும், ஐசோகோரிக்கு ஒர்க்கு வேறு மாதிரி இருக்கும், ஐசோபாரிக்கு ஒர்க்கு வேறு மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் என்னங்கிறது நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம்னா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஒவ்வொரு பாத்வே ஃபாலோ பண்ணும்போது அதோட ஒர்க் அது வேறு மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சொல்கிற பேர் தான் என்னதுடா பாத் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இதில் பார்த்தா அப்படின்னா பாத் ஃபங்க்ஷனில் ரெண்டே ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்குது. ஒன்று ஒர்க்கு, இன்னொன்று என்னதுடா ஹீட்டு. ஓகே, ஒன்று என்னதுடா ஒர்க், இன்னொன்று ஹீட். ஓகே, அப்போ ஜஸ்ட் நீ பாத் ஃபங்க்ஷன்ஸோட எக்ஸாம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் மீதி இருக்கிற பாத் ஃபங்க்ஷன்ஸை தாண்டி வேறு இருக்கிற எல்லாமே என்னது தான் ஸ்டேட் ஃபங்க்ஷன் தான்.
ஓகே, அப்போ பாத் ஃபங்க்ஷன் என்னது, ஒர்க்கு ஹீட்டு. அதை தாண்டி இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸ் எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே என்னன்னு தான் சொல்லுவோம், நம்ம ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் தான் சொல்லுவோம். ஓகே, அப்போ இது ரெண்டு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்கடா. ஓகே, அப்போ தெர்மோடைனமிக்கல் டேர்ம்ஸ் பார்த்துட்டோம், டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் பார்த்துட்டோம், தெர்மோடைனமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டோம், தெர்மோடைனமிக்கல் ஃபங்க்ஷன்ஸு பார்த்துட்டோம். ஓகே, இனி நெக்ஸ்ட்டு தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸ். தெர்மோடைனாமிக் ப்ராசஸ். ஓகே, அப்போ இதில் பார்த்தா அப்படின்னா ஃபஸ்ட் இஸ் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸ். அப்போ பேர்லேயே இருக்குடா ஐசோதெர்மல் அப்படின்னா என்ன அர்த்தம்டா, டெம்பரேச்சர் என்னது, கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும்டா, ஜீரோவாக இருக்கும். ஓகே, அப்போ இந்த மாதிரி நடக்கிற ப்ராசஸ், ஒரு டெம்பரேச்சர் ஒரு ப்ராசஸில் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்டா, ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இனி நெக்ஸ்ட்டு அடையபேட்டிக் ப்ராசஸ். நெக்ஸ்ட் என்னதுடா, அடையபேட்டிக் ப்ராசஸ். ஓகே, ஸோ இப்போ அடையபேட்டிக் ப்ராசஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹீட் எக்ஸ்சேஞ்ச் என்னவாக இருக்கும்டா, ஹீட் எக்ஸ்சேஞ்ச் என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். ஓகே, ஸோ அடையபேட்டிக் ப்ராசஸ்னால் என்னதுடா, ஹீட் எக்ஸ்சேஞ்ச் என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். ஓகே, இனி நெக்ஸ்ட்டு ஐசோகோரிக் ப்ராசஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்னதுடா, ஐசோகோரிக் ப்ராசஸ். ஸோ ஐசோகோரிக் ப்ராசஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, வால்யூம் என்னவாக இருக்கும்டா, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, அப்போ சேஞ்ச் இன் வால்யூம் வில் பி ஈக்குவல் டு என்னது, சேஞ்ச் இன் வால்யூம் வில் பி ஈக்குவல் டு என்னதுடா, ஜீரோ. ஓகே, ஸோ சேஞ்ச் இன் வால்யூம் வில் பி ஈக்குவல் டு என்னது, ஜீரோ. ஓகே, இனி நெக்ஸ்ட்டு ஐசோபாரிக் ப்ராசஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஐசோபாரிக் ப்ராசஸ். ஓகே, ஸோ இப்போ ஐசோபாரிக் ப்ராசஸ்னால் என்னதுடா, ப்ரெஷர் என்னவாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, அப்போ சேஞ்ச் இன் ப்ரெஷர் டெல்டா பி வில் பி ஈக்குவல் டு என்னது, ஜீரோ. ஓகே, ஸோ சேஞ்ச் இன் ப்ரெஷர் டெல்டா பி வில் பி ஈக்குவல் டு என்னதுடா, ஜீரோ. ஓகே, இனி நெக்ஸ்ட்டு சைக்ளிக் ப்ராசஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் என்னதுடா, சைக்ளிக் ப்ராசஸ். ஓகே, அப்போ சைக்ளிக் ப்ராசஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சிஸ்டம் நியூமரஸ் நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் நடக்கும்டா. ஒரு சிஸ்டத்தில் என்ன நடக்கும், நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் நடக்கும். ஓகே, நடந்து அல்டிமேட்டாக எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே வந்து என்ன ஆகும்டா, ஃபினிஷ் ஆகும். ஓகே, அந்த மாதிரி நடக்கிற ப்ராசஸுக்கு பேர் தான் என்னதுடா, சைக்ளிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இதுலேருந்து நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேட்டும் ஓகே இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் என்னவாக இருக்கும்டா, இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அப்போ நம்ம தான் சொன்னோம்ல, ஸ்டேட்னா என்னன்னு சொல்லுவோம், ப்ரெஷரு, வால்யூமு, டெம்பரேச்சரு, ஓகே, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, இன்தால்பி, இன்டர்னல் எனர்ஜி, என்ட்ரோபி, இதெல்லாமே வந்து என்னதுடா, ஸ்டேட் வேரியபிள்ஸ். ஓகே, அப்போ இந்த ரியாக்ஷன் இந்த ப்ராசஸ் பார்த்தா அப்படின்னா இந்த சிஸ்டம் நிறைய ப்ராசஸ் அண்டர்கோ ஆனதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா அது திரும்பி இனிஷியல் எங்கே ஆரம்பிச்சதோ அதே இடத்துல தான் வந்து என்ன ஆகும்டா, முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராசஸ் சொல்கிற பேர் தான் என்னதுடா, சைக்ளிக் ப்ராசஸ். ஓகே, இனி இது போக பார்த்தா அப்படின்னா நமக்கு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. ஒன் இஸ் ரிவர்சிபிள் ப்ராசஸ். என்னதுடா, ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஓகே, செகண்ட் ஒன் இஸ் என்னதுடா, irreversible process. ஓகே, ஸோ ரிவர்சிபிள் ப்ராசஸ் அண்டு irreversible ப்ராசஸ். ஓகே, அப்போ இது ரெண்டும் தெரியணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் ஒரு டயக்ராம் வரையறேன்டா, உனக்கு புரியறதுக்காக 2 டயக்ராம் வரைகிறேன். ஸோ என்னங்கிறது அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தா அப்படின்னா இங்கே ஒரு பீக்கர் இருக்குடா, பீக்கர் மேலே பார்த்தா அப்படின்னா ஒரு பிஸ்டன் இருக்குது. ஓகே, ஸோ பீக்கர் மேலே பார்த்தா அப்படின்னா என்ன இருக்குடா, ஒரு பிஸ்டன் இருக்குது. ஓகே, இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குடா, இதுக்குள்ளே ஒரு கேஸஸ் இருக்குது. ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குடா, கேஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன பண்ணுறேன்டா, ஒரு பீக்கர் எடுக்கிறேன். ஓகே, ஸோ பீக்கரில் என்ன இருக்குடா, ஒரு பிஸ்டன் இருக்குது. பீக்கரில் என்ன இருக்குது, ஒரு பிஸ்டன் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே எனக்கு என்ன இருக்குடா, ஒரு கேஸ் இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 10 kg மாஸ் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்டா, 10 kg மாஸ் எடுத்து இதுக்கு மேலே நான் வைக்கிறேன். ஓகே, அப்போ ரிவர்சிபிளில் பார்த்தா அப்படின்னா அந்த 10 kg ஒட்டுக்கா வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு 5 பிளாக்கு 2 kg உள்ள 5 பிளாக்கு நான் என்ன பண்ணுறேன்டா, வைக்கிறேன். ஓகே, இனி அதே irreversible பார்த்தோன்னா அந்த 10 kg நான் என்ன பண்ணுறேன்டா, கம்ப்ளீட்டாக ஒரே பிளாக்காக வைக்கிறேன்டா. ஓகே, இனி இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பில் இந்த 2 kg ஒரு ஸ்டெப்பில் எடுக்கிறேன், அடுத்த ஸ்டெப்பில் எகெயின் இந்த 2 kg எடுக்கிறேன், அடுத்த ஸ்டெப்பில் எகெயின் இந்த 2 kg எடுக்கிறேன், அடுத்த ஸ்டெப்பில் எகெயின் இந்த 2 kg எடுக்கிறேன், அடுத்த ஸ்டெப்பில் எகெயின் இங்கே என்னாகண்டா, இந்த 2 kg எடுக்கிறேன். ஓகே, அப்போ இங்கே பார்த்தா அப்படின்னா இப்போ இந்த வெயிட் வைக்கிறதுனால இந்த பிஸ்டன்லேருந்து எக்ஸர்ட் ஆகிற ப்ரெஷரும்
ஓகே, இந்த பிஸ்டன்லேருந்து எக்ஸர்ட் ஆகிற ப்ரெஷரும் இந்த கேஸ்லேருந்து எக்ஸர்ட் ஆகிற ப்ரெஷரும் என்ன ஆகும்டா, ஈக்குவல் ஆகி அது ரெண்டும் அந்த பிஸ்டன் அதே இடத்துல நிற்கும். ஓகே, இப்போ இந்த வெயிட்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்டா, கேஸோட ப்ரெஷர் என்ன ஆகும், கேஸோட ப்ரெஷர் என்ன ஆகும், அதிகமாகும். ஓகே, அப்போ பிஸ்டன் என்ன ஆகும்டா, மேலே மூவ் ஆகும். ஓகே, அப்போ இங்கே 2 kg எடுக்கும்போது கொஞ்சம் மேலே மூவ் ஆகும். ஓகே, இனி நெக்ஸ்ட்டு இங்கே வந்துருமா கேஸு, இனி நெக்ஸ்ட்டு இந்த 2 kg எடுக்கும்போது எகைன் இங்கேயும் கொஞ்சம் மூவ் ஆகும். ஓகே, கேஸ் அங்கே எங்கே வந்துரும்டா, இங்கே வந்துடும். எகைன் இந்த 2 kg எடுக்கும்போது கேஸ் இங்கே வரும். ஓகே, எகைன் இந்த 2 kg எடுக்கும்போது என்ன ஆகும், கேஸ் இங்கே வரும். ஓகே, எகைன் அந்த 2 kg எடுக்கும்போது என்ன ஆகும்டா, கேஸ் இங்கே வரும். ஓகே, அப்போ இந்த மாதிரி இது என்ன எத்தனை ஸ்டெப்பில் நடக்குதுடா, இது எத்தனை ஸ்டெப்பில் நடக்குது, மல்டிபிள் ஸ்டெப்பு. ஓகே, நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸில் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகே, ஸோ இப்போ ரிவர்சபிளில் பார்த்தோன்னா இட் டேக்ஸ் பிளேஸ் இன் என்னதுடா, நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஓகே, இனி இங்கே பார்த்தா அப்படின்னா இதில் பார்த்தா அப்படின்னா இந்த 10 kg ஒரேடியாக எடுத்துருவோம். ஓகே, அப்போ ஃபைனலாக இந்த கேஸ் வந்து எங்கே வந்துடும்டா, இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகே, இந்த பிஸ்டன் என்ன ஆகி மேலே மூவ் ஆகி மேலே வந்துடும். ஓகே, அப்போ இங்கே எத்தனை ஸ்டெப்பு நடக்குதுடா, இட் இஸ் அ சிங்கிள் ஸ்டெப்பு. ஓகே, இட் இஸ் அ சிங்கிள் ஸ்டெப்பு. ஓகே, அப்போ இங்கே பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கிறதுனால இதோட ரேட் என்னவாக இருக்கும்டா, இதோட ரேட் என்னவாக இருக்கும், இது ஸ்லோவாக இருக்கும். ஓகே, இதை நம்ம எப்படின்னு சொல்லுவோம்னா இன்ஃபைனைட்லி ஸ்லோன்னு சொல்லுவோம். ஓகே, இன்ஃபைனைட்லி ஸ்லோ, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, அப்போ இங்கே ரேட்டுங்கிறது என்னதுடா, இட் இஸ் அ ஹைலி ஃபாஸ்ட். ஓகே, இப்போ பாரு, இப்போ இந்த 2 kg இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு மாதனாலையும் நமக்கு ஒரு 1 atm ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகும்னு வச்சுக்கோம். ஏன்னா இந்த வெயிட்னால தானே இங்கே ப்ரெஷர் வருது. ஓகே, அப்போ ஒவ்வொரு வெயிட்னாலையும் நம்ம என்ன ஆகுதுடா, ப்ரெஷரு எக்ஸர்ட் பண்ணுறோம். ஓகே, அப்போ இங்கே பார்த்தோன்னா இப்போ மொத்தம் எத்தனை பிளாக் இருக்குது, 5 பிளாக் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இதில் எத்தனை atm ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகும்டா, 5 atm இருக்கும். ஓகே, இனி செகண்ட் ஸ்டெப்பில் ஒரு மாதம் எடுத்துட்டோம், அப்போ பேலன்ஸ் எத்தனை இருக்கும், 4 atm தான் இருக்கும். ஓகே, இனி தேர்ட் ஸ்டெப்பில் அடுத்த மாதம் எடுத்துட்டோம், அப்போ பேலன்ஸ் எத்தனை இருக்கும்டா, 3 atm தான் இருக்கும். ஓகே, அப்போ இங்கே பார்த்தா அப்படின்னா இதுங்கிறது இந்த மாசனால வரது என்னதுடா, இட் இஸ் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். ஓகே, கேஸ்னால வருதுங்கிறது என்னதுடா, இன்டர்னல் ப்ரெஷர். ஓகே, அப்போ இங்கே பார்த்தா அப்படின்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஃபஸ்ட் என்னது 5 இருந்துச்சு, தென் 4 இருந்துச்சு, தென் என்னதுடா 3 இருந்துச்சு, 2 இருந்துச்சு, 1 இருந்துச்சு. அப்போ எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் என்னதுடா, இங்கே எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இங்கே என்னதுடா, இட் இஸ் வேரியபிள். ஓகே, அப்போ இங்கே என்ன ஆகுதுடா, 5லேருந்து 4, 4லேருந்து 3, 3லேருந்து 2, 2லேருந்து 1, இந்த மாதிரி என்ன ஆகுதுடா, வேரி ஆகிட்டே போகுது. ஓகே, அப்போது ரிவர்சிபிள் ப்ராசஸில் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் என்னதுடா, வேரியிங். ஓகே, இனி இர்ரிவர்சிபிள் ப்ராசஸில் பார்த்தா அப்படின்னா இங்கே எத்தனை கேஜி இருக்குடா, 10 kg இருக்குது. ஓகே, அப்போ இது என்ன பண்ணுறோம், சடனாக சிங்கிள் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், இந்த 10 kgயே நம்ம என்ன பண்ணுறோம், தூக்கிடுறோம். அப்போ த்ரூ அவுட் த ப்ராசஸ் இதில் பார்த்தா அப்படின்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் என்னவாக இருக்கும், 10 atm இருக்கும். அதை தூக்கணுன்னா என்ன ஆயிருந்தா, அந்த ப்ராசஸ் நின்றும். ஓகே, அப்போ இங்கே பார்த்தோன்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் என்னதுடா, எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இங்கே என்னதுடா, இட் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ரா. ஓகே, ஸோ ரிவர்சிபிள் ப்ராசஸில் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் என்னதுடா, வேரியிங். இர்ரிவர்சிபிள் ப்ராசஸில் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் என்னதுடா, கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா கொஸ்டினில் இர்ரிவர்சிபிள்னு கொடுக்கறதுக்கு பதிலாக கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இல்லைனா வேரியிங் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்னு கொடுப்பாங்க. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்டா, வேரியிங் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்னா இட் இஸ் என்னதுடா, அவங்க என்ன சொல்கிறாங்க, ரிவர்சிபிள் ப்ராசஸ்ன்னு சொல்ல வராங்க. ஓகே, கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்னா அவங்க என்ன சொல்ல வராங்கடா, இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்ன்னு சொல்ல வராங்க. ஓகே, அப்போ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகே, இனி நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தா அப்படின்னா எல்லா ஸ்டெப்லேயுமே என்ன ஆகும்டா, இங்கே ஈக்குலிபிரியம் இஸ் மெயின்டைன்டு. ஓகே, ஈக்குலிபிரியம் இஸ் என்னதுடா, மெயின்டைன்டு. ஓகே, பட் இங்கே பார்த்தா அப்படின்னா ஈக்குலிபிரியம் இஸ் நாட் மெயின்டைன்டு. ஓகே, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு மாதம் எடுக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 kg மாதம் எடுக்கும்போது மேலே இருக்கிற ப்ரெஷர் என்ன இருக்கும்டா, அதிகமாக இருக்கும், ப்ரீயில் இருக்கிற ப்ரெஷர் என்ன இருக்கும்டா, கம்மியாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் அந்த கேஸ் அதுக்குள்ளே ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட்லாம் நடந்துட்டு எல்லா இடத்துலையுமே ப்ரெஷர் ஒரே மாதிரி ஆக்கிடும். ஓகே, அதுக்கப்புறம் எகெயின் இந்த 2 kg மாஸ் எடுக்கும்போதும் அதே மாதிரி ப்ரெஷர் மேலே அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் கீழே கம்மியாக இருக்கும். எகெயின் ஒரு அந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்லாம் நடந்து அங்கேயும் ப்ரெஷர் என்ன ஆயிருண்டா, ஈக்குலிபிரியம் ஆயிரும். ஓகே, அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்ன ஆகுதுண்டா, ஈக்குலிபிரியம் இஸ் மெயின்டைன். ப்ரெஷர் மட்டும் இல்லை, வேறு எல்லாமே இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, வால்யூம், இது எல்லாமே என்ன ஆகுண்டா, ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். ஓகே, பட் இங்கே பார்த்தா அப்படின்னா இனிஷியல் ஸ்டேட்லையும் ஃபைனல் ஸ்டேட்லையும் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் மட்டும்தான் ஈக்குலிபிரியம் இருக்கும். நடுவில் ஈக்குலிபிரியம் என்ன ஆகாதுடா, இருக்காது. ஓகே, அப்போ இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னதுடா, ரிவர்சிபிள் ப்ராசஸில் ஈக்குலிபிரியம் மெயின்டைன் ஆகிருக்கும், இர்ரிவர்சிபிள் ப்ராசஸில் ஈக்குலிபிரியம் மெயின்டைன் ஆகிருக்காது. ஓகே, இனி நெக்ஸ்ட்டு இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்டா என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவனி, ஒரு பீக்கர் இருக்குடா, எகெயின் அந்த பீக்கருக்கு மேலே ஒரு என்ன இருக்குடா, ஒரு பிஸ்டன் இருக்குது. ஓகே, இனி இந்த பீக்கருக்குள்ளே என்ன இருக்குடா, கேஸ் இருக்குது.
ஓகே. இப்போ இந்த பிஸ்டன் மேலே நம்ம என்ன வச்சுருக்கோம்டா, நிறைய மாசஸ் வச்சுருக்கோம். ஓகே. அப்போ இந்த மாசுனால ஒரு ப்ரெஷர் என்ன இருக்கும்டா, டவுன்வேர்ட்ஸாக இருக்கும். ஓகே. அப்போ இந்த ப்ரெஷரை சொல்கிற பேர் தான் என்னதுடா, எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். ஓகே. இனி அதுவே உள்ளே இருக்கிற கேஸுனால ஒரு ப்ரெஷர் என்ன இருக்கும்டா, அப்வேர்ட்ஸ் இருக்கும். ஓகே. அப்போ இதை நம்ம சொல்கிற பேர் தான் என்னதுடா, இன்டர்னல் ப்ரெஷர் இல்லைனா ப்ரெஷர் ஆஃப் த கேஸ். ஓகே. அப்போ இந்த மாசுனால இருக்கிற ப்ரெஷர் இந்த பிஸ்டனை கீழே தள்ளும். ஓகே. கேஸுனால இருக்கிற ப்ரெஷர் என்னதுடா, பிஸ்டனை மேலே தள்ளும். ஓகே. அப்போ இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எக்ஸ்டர்னல் ப்ரெஷரும் இன்டர்னல் ப்ரெஷரும் என்னவாக இருக்கும்டா, சேமாக இருக்கும். ஓகே. ஏன்னா அதனால தான் என்ன ஆகுது, அந்த பிஸ்டன் அங்கே இருக்குது. ஓகே. இப்போது இங்கே இருக்கிற ஒரு மாசை தூக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுண்டா, இன்டர்னல் ப்ரெஷர் எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை விட அதிகமாயிரும். ஓகே. அதனால தான் என்ன ஆகுது, இந்த பிஸ்டன் மேலே மூவ் ஆகுது. கரெக்டாக. ஏன்னா இன்டர்னல் ப்ரெஷர் எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை விட அதிகமாகிறதுனால தான் பிஸ்டன் என்ன ஆகுது, மேலே மூவ் ஆகுது. ஓகே. அப்போது பி இன்டர்னல் இஸ் கிரேட்டர் தென் என்னதுடா, பி எக்ஸ்டர்னல். ஓகே. அப்போது இதை நான் எப்படி எழுதலாம்டா, பி இன்டர்னல் இஸ் ஈக்குவல் டு பி எக்ஸ்டர்னல் ப்ளஸ் டிபின்னு எழுதலாமா. ஓகே. ஏன்னா பி இன்டர்னல் இஸ் கிரேட்டர் தென் பி எக்ஸ்டர்னல். எவ்வளோ, இந்த டிபியை விட கொஞ்சம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பி இன்டர்னல் 12, ஓகே, பி எக்ஸ்டர்னல் 10ன்னு வச்சுக்குவேன். ஓகே. அப்போ டிபிங்கிறது என்னது, 2. ஓகே. அப்போ ஒரு 2 atm ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, இன்டர்னல் அதிகமாக இருக்குது எக்ஸ்டர்னலை விட. ஓகே. அதான் இதோட அர்த்தம். ஓகே. அப்போ பி இன்டர்னல் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா, பி எக்ஸ்டர்னல் ப்ளஸ் டிபி. ஓகே. அதே மாதிரி தான் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்லேயும் என்ன ஆகும்டா, இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்லேயும் ஸ்டார்டிங்கில் பி எக்ஸ்டர்னலும் பி இன்டர்னலும் என்னதுடா, அப்போசிங்காக இருக்கும், சேமாக இருக்கும். அப்போ பி எக்ஸ்டர்னல் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா, பி எக்ஸ்டர்னல் இஸ் ஈக்குவல் டு பி இன்டர்னல். ஓகே. இனி நெக்ஸ்ட் இந்த 10 kg மாஸ் நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா, 10 kg மாஸ் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா பி இன்டர்னல் வில் பி என்னதுடா, வெரி மச் கிரேட்டர் தென் என்னது, பி எக்ஸ்டர்னல். ஏன்னா ஒரே ஸ்டெப்பில் அந்த 10 ATMும் நம்ம வெளியே எடுக்கிறோம். ஓகே. அப்போ இங்கே நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா, பி இன்டர்னல் இஸ் ஈக்குவல் டு பி எக்ஸ்டர்னல் ப்ளஸ் டெல்டா பின்னு எழுதுறேன். ஓகே. இங்கே நான் டிபின்னு எழுதுறேன். ஏன் இங்கே டிபின்னு எழுதுறேன் அப்படின்னா, இந்த ப்ரெஷர் இங்கே வந்து வெரி ஸ்மால் சேஞ்ச் தான். ஓகே. ஸோ வெரி ஸ்மால் சேஞ்ச் தான் இங்கே ப்ரெஷர். இங்கே பி இன்டர்னலும் பி எக்ஸ்டர்னலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து வெரி ஸ்மால் சேஞ்ச். ஓகே. பட் இங்கே பி இன்டர்னலுக்கும் பி எக்ஸ்டர்னலுக்கும் இருக்கிற ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து வெரி லார்ஜ். ஓகே. அதனால இங்கே என்ன எழுதுறேன்டா, டிபின்னு எழுதுறேன். இங்கே என்ன எழுதுறேன், டெல்டா பின்னு எழுதுறேன். ஓகே. அப்போ இது ஸ்மால் சேஞ்சுங்கிறதுனால இந்த ப்ரெஷருங்கிறது என்னதுடா, இட் இஸ் நெக்லிஜிபிள். சரியா. ஸ்மால் சேஞ்சுங்கிறதுனால இங்கே ப்ரெஷருங்கிறது நெக்லிஜிபிள். ஓகே. ஸோ இப்போ தேர்ஃபோர் பி இன்டர்னல் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு என்னதுடா, பி எக்ஸ்டர்னல். ஓகே. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்டா. ஓகே. பி இன்டர்னல் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு பி எக்ஸ்டர்னல். எந்த ப்ராசஸுக்கு, ரிவர்சிபிள் ப்ராசஸுக்கு. ஓகே. ஸோ பி இன்டர்னல்னால் இட் நத்திங் பட் என்னதுடா, இட் இஸ் த ப்ரெஷர் ஆஃப் த கேஸ். ஓகே. ஸோ இந்த ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ரு இந்த பாயிண்ட்டு. ஸோ பி இன்டர்னல் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு பி எக்ஸ்டர்னல். ஓகே. இந்த கன்செப்ட் தான் நம்ம ஒர்க் டன்னோட டெரிவேஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ பி இன்டர்னல் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு பி எக்ஸ்டர்னல் ஃபார் என்னதுடா, ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஓகே. பட் இது லார்ஜாக இருக்கிறதுனால இது என்ன பண்ண முடியாதுடா, நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஓகே. அப்போ பி இன்டர்னல் இஸ் நாட் ஈக்குவல் டு என்னதுடா, பி எக்ஸ்டர்னல் ஃபார் என்னதுடா, irreversible process. Okay. So P internal is not equal to P external for irreversible process. Okay da. இனி next point என்ன, work done in reversible processes maximum. Okay. But work done in irreversible processes. Okay. So work done in reversible process ரொம்ப அதிகமாக இருக்கும்டா. பட் irreversible processல கம்மியாக இருக்கும். ஓகே. அப்போ அது எப்படி அப்படிங்கிறது நான் ஒரு கிராஃப் வச்சு நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன்டா. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எகெயின் ஒரு பீக்கர் வரைகிறேன்டா. ஓகே. அதுக்கு மேலே என்ன இருக்குடா, ஒரு பிஸ்டன் இருக்குது. ஓகே. அதுக்குள்ளே என்ன இருக்குடா, கேஸ் இருக்குது. ஓகே. எகெயின் திரும்பியும் இதே நான் வரைகிறேன். எகெயின் 2 பீக்கர் வரைகிறேன். எகெயின் பிஸ்டன், இங்கே என்ன இருக்குடா, கேஸ் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தா அப்படின்னா ஒரு 4-5 பிளாக்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தோன்னா ஒரே ஒரு பிளாக் மட்டும்தான் இருக்குது. ஓகே. இனி கவனிடா, இப்போ இங்கே எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் என்ன ஆகுதுடா, எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஃபஸ்ட்டு இது 10 ATM இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. ஓகே. இப்போ இந்த 2 kg மாஸ் எடுக்கும்போது அது என்னவோ மாறிச்சுடா, 8 ATM மாறிச்சு. ஓகே. அப்போ இந்த பிஸ்டன் என்ன ஆகும்டா, கொஞ்சம் மேலே மூவ் ஆகும். ஏன்னா இன்டர்னல் ப்ரெஷர் எக்ஸ்டர்னல் ப்ரெஷரோட அதிகமாகும். ஓகே. இனி நெக்ஸ்ட் அது என்னவாகும்டா, 6 ATM ஆகும். ஓகே. அப்போ பிஸ்டன் இன்னும் கொஞ்சம் கூட என்ன ஆகும்டா, மூவ் ஆகும். ஓகே. அப்போ இங்கே பார்த்த அப்படின்னா ப்ரெஷர் என்ன ஆகுதுடா, ப்ரெஷர் என்ன ஆகுது, கம்மியாகிட்டே வருது.
ஓகே. பட் வால்யூம் பிஸ்டன் மேலே போகுதுன்னா வால்யூம் என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? வால்யூம் என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? அதிகமாயிட்டே வருது. ஓகே. அப்போ ப்ரெஷர் ஒரேடியாக கம்மியாகுதா? இல்லை. கவனி. ஸோ ப்ரெஷர் வால்யூம் கிராஃப் பாரு. ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு ப்ரெஷர் வால்யூம் கேஸ் பாரு. ப்ரெஷர் என்ன ஆகுதுடா? கம்மியாகி வருது. ஓகே. வால்யூம் என்ன ஆகுதுடா? எகெயின் இன்க்ரீஸ் ஆகி வருது. ஓகே. அப்போ ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு ப்ரெஷர் வால்யூம் கிராஃப் பார்த்த அப்படின்னா இப்படி வரும். ஓகே. ஸோ ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் அப்படிங்கிற மாதிரி கிராஃப் வரும். ஹைப்பர்போலிக் கிராஃப் வரும். ஓகே. பட் அதுவே இர்ரிவர்சிபிள் ப்ராசஸுக்கு பார்த்தேன்னு வச்சுக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் என்னவா இருந்துச்சுடா? 10 ATM இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் இந்த பிளாக் எடுத்தோன்னா அது என்ன ஆயிடுச்சுடா? ப்ரெஷரு கம்மியாயிருச்சு. அதுக்கப்புறம் அது என்னதுடா? கான்ஸ்டன்ட் தான். ஓகே. அப்போ ப்ரெஷர் ஃபஸ்ட் என்னவா இருந்துச்சுடா? மேக்ஸிமமாக இருந்துச்சு. ஓகே. இனி எடுத்த உடனே சடனாக ஒரு ட்ராப்பு. ஓகே. அதுக்கப்புறம் ப்ரெஷர் என்னதுடா? கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு. ஓகே. அப்போது இந்த ட்ராப்பை நம்ம காமிக்க தேவையில்லை. ஓகே. இந்த ட்ராப்பை நமக்கு காமிக்க தேவையில்லை. ஓகே. அப்போ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டாட்டை மட்டும் நான் எடுத்துடுறேன். ஓகே. அப்போ ப்ரெஷர் வால்யூம் கிராஃப் ஃபார் என்னதுடா? ப்ரெஷர் வால்யூம் கிராஃப் ஃபார் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்ங்கிற இருந்துடா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரும். ஹொரிசாண்டல் பேரலல் டு த எக்ஸ் ஆக்சிஸ்னு வரும். ஓகேவா? இனி நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ரெண்டு கிராஃபையும் நான் கம்பைன் பண்ணி வரைகிறேன். ஓகே. இப்போ இந்த ரெண்டு கிராஃபையும் நான் என்ன பண்ணுறேன்டா? கம்பைன் பண்ணி வரைகிறேன். ஓகே. அப்போது இந்த க்ரீனில் வரைகிறேன்டா. க்ரீன்கிறது என்னதுடா? ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஓகே. இனி பர்பிளுங்கிறது என்னதுடா? இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஓகே. இனி நெக்ஸ்ட்டு நமக்கு தெரியும் ஒர்க் டன்னா என்னதுடா? ஒர்க் டன் இஸ் ஏரியா அண்டர் PV கிராஃப். ஓகே. ஒர்க் டன்னா என்னதுடா? இட் இஸ் த ஏரியா அண்டர் PV கிராஃப். ஓகே. அப்போ அப்படி பார்த்தா அப்படின்னா இங்கே என்ன ஆகும்டா? கவனி. ரிவர்சிபிள் ஒர்க் டனுக்கு இது ஃபுல்லாக வரும். ஓகே. ஸோ இப்போ ரிவர்சிபிள் ஒர்க் டனுக்கு இது ஃபுல்லாக வரும். ஓகே. பட் இர்ரிவர்சிபிள் ஒர்க் டனுக்கு இது மட்டும்தான் வரும். ஓகே. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்டா? W reversible will be greater than என்னது? W reversible will be greater than W irreversibleனு சொல்லலாமா? ஓகே. அப்போது இதுலேருந்து என்ன சொல்லலாம்டா? W reversible will be greater than என்னது? W irreversible. ஓகே தானடா? ஸோ இப்போ ஏரியா அண்டர் PV கிராஃபு. ஸோ ரிவர்சிபிளுக்கு ஏரியா அதிகமாக இருக்கும், இர்ரிவர்சிபிளுக்கு ஏரியா கம்மியாக இருக்கும். அப்போ ஒர்க் டன் ஆஃப் ரிவர்சிபிள் வில் பி கிரேட்டர் தென் ஒர்க் டன் ஆஃப் இர்ரிவர்சிபிள். ஓகே. அப்போது ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு டிஃப்ரென்ஸ் என்னதுடா? ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸில் நடக்கும், இது சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்கும். இது இன்ஃபினிட்லி ஸ்லோவாக இருக்கும், இது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே. இங்கே எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வேரியிங்காக இருக்கும், இங்கே எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் என்னதுடா? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இங்கே ஈக்விலிபிரியம் மெயின்டைன்டாக இருக்கும், இங்கே ஈக்விலிபிரியம் நாட் மெயின்டைன்டாக இருக்கும். இனி நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா அப்படின்னா P internal will be approximately equal to என்னதுடா? எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். பட் இன்டர்னல் ப்ரெஷர் will not be equal to என்னதுடா? எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். இனி ஒர்க் டன் இங்கே மேக்ஸிமமாக இருக்கும், இங்கே என்னதுடா? மினிமமாக இருக்கும். ஓகே. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட்ரா. ஸோ வேரியிங் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்னா இட் இஸ் ரிவர்சிபிள் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்னா தட் இஸ் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். இனி நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா ரிவர்சிபிள் ப்ராசஸில் P internal will be approximately equal to என்னதுடா? P external. இனி அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒர்க் டன் வில் பி மேக்ஸிமம் இன் என்னதுடா? ரிவர்சிபிள் ப்ராசஸ் அண்ட் வில் பி மினிமம் இன் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஓகே. அப்போ இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ தீஸ் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள். ஓகே மக்களே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா மோட்ஸ் ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். ஓகே. ஸோ இப்போ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்து 2 மோடில் நடக்கும்டா. ஓகே. ஒன் இஸ் ஹீட்டு. ஓகே. இன்னொன்று இஸ் என்னதுடா? ஒர்க்கு. ஓகே. இது இல்லாமல் மேட்டர் எனர்ஜிலாம் இருக்குது, பட் அதெல்லாம் நமக்கு இங்கே தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் தெர்மோடைனாமிக்ஸில் பார்த்தோன்னா 2 மோட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ஒன்று என்னதுடா? ஹீட், இன்னொன்று என்னதுடா? ஒர்க்கு. ஓகே. அப்போ ஹீட்னா ஒன்றும் இல்லைடா, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் டியூ டு என்னதுடா? டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால வர எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்டா? ஹீட்டுன்னு சொல்லுவோம். ஓகே. பட் ஒர்க்குனா என்னதுடா? இந்த ஹீட்டை தவிர வேறு மோட்ஸ் ஆஃப் எனர்ஜி ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால வர எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரை நம்ம என்னென்னு சொல்லுவோம்டா? ஹீட்டுன்னு சொல்லுவோம். ஓகே. அதை தாண்டி வர மீதி இருக்கிற எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்டா? ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. பட் இங்கே இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாதுடா. இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா சைன் கன்வென்ஷன். ஓகே. ஸோ ஒர்க்குக்கும் ஹீட்டுக்கும் நம்ம ஒரு சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணுவோம். அந்த சைன் கன்வென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. இது தெரியலனா நிறைய கொஷின்ஸ் தப்பாக சான்ஸ் இருக்குது. ஓகே. அப்போ என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைனா ஹீட்டு கிவன் டு த சிஸ்டம். ஓகே. ஹீட்டு கிவன் டு த சிஸ்டம் இஸ் என்னதுடா? இட் இஸ் பாசிட்டிவ். ஓகே. அண்ட் ஹீட்டு கிவன்
given by the system, heat given by the system is என்னதுடா, it is negative. Okay, so heat given to the system is positive, heat given by the system is என்னதுடா, it is negative. Okay, அதே மாதிரி work done on the system. Okay, work done on the system is என்னதுடா, it is positive. Okay, and work done by the system is என்னதுடா, work done by the system is என்னதுடா, it is negative. Okay, so சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா heat given by the system and work done by the system என்னதுடா, நெகட்டிவ். ஒரு சிஸ்டம் ஏதாவது பண்ணுச்சுன்னா அது என்னதுடா, இட் இஸ் நெகட்டிவ். ஓகே, இனி சிஸ்டம் மேலே ஏதாவது பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட் கிவன் டு த சிஸ்டம் அண்ட் ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம், அது என்னதுடா, பாசிட்டிவ். ஓகே, ஸோ சிஸ்டம் பண்ணுற ஒர்க் இல்லைனா ஹீட்டை நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்குவோம், சிஸ்டம் மேலே பண்ணுற ஹீட் இல்லைனா ஒர்க்கை நம்ம என்னென்னு எடுத்துக்கோண்டா, பாசிட்டிவ்னு எடுத்துக்குவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம். ஓகே, அப்போது ஹீட்டு சிஸ்டத்துக்கு நம்ம ஹீட்டு கொடுத்தோம் அப்படின்னா அதை என்னென்னு எடுத்துக்கோண்டா, சிஸ்டத்துக்கு நம்ம ஹீட்டு கொடுத்தோம் அதை என்னென்னு எடுத்துக்குவோம், பாசிட்டிவ்னு எடுத்துக்கோ. பட் சிஸ்டம் ஹீட்டு கொடுத்துச்சுன்னா அதை என்னென்னு எடுத்துக்கோண்டா, நெகட்டிவ்னு எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ சிஸ்டம் மேலே ஒரு ஒர்க்கு பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம என்ன எடுத்துக்கோண்டா, பாசிட்டிவ்னு எடுத்துக்குவோம். சிஸ்டமே ஒர்க்கு பண்ணுச்சுன்னா அதை என்னென்னு எடுத்துக்கோண்டா, நெகட்டிவ்னு எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த சைன் கன்வென்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இனி ஒரு சின்ன ஒரு டிப்பு மட்டும் சொல்கிறேன்டா, இது கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் கிடையாது. இனி ஃபிசிக்ஸில் பார்த்தோன்னா இதே மாதிரி ஃபிசிக்ஸ்லேயே தெர்மோடைனமிக்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்குது, அதுலேயும் பார்த்தா அப்படின்னா இதே மாதிரி சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அங்கே பார்த்தா அப்படின்னா ஹீட்டில் எந்த சேஞ்சுமே வராது. கெமிஸ்ட்ரியில் என்ன படிக்கிறியோ ஃபிசிக்ஸ்லையும் அதே தான் படிப்பேன். ஓகே, ஹீட் given to the system is positive, heat given by the system is என்னதுடா, it is negative. ஓகே, பட் அங்கே பார்த்தா அப்படின்னா ஒர்க்கில் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும்டா. ஓகே, ஒர்க்கில் என்ன இருக்கும்டா, சேஞ்ச் இருக்கும். ஓகே, ஒர்க்கில் பார்த்தா அப்படின்னா ஃபிசிக்ஸில் ஒர்க் டன் பை த சிஸ்டம் இஸ் என்னதுடா, it is positive. ஓகே, ஒர்க் டன் பை த சிஸ்டம் இஸ் பாசிட்டிவ். பட் கெமிஸ்ட்ரியில் ஒர்க் டன் பை த சிஸ்டம் இஸ் என்னதுடா, நெகட்டிவ். ஏன் அப்படின்னா ஃபிசிக்ஸில் நம்ம மோர் ஆர் லெஸ் என்னதுடா, அந்த சிஸ்டம் எவ்வளோ ஒர்க்கு பண்ணுறதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்டா, கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஓகே, அப்போ அதனால ஃபிசிக்ஸில் பார்த்தோன்னா ஒர்க் டன் பை த சிஸ்டம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெஃப்ரிஜரேட்டர் ஒர்க் ஆகுதா, ஹீட் இன்ஜின் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது மோர் காஷியஸாக நம்ம இதில் இருக்கோம், அந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதுல தான் இருக்கும், கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஓகே, அப்போ அதனால ஒர்க் டன் பை த சிஸ்டம் ஃபிசிக்ஸில் பாசிட்டிவ், பட் கெமிஸ்ட்ரியில் ஒர்க் டன் பை த சிஸ்டம் இஸ் என்னதுடா, நெகட்டிவ். ஓகே, அப்போ இதே ஒரு கான்செப்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் டன் இன் ஃபிசிக்ஸில் பார்த்தோன்னா ஒர்க் டனுக்கு ஃபார்முலா பி டெல்டா வின்னு படிப்பேன். ஓகே, பட் அதே இது கெமிஸ்ட்ரியில் பார்க்கும்போது இட் இஸ் மைனஸ் பி டெல்டா வின்னு வரும். ஓகே, ஏன்னா இங்கே பார்த்தோன்னா ஒர்க் டன் ஃபிசிக்ஸில் என்னதுடா, இட் இஸ் ஒர்க் டன் பை த சிஸ்டம் இஸ் பாசிட்டிவ், பட் கெமிஸ்ட்ரியில் ஒர்க் டன் பை த சிஸ்டம் இஸ் என்னது, நெகட்டிவ். ஓகே, அப்போ இங்கே ஃபார்முலாஸும் மாறும். ஓகே, ஸோ ஜஸ்ட் இது ஒரு டிப்பு மாதிரி ஞாபகம் வச்சு கூட இது தெரிஞ்சிருந்ததுன்னா கொஞ்சம் கூட ஈஸி. ஏன்னா நல்லா ரிலேட் பண்ணி படிக்கும்போது தெர்மோடைனமிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸும் ரிலேட் பண்ணி படிக்கலாம். ஓகே, அப்போ ரிலேட் பண்ணி படிக்கும்போது இந்த டவுட்ஸ் எல்லாம் வரும். ஓகே, அப்போ இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. ஸோ ஒர்க் டன் பை த சிஸ்டம் ஃபிசிக்ஸில் பாசிட்டிவ், பட் கெமிஸ்ட்ரியில் என்னதுடா, இட் இஸ் நெகட்டிவ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் என்னதுடா, டூ மோட்ஸ் ஆஃப் என்னது, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். ஒன்று ஹீட், இன்னொன்று என்னதுடா, ஒர்க்கு. ஓகே, அப்போ இனி யூஸ் பண்ணுற சைன் கன்வென்ஷன் என்னது, எதெல்லாம் சிஸ்டத்துக்கு கொடுக்குறோமோ அதெல்லாம் பாசிட்டிவ். ஹீட் கிவன் டு த சிஸ்டம் அண்ட் ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் என்னது, பாசிட்டிவ். ஓகே, இனி ஹீட் கிவன் பை த சிஸ்டம் அண்ட் ஒர்க் டன் பை த சிஸ்டம் இஸ் என்னதுடா, நெகட்டிவ். ஓகே, ஸோ சைன் கன்வென்ஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்குண்டா. ஓகே, இனி நெக்ஸ்ட் டாபிக் இஸ் இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜி. ஓகே, அப்போ இன்டர்னல் எனர்ஜினா இட் இஸ் த சம் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி present in the system. Okay, it is the sum of all forms of energy present in the system. ஓகே, அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்னல் எனர்ஜியை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறது யூடா. சரியா, மேஜர் கொஞ்சம் பழைய புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுறவங்கள கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இன்டர்னல் எனர்ஜி பழைய புக்ஸ்லாம் பார்த்தோன்னா இ வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, பட் இப்போ ஸ்டாண்டர்ட் கன்வென்ஷன்ங்கிறது யூ வச்சு தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, அப்போ இன்டர்னல் எனர்ஜினா என்னதுடா, சம் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஓகே, அப்போ இந்த எனர்ஜி என்னவா இருக்கலாம்டா, கைனட்டிக் எனர்ஜியாக இருக்கலாம், இல்லைனா பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்கலாம், இல்லைனா எனி அதர் மேட்டர் எனர்ஜி, அந்த மாதிரி எனி எனர்ஜியாக வேணால் இருக்கலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கைனட்டிக் எனர்ஜியில் என்னெல்லாம் கைனட்டிக் எனர்ஜி இருக்குது, டிரான்ஸ்லேஷனல் கைனட்டிக் எனர்ஜி இருக்குது. ஓகே, ரொட்டேஷனல் கைனட்டிக் எனர்ஜி இருக்குது. ஓகே, வைப்ரேஷனல் கைனட்டிக் எனர்ஜி இருக்குது. ஓகே, அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி எடுத்தனா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்குது. ஓகே, இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் இருக்குது, இன்டர் எலக்ட்ரானிக் ஃபோர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே தான் என்னதுடா, இட் இஸ் கால்ட் அஸ் என்னதுடா, சம் ஆஃப் ஆல் எனர்ஜிஸ் இஸ் கால்ட் அஸ் என்னதுடா, present in the system is called as internal energy. Okay, அப்போ translational energy plus rotational energy plus vibrational energy plus intermolecular force plus interatomic force plus interelectronic force, இந்த மாதிரி எல்லாத்தோட சம்மியும் சொல்கிற பேர் தான் என்னதுடா, it is internal energy.
ஓகே, இனி நம்மளால் என்ன பண்ண முடியாதுடா, ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. கால்குலேட் பண்ண முடியாது. ஓகே, நம்மளால் என்ன மட்டும்தான் பண்ண முடியும், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி மட்டும்தான் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, இந்த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் என்னதுடா, பாம்பு கலோரிமீட்டர். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்டர்னல் எனர்ஜியை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் என்னதுடா, இட் இஸ் பாம்பு கலோரிமீட்டர். ஓகே, அப்போது இந்த பாம்பு கலோரிமீட்டர் வச்சு என்சிஆர்டியில் ஒரு கொஸ்டின் இருக்குது, அதுவும் நம்ம கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இனி நெக்ஸ்ட்டு பார்த்தா அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜியில் என்ன எடுக்க மாட்டோம்டா, ப்ரெஷர் வால்யூம் எனர்ஜி இன்டர்னல் எனர்ஜியில் என்ன பண்ண மாட்டோம்டா, இன்க்ளூடு பண்ண மாட்டோம். ஸோ டஸ் நாட் இன்க்ளூடட். ஓகே, இது ஒரு கொஸ்டினில் நான் பார்த்துருக்கேன். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் இன்க்ளூடட் அண்டர் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கேன். அதில் என்ன வராதுடா, ப்ரெஷர் வால்யூம் எனர்ஜி வராது, மற்ற கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி இதெல்லாமே வரும். ஓகே, அப்போ இன்டர்னல் எனர்ஜினா என்னதுடா, இட் இஸ் த சம் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி ப்ரெசென்ட் இன் த சிஸ்டம். ஓகே, அப்போ இதில் பார்த்தோன்னா கைனடிக் எனர்ஜி இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். கைனடிக் எனர்ஜியில் 3 டைப்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி இருக்குது. பொட்டன்ஷியல் எனர்ஜியில் எகெயின் என்னதுடா, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜிஸ் இருக்குது. ஓகே, நம்மளால் என்ன பண்ண முடியாதுடா, ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் என்னது இன்டர்னல் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியாது. ஓகே, நம்மளால் ஒன்லி என்ன மட்டும்தான் பண்ண முடியும், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி மட்டும்தான் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெஷர்மெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் மீன்ஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேர் என்னதுடா, இட் இஸ் கால்ட் அஸ் பாம்பு கலோரிமீட்டர். ஓகே, ஸோ இன்டர்னல் எனர்ஜியில் என்ன இருக்காதுடா, ப்ரெஷர் வால்யூம் எனர்ஜி இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஓகே, இனி நெக்ஸ்ட்டு என்ன ப்ராப்பர்ட்டினா, ஓகே, இன்டர்னல் எனர்ஜிங்கிறது என்னதுடா, இட்ஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஆர் பாத் ஃபங்க்ஷன். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சரியா, பாத் ஃபங்க்ஷனில் ரெண்டு தான், என்னது, ஒர்க் அண்டு ஹீட்டு. அப்போ இன்டர்னல் எனர்ஜி இஸ் என்னதுடா, இட் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஓகே, இன்டர்னல் எனர்ஜி இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஓகே, இனி நெக்ஸ்ட்டு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ டெல்டா யூ பாசிட்டிவ்னு வச்சுக்கோ. டெல்டா யூ வேல்யூ என்னதுடா, யூ ஃபைனல் மைனஸ் யூ இனிஷியல். ஓகே, இப்போ டெல்டா யூ வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா யூ ஃபைனல் வில் பி கிரேட்டர் தேன் என்னது, யூ இனிஷியலா. ஓகே, அப்போ டெல்டா யூ பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம்டா, இன்டர்னல் எனர்ஜி இஸ் என்னது, இன்க்ரீசிங். ஓகே, இனி அதுவே டெல்டா யூ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்டா, யூ இனிஷியல் யூ ஃபைனல் இஸ் லெசர் தேன் என்னது, யூ இனிஷியல். அப்படின்னா என்ன அர்த்தம்டா, மீன்ஸ் இன்டர்னல் எனர்ஜி இஸ் என்னதுடா, டிக்ரீசிங். ஓகே, அப்போ டெல்டா யூ பாசிட்டிவ்னா என்ன மீனிங்டா, இன்டர்னல் எனர்ஜி இஸ் இன்க்ரீசிங். டெல்டா யூ நெகட்டிவ்னா இன்டர்னல் எனர்ஜி இஸ் என்னதுடா, இட் இஸ் டிக்ரீசிங். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்டா. ஓகே, இனி நெக்ஸ்ட்டு நம்ம நியூமரிக்கல்ஸுக்கு போகலாம். சரியா, அதில் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்ன அப்படின்னா, calculation of heat. ஓகே, ஸோ ஹீட்டு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு டேர்ம் தெரிஞ்சிருக்கணும்டா, ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிற ஒரு டேர்ம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் அ சிஸ்டம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் என்ன கால்குலேட் பண்ண முடியும்டா, ஹீட்டு கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, அப்போது என்ன அர்த்தம், ஹீட் கெப்பாசிட்டினா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே, ஸோ ஹீட் கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ நமக்கு தெரியும் ஒரு சிஸ்டம் ஹீட்டை ரிலீஸ் பண்ணுது இல்லை ஹீட்டை அப்சர்வ் பண்ணுதுங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குடா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவனிடா, இப்போ ஒரு 2 ரூம் இருக்குடா, இல்லைனா இப்போ ஒரு ரூமுக்குள்ளே ஒரு பீக்கர் வச்சுருக்கோம்டா. ஓகே, இப்போ இந்த பீக்கரோட டிகிரி பார்த்தா அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஓகே, இனி இந்த டெம்பரேச்சர் ஆஃப் த ரூம் பார்த்தா அப்படின்னா இது வந்து ஒரு 25 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஓகே, இனி அடுத்த ரூமில் பார்த்தா அப்படின்னா எகெயின் ஒரு பீக்கரில் வாட்டர் இருக்குது. ஓகே, அதுவும் அதே 100 டிகிரி செல்சியஸில் தான் இருக்குது. ஓகே, பட் இதோட ரூம் டெம்பரேச்சர் பார்த்தோன்னா 10 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது. ஓகே, அப்போ நமக்கு தெரியும் எப்பயுமே ஹீட் ஃப்ளோஸ் ஃப்ரம் என்னது, ஹையர் டெம்பரேச்சர் டு லோவர் டெம்பரேச்சர். ஓகே, அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பீக்கர்லேருந்து என்ன ஆகும்டா, ஹீட்டு ரூமுக்கு போகும். ஓகே, இங்கேயும் அதே மாதிரி தான் பீக்கர்லேருந்து என்னதுடா அந்த ரூமுக்கு போகும். ஓகே, இப்போ நான் சொல்கிறேன், இந்த 2 ரூமில் இந்த 2 கண்டிஷன்ஸில் எந்த கண்டிஷன்ஸில் நிறைய ஹீட் ரிலீஸ் ஆகும், நிறைய ஹீட் எங்கடா ரிலீஸ் ஆகும், ஃபஸ்ட்லையா செகண்ட்லையா. ஓகே, ஆப்வியஸாக என்னதுடா, இட் இஸ் செகண்டில். ஏன், இங்கே பார்த்தா அப்படின்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் என்னதுடா, 100 - 25 75 டிகிரி தான் என்னது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸு, டெல்டா டி. ஓகே, பட் இங்கே பார்த்தோன்னா டெல்டா டி என்னதுடா 90 டிகிரி செல்சியஸ். ஓகே, அப்போ எங்கே நிறைய ஹீட் ரிலீஸ் ஆகும், டெல்டா டி மீன்ஸ் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எங்கே அதிகமாக இருக்கும் அங்கே தான் ஹீட்டு நிறைய ரிலீஸ் ஆகும். ஓகே, அப்போது நம்ம என்ன சொல்லலாம்டா, ஹீட் ரிலீஸ்ட் ஆர் அப்சர்வ்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்னதுடா, டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னு எழுதலாமா. இனி இந்த ப்ரொபோஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு வேண்டி நான் ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஓகே, அதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்டா, ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். ஹெச் இன்டூ டெல்டா டின்னு வரும். ஓகே, இந்த ஹெச்சை சொல்கிற பேர் தான் என்னதுடா, இட் இஸ் த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்
which is called as என்னதுடா proportionality constant which is called as heat capacity. ஓகே, இந்த proportionality constant சொல்கிற பேர் தான் என்னதுடா heat capacity. அப்போ heat capacity is equal to என்னதுடா heat capacity is equal to என்னதுடா Q by delta T. ஓகே, heat capacity is equal to என்னதுடா Q by delta T. ஓகே, அப்போ for example if delta T is equal to என்னதுடா 1 எடுத்துக்கும். ஓகே, அப்போ heat capacity is equal to என்னதுடா heat. ஓகே, அப்போ definition of heat capacity னா என்ன அப்படின்னா it is the amount of heat required to rise the temperature by 1 degree Celsius. Okay, it is the amount of heat required to rise the temperature by another 1 degree Celsius. So heat capacity oda definition enadha, it is the amount of heat required to rise the temperature by 1 degree Celsius. ini adoda unit enadha, heat oda unit enadhu joule. Okay, temperature oda unit enadhu Kelvin. appo joule per Kelvin da enadhu heat capacity oda unit. Okay, so appo heat capacity na enadha, it is the amount of heat required to rise the temperature by 1 degree Celsius. Okay, in next enna theriyum appadina specific heat capacity na என்னன்னு தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெபாசிட்டினா என்னன்னு. ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெபாசிட்டினா இட் இஸ் ரெப்ரசென்டட் பை நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெபாசிட்டி இஸ் நத்திங் பட் ஹீட் கெபாசிட்டி. ஸ்பெசிஃபிக்னாலே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் என்னதுடா, இட் இஸ் டிவைடட் பை என்னது, டிவைடட் பை எம் சொல்கிற பேர் தான். மாஸ் வச்சு டிவைட் பண்ணால் அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்பெசிஃபிக் ஹீட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட்டு எஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஆர் நான் சிஎஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ கொஞ்சம் கூட எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சிஎஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா, சிஎஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஹீட் கெப்பாசிட்டியும் நான் ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன்டா. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த புக்ஸில் ஹெச் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அப்போ ஹீட் கெப்பாசிட்டி நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஹீட் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு சி இன்டூ டெல்டா டி. ஓகே, ஸோ இங்கே எகெயின் இங்கேயும் என்னது சீனை மாற்றிடுறேன். ஓகே, அப்போது இங்கே எகெயின் நான் சீனை மாற்றிக்கிறேன். அப்போது இங்கேயும் நான் வந்து சீனை மாற்றிக்கிறேன். ஓகே, அப்போ நான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா சிஎஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிஃபிக்னால என்னன்னு சொன்னால் இட் இஸ் டிவைடட் பை எம். ஓகே, அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்னதுடா, இட் இஸ் ஹீட் கெப்பாசிட்டி டிவைடட் பை மாஸ். ஓகே, அப்போ இதுலேருந்து என்ன எழுதலாம்டா, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஹீட் கெப்பாசிட்டியோட ஃபார்முலா என்னது, Q by delta T. அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்னதுடா, Q by M delta Tன்னு வரும். ஓகே, அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்னதுடா, இட் இஸ் Q by M delta T. ஓகே, if M is equal to 1, delta T is equal to என்னது 1. ஓகே, அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்னதுடா Q. ஓகே, அப்படின்னா இதோட டெஃபினிஷன் எப்படி சொல்லலாம் டெஃபினிஷன், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இஸ் த amount of heat, okay, required to increase the temperature of 1 gram substance. Okay, so it is the amount of heat required to increase the temperature of 1 gram substance. ஏன்னா இதே மாஸ் நான் 1 gram எடுத்துக்கிறேன், டெம்பரேச்சர் 1 degree Celsius, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 1 degree Celsius எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிக்வயர்டு டு இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 gram substance to 1 degree Celsius. ஓகே, ஸோ 1 gramன்னு சொல்லல, யூனிட் மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னு சொல்கிறேன். ஏன்னா 1 கிராமாக இருக்கலாம், 1 கிலோகிராம் இருக்கலாம், அப்போ எப்படி வேணால் சொல்லலாம். சரியா, அப்போ இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிக்வயர்டு டு இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் யூனிட் மாஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் பை யூனிட் டிகிரிஸ் ரைஸ் இன் டெம்பரேச்சர். ஓகே, அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்டா, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இதோட யூனிட் என்னதுடா, இட் இஸ் ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் இன்வர்ஸ்னு எழுதணும். ஓகே, ஸோ இப்போ இதோட எஸ்ஐ யூனிட் என்னதுடா, ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் வரும். ஓகே, அப்போ இதோட ஆக்சுவல் யூனிட் என்னதுடா, ஜூல் கேஜி இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ். இதான் வந்து என்னதுடா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட யூனிட். ஓகே, இனி நெக்ஸ்ட் நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் படிக்க வேண்டியது என்னதுடா, இட் இஸ் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகே, அப்போ மோலார் ஹீட் கெப்பாசிட்டி நான் அங்கேயே சொல்லியிருக்கேன். மோலார் நான் ஸ்பெசிஃபிக்னா எதை வச்சு டிவைட் பண்ணோம்டா, எம் வச்சு டிவைட் பண்ணோம். மோலார்னா எதை வச்சு டிவைட் பண்ணோம், என் வச்சு டிவைட் பண்ணோம். ஓகே, அப்போ மோலார் ஹீட் கெப்பாசிட்டி இஸ் நத்திங் பட் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி நான் அதை சிஎம்னு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ சிஎம் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா, ஹீட் கெப்பாசிட்டி டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே, ஸோ ஹீட் கெப்பாசிட்டியோட வேல்யூ நமக்கு தெரியும், இட் இஸ் என்னதுடா Q by N. ஓகே, ஸோ Q by delta T. அப்போ மோலார் ஹீட் கெப்பாசிட்டியோட ஃபார்முலா என்னதுடா, CM இஸ் ஈக்குவல் டு Q by N delta Tன்னு வரும். Okay, if n is equal to 1, delta T is equal to 1.
ஓகே அப்போ அப்படி பார்த்தா அப்படின்னா CM is equal to என்னதுடா Qவா ஓகே அப்போ molar heat capacity is the amount of heat required to rise the temperature of 1 mole substance to 1 degree Celsius or 1 mole substance by 1 degree Celsius ஓகே அப்போ 1 degree Celsius இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 1 mole substance 1 degree Celsius இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட்டு தேவையோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்டா மோலார் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம் ஓகே அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்டா இதுலேருந்து என்ன சொல்லலாம் Q is equal to என்னன்னு சொல்லலாம் Q is equal to என்னன்னு சொல்கிறான் NCM delta Tன்னு எழுதலாமா அப்போ இந்த ஃபார்முலா வச்சு நமக்கு என்ன கால்குலேட் பண்ணலாம்டா ஹீட்டு கால்குலேட் பண்ணலாம் ஸோ நம்ம ஹெட்டிங்கே என்னது கால்குலேஷன் ஆஃப் ஹீட்டு தானே ஓகே அதே மாதிரி இங்கே பார்த்தா அப்படின்னா Q is equal to என்னதுடா MCS delta T ஓகே அப்போ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம்டா ஹீட்டு கால்குலேட் பண்ணலாம் ஓகே இனி இங்கே பார்த்தா அப்படின்னா என்னதுடா Q is equal to C delta T அப்போ இந்த ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணலாம் அப்போ ஹீட் கெப்பாசிட்டி கொடுத்துருந்தாலும் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி கொடுத்துருந்தாலும் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி கொடுத்துருந்தாலும் நமக்கு என்ன கால்குலேட் பண்ண முடியும்டா ஹீட் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும் ஓகேவா இது நெக்ஸ்ட் there are 4 types of என்னதுடா there are 4 types of molar heat capacity ஓகே மோலார் ஹீட் கெப்பாசிட்டினா என்னதுடா இட் இஸ் Q by N delta T ஓகே there are 4 types of என்னதுடா மோலார் ஹீட் கெப்பாசிட்டி ஓகே ஒன்று என்ன அப்படின்னா மோலார் ஹீட் கெப்பாசிட்டி ஃபார் அன் ஐசோதெர்மல் ப்ராசஸ் ஓகே மோலார் ஹீட் கெப்பாசிட்டி ஃபார் அன் ஐசோதெர்மல் ப்ராசஸ் ஓகே அதை நான் சி ஐசோன்னு எடுத்துக்கிறேன் ஓகே அப்போ ஐசோதெர்மல்னா என்னதுடா T is equal to என்னது கான்ஸ்டன்ட்டு டெல்டா T is equal to என்னது 0 ஓகே அப்போ மோலார் ஹீட் கெப்பாசிட்டினா என்னதுடா மோலார் ஹீட் கெப்பாசிட்டினா CM is equal to என்னது Q N delta T ஓகே அப்போ டெல்டா T is equal to 0 அப்படின்னா Q by 0ன்னு வருமா எனிதிங் பை 0 இஸ் என்னது இன்ஃபினிட்டி அப்போது ஐசோதெர்மல் ப்ராசஸுக்கு மோலார் ஹீட் கெப்பாசிட்டி இஸ் என்னதுடா இட் இஸ் இன்ஃபினிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே இனி அதுவே மோலார் ஹீட் கெப்பாசிட்டி ஃபார் அன் அடையபேட்டிக் ப்ராசஸ் ஓகே மோலார் ஹீட் கெப்பாசிட்டி ஃபார் அன் அடையபேட்டிக் ப்ராசஸ் ஓகே அப்போ அடையபேட்டிக்கு நான் அதை என்ன எடுத்துக்கிறேன்டா சி அடையா அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ அடையபேட்டிக் ப்ராசஸ்க்கு மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அடையபேட்டிக் ப்ராசஸில் என்ன இதுரா ஹீட் அப்சார்ப்ட் ஆர் ஹீட் ரிலீஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 0 ஓகே அப்போது சி அடையா இஸ் ஈக்குவல் டு என்னதுடா Q வந்து என்னவாகும் 0 ஆகும் ஸோ 0 by N delta T வரும் ஸோ 0 by anything இஸ் என்னதுடா 0 அப்போது மோலார் ஹீட் கெப்பாசிட்டி ஃபார் அன் அடையபேட்டிக் ப்ராசஸ் இஸ் என்னதுடா 0 இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ ஐசோதெர்மலுக்கு இன்ஃபினிட்டி இதுக்கு என்னதுடா மோலார் ஹீட்டு capacity for an adiabatic process என்னதுடா it is 0 okay இனி next molar heat capacity for an isobaric process okay so isobaric process na என்னதுடா isobaric process அதை நான் CP ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன் ஓகே ஏன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷருங்கிறதுனால அதை நான் CPன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன் ஓகே அப்போ இங்கே என்னதுடா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் டெல்டா P இஸ் ஈக்குவல் டு என்னது டெல்டா P இஸ் ஈக்குவல் டு என்னது 0 ஓகே அப்போ இங்கே ஹீட்டை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்டா இங்கே ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் QPன்னு எடுத்துக்கிறேன் ஓகே அப்போ CP இஸ் ஈக்குவல் டு என்னதுடா QP by N வருமா okay so heat at constant pressure is equal to molar heat capacity at constant pressure okay for an isobaric process CP is equal to another QP divided by N delta T okay அப்ப இதுல என்ன சொல்லலாம்டா QP is equal to NCP delta T ன்னு எழுதலாமா okay QP is equal to NCP delta T ன்னு எழுதலாமா okay இந்த ஃபார்முலா ஞாபகம் வெச்சுக்கோங்கடா this is the formula for calculating என்னதுடா enthalpy ஓகே ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் சர்டன் டேர்ம்ஸ் இருக்குடா சரியா ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் என்தால்பின்னு சொல்லுவோம் ஓகே அப்போ இங்கேங்கிறது ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தானே ஸோ இப்போ ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷருங்கிறது என்னது என்தால்பி ஓகே அப்போ என்தால்பி கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னதுடா NCP delta T ஓகே இனி நெக்ஸ்ட்டு molar heat capacity for an isochoric process molar heat capacity for an isochoric process ஓகே அதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்டா CVன்னு எடுத்துக்கிறேன் ஓகே அப்போ இங்கே பார்த்தா அப்படின்னா வால்யூம் என்னது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஓகே வால்யூம் என்னதுடா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் டெல்டா V இஸ் ஈக்குவல் டு என்னது 0 ஓகே அப்போ இங்கே இருக்கிற ஹீட்டை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்டா QV அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ இதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்டா QV அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓகே அப்போ இங்கே CV இஸ் ஈக்குவல் டு என்னதுடா QV டிவைடட் பை N டெல்டா Tன்னு வருமா ஓகே அப்போ இதில் பார்த்தா அப்படின்னா QV இஸ் ஈக்குவல் டு என்னதுடா QV இஸ் ஈக்குவல் டு என்னது NCV டெல்டா Tன்னு வரும்
ஓகே. ஸோ QV இஸ் ஈக்குவல் டு என்னதுடா NCV டெல்டா டின்னு வரும். ஓகே, இந்த ஃபார்முலாவை ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. QV இஸ் ஈக்குவல் டு என்னதுடா NCV டெல்டா டி. ஓகே, ஸோ ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா QV ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூமை சொல்கிற பேர் தான் என்னதுடா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஓகே, அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்டா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது கொஞ்சம் இனி கொஞ்சம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்கடா. ஓகே, ஸோ அப்போது ஐசோதர்மல் ப்ராசஸுக்கு மோலார் ஹீட் கெப்பாசிட்டி இஸ் இன்ஃபினிட்டி, அடியாபேட்டிக் ப்ராசஸுக்கு மோலார் ஹீட் கெப்பாசிட்டி இஸ் 0. ஓகே, ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு NCP டெல்டா டி, ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா NCV டெல்டா டி. ஓகே, அப்போ இது எல்லாமே நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும்டா. ஓகேவா? ஓகேடா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்டா கேல்குலேஷன் ஆஃப் ஹீட் பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் கேல்குலேஷன் ஆஃப் என்னதுடா, நெக்ஸ்ட் டாபிக் இஸ் கேல்குலேஷன் ஆஃப் ஒர்க்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் என்னதுடா கேல்குலேஷன் ஆஃப் ஒர்க்கு. ஓகே, நீங்கள் ஒர்க் எனர்ஜி பவரில் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸுக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, வேரியபிள் ஃபோர்ஸுக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸுக்கு என்னன்னு சொல்லுவீங்கடா, கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா என்னன்னு படிச்சிருப்பீங்க, F வெக்டார் டாட் D வெக்டார். ஓகே, அதே வேரியபிள் ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருக்கீங்கடா, W இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் என்னதுடா இன்டெக்ரல் F dx F டாட் dxன்னு படிச்சிருப்போம். கரெக்டாக ஞாபகம் இருக்கா? ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா, ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபார் அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸுக்கு என்னதுடா F வெக்டார் டாட் R வெக்டார்னு படிச்சிருப்போம். ஓகே, அதுவே வேரியபிள் ஃபோர்ஸுக்கு ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா இன்டெக்ரல் F வெக்டார் டாட் dr வெக்டார்னு படிச்சிருப்போம். கரெக்டாக அதே ஃபார்முலா தான்டா இங்கேயும். ஓகே, பட் இங்கே ஃபோர்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன வரும்டா ப்ரெஷர் வரும். ஓகே, டிஸ்டன்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன வரும்டா வால்யூம் வரும். ஓகே, அதோட டெரிவேஷன்ஸுக்கெல்லாம் நான் போல ஜஸ்ட் அந்த ஃபார்முலாஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஃபோர்ஸுக்கு பதிலாக தான் என்ன வருது ப்ரெஷர் வருது. ஓகே, அப்போது எக்ஸ்டர்னல் ப்ரெஷரு கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா, ஓகே எக்ஸ்டர்னல் ப்ரெஷரு கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா ஒர்க் டனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா இட் இஸ் மைனஸ் பி எக்ஸ்டர்னல் இன்டூ என்னதுடா டெல்டா வி. ஓகே, எக்ஸ்டர்னல் ப்ரெஷரு கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்னதுடா இட் இஸ் மைனஸ் பி எக்ஸ்டர்னல் இன்டூ டெல்டா வி. ஓகே, இனி அதுவே எக்ஸ்டர்னல் ப்ரெஷரு வேரியபிளாக இருந்துச்சுன்னா, ஓகே எக்ஸ்டர்னல் ப்ரெஷரு வேரியபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஃபார்முலா வந்துருண்டா இட் இஸ் நத்திங் பட் பி எக்ஸ்டர்னல் டிவின்னு வரும். ஓகே, லிமிட் பார்த்தா அப்படின்னா இட் இஸ் வி இனிஷியல் டு என்னதுடா இட் இஸ் வி ஃபைனல். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கான்ஸ்டண்டாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா, எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வேரியபிளாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா. ஓகே, இனி நம்ம டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் படிக்கும்போது நான் ஒரு விஷயம் சொன்னேன், எந்த ப்ராசஸுக்கு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கான்ஸ்டண்டாக இருக்கும். ஓகே, எந்த ப்ராசஸுக்கு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கான்ஸ்டண்டாக இருக்கும், எந்த ப்ராசஸ்டா இட் இஸ் ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஓகே, ஸோ எந்த ப்ராசஸில் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கான்ஸ்டண்டாக இருக்கும், இர்ரிவர்சிபிள் ப்ராசஸில் மட்டும்தான் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் என்னவாக இருக்கும்டா கான்ஸ்டண்டாக இருக்கும். ஞாபகம் இருக்கா? ஓகே, இனி எந்த ப்ராசஸ்க்கு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வேரியபிளாக இருக்கும், ரிவர்சிபிள் ப்ராசஸுக்கு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வேரியபிளாக இருக்கும். ஓகே, அப்போது ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு ஃபார்முலா என்னதுடா இட் இஸ் மைனஸ் பி எக்ஸ்டர்னல் டெல்டா வி. ஓகே, பட் ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு என்னதுடா இன்டெக்ரல் பி எக்ஸ்டர்னல் டெல்டா வி. ஓகே, அப்போ இந்த 2 ஃபார்முலாவும் நமக்கு தெரிஞ்சிருக்குண்டா. ஓகே, இங்கே ஒரு மைனஸ் வரும். ஓகே, எல்லா இடத்துலையுமே மைனஸ் வரும், பட் ஃபிசிக்ஸில் படிக்கும்போது இந்த மைனஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அங்கே பி எக்ஸ்டர்னல் இன்டூ டெல்டா வி இன்டெக்ரல் பி எக்ஸ்டர்னல் டிவி அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேவா? அப்போ இங்கே டெல்டா வி இல்லைனா டிவியோட ஃபார்முலா என்னதுடா, டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு என்னதுடா வி ஃபைனல் மைனஸ் வி இனிஷியல். ஓகே, அது எப்பயுமே இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நெகட்டிவ் எல்லாம் மாற்றவே வேண்டாம். சரியா? இது மட்டும் சொல்கிறேன், அது ஏன் அப்படிங்கிறது நம்ம கீழே டிஸ்கஸ் பண்ணலாம். ஜஸ்ட்டு டெல்டா வியோட ஃபார்முலா என்னதுடா இட் இஸ் ஆல்வேஸ் வி ஃபைனல் மைனஸ் வி இனிஷியல். அது எக்ஸ்பேன்ஷனாக இருக்கட்டும் கம்ப்ரெஷனாக இருக்கட்டும் அது எதுவுமே நீ பாதர் பண்ண தேவையே இல்லை. ஓகே, இட் இஸ் ஆல்வேஸ் என்னதுடா இட் இஸ் வி ஃபைனல் மைனஸ் வி இனிஷியல். ஓகே, இந்த ஃபார்முலா மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இனி நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்குடா. ஓகே, 2 டைப்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்குது. ஓகே, ஒன்று கம்ப்ரெஷன் ஒர்க்கு, இன்னொன்று என்னதுடா இட் இஸ் எக்ஸ்பேன்ஷன் ஒர்க்கு. ஓகே, ஸோ ஒன்று கம்ப்ரெஷன் ஒர்க்கு, இன்னொன்று என்னதுடா எக்ஸ்பேன்ஷன் ஒர்க்கு. ஓகே, இப்போ ஒரு பீக்கர் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, ஒரு பீக்கர் இருக்குது, இதுக்கு மேலே என்ன பண்ணுறோம்டா, இதுக்கு மேலே நம்ம ஒரு பிஸ்டன் வைக்கிறோம். ஓகே, பிஸ்டன் வச்சதுக்கப்புறம் இதுக்குள்ளே என்ன வச்சுருக்கோம்டா, கேஸ் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம்டா, இங்கே ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம். அப்போ இது என்ன ஒர்க்குடா, இது கேஸுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணுறோம், இது என்ன ஒர்க்குடா, கம்ப்ரெஷன் ஒர்க்கு. ஓகே, இனி எக்ஸ்பேன்ஷன் ஒர்க்குனா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே ஒரு பீக்கர் இருக்குது, இங்கே மேலே ஒரு பிஸ்டன் இருக்குது, இங்கே பார்த்தோன்னா கேஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே இந்த கேஸை நம்ம என்ன பண்ணுறோம்டா ஹீட் பண்ணுறோம்.
ஓகே, அப்போ ஹீட் பண்ணும்போது இந்த கேஸ் எல்லாம் என்ன ஆகும்டா, எக்ஸ்பேண்ட் ஆகுமா? ஸோ கேஸ் எல்லாம் என்ன ஆகும்டா, எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ பிஸ்டன் என்ன ஆகும், மேலே போகும். ஓகே, அப்போ இங்கே கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால இந்த ஒர்க்கை நம்ம என்னென்னு சொல்கிறோம்டா, எக்ஸ்பேன்ஷன் ஒர்க்குன்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ கம்ப்ரெஷன் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு இதோட வால்யூம் என்னவா இருந்துச்சு, இங்கே இருந்துச்சு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கேஸோட வால்யூம் இங்கே இருந்துச்சு. ஓகே, இனி கம்ப்ரெஸ் பண்ணும்போது கேஸோட வால்யூம் என்ன ஆகும்டா, இங்கே வருமா? ஓகே, அப்போ இதுதான் வி இனிஷியல், இது என்னதுடா, வி ஃபைனல். ஓகே, அப்போ இதில் எந்த வால்யூம் அதிகமாக இருக்கும், கம்ப்ரெஷன் ஒர்க்கில் வி இனிஷியல் வில் பி கிரேட்டர் தேன் என்னது, வி ஃபைனல். ஓகேவா? இனி எக்ஸ்பேன்ஷன் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு வால்யூம் ஃபஸ்ட்டு எங்கே இருந்துச்சுடா, கேஸோட வால்யூம் எதுடா, இது. ஓகே, இனி எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் கேஸோட வால்யூம் என்னவா இருக்கும், இது. ஓகே, அப்போ இதுதான் என்னதுடா, வி இனிஷியல், இது என்னதுடா, வி ஃபைனல். ஓகே, அப்போ எக்ஸ்பேன்ஷன் ஒர்க்கில் வி ஃபைனல் வில் பி கிரேட்டர் தேன் என்னது, வி இனிஷியல். ஓகே, அப்போ இந்த லாஜிக் வச்சு நான் இங்கே அப்ளை பண்ணுறேன்டா. ஓகே, அப்போ கம்ப்ரெஷன் ஒர்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னே வச்சுக்குவோம். ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னே வச்சா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா, ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி எக்ஸ்டர்னல் இன்டு என்னதுடா, டெல்டா வி. ஓகே, ஸோ கம்ப்ரெஷன் ஒர்க்கில் யாரை விட அதிகமாக இருக்கா, இனிஷியல் வில் பி கிரேட்டர் தான் என்னது, ஃபைனல். ஓகே, அப்போ கம்ப்ரெஷன் ஒர்க்கில் வி இனிஷியல் வில் பி கிரேட்டர் தான் என்னதுடா, வி ஃபைனல். ஓகே, அப்போ W இஸ் ஈக்குவல் டு டெல்டா வினா என்னன்னு சொல்லியிருக்கேன்டா, டெல்டா வினா என்னன்னு சொல்லியிருக்கேன், இட் இஸ் ஆல்வேஸ் வி ஃபைனல் மைனஸ் என்னது, வி இனிஷியல். ஓகே, அப்போ இங்கே யார் அதிகம்டா, வி இனிஷியல் தான் அதிகம். அப்போ மைனஸ் வேல்யூ தான் என்னது, அதிகம். ஓகே, அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வி ஃபைனல் 8 இருக்குது, அப்போ வி இனிஷியல் என்னவா இருக்கும்டா, 10 இருக்கும். ஸோ 8 மைனஸ் 10 என்னது, இட் இஸ் நெகட்டிவ். ஓகே, அப்போ டெல்டா வி என்னவா இருக்கும்டா, டெல்டா வி என்னவா இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஓகே, வி ஃபைனல் மைனஸ் வி இனிஷியல், டெல்டா வி இங்கே என்னவா இருக்கும்டா, இட் இஸ் நெகட்டிவ். ஓகே, ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் இருக்குது, டெல்டா வியும் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஒர்க் டன் என்னவா இருக்கும்டா, பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் இருக்குது, இங்கே டெல்டா வியும் நெகட்டிவாக இருக்கும்போது ஒர்க் டன் என்னவா இருக்கும்டா, பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, இனி நெக்ஸ்ட்டு எக்ஸ்பேன்ஷன் ஒர்க்கு எகெயின் என்னதுடா, இட் இஸ் W இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி எக்ஸ்டர்னல் இன்ட்டு என்னது, டெல்டா வி. ஓகே, இனி எக்ஸ்பேன்ஷன் ஒர்க்கில் பார்த்தா அப்படின்னா வி ஃபைனல் வில் பி கிரேட்டர் தான் என்னது, வி இனிஷியல். ஓகே, ஸோ வி ஃபைனல் வில் பி கிரேட்டர் தேன் வி இனிஷியல். அப்போ டெல்டா வி வில் பி என்னதுடா, 10 மைனஸ் 8ன்னு வரும். ஓகே, அப்போ 10 மைனஸ் 8ங்கிறது என்னது, பாசிட்டிவ். ஓகே, அப்போ இங்கே பார்த்தா அப்படின்னா டபிள்யூவில் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இது என்னதுடா, பாசிட்டிவாக இருக்குது. ப்ரெஷர் ஆல்வேஸ் என்னது, பாசிட்டிவ் தானே. அப்போ மைனஸ் இன்டூ ப்ளஸ் என்னது, இட் இஸ் மைனஸ். அப்போ ஒர்க் டன் இங்கே என்னவா வரும்டா, நெகட்டிவாக நமக்கு கிடச்சிடும். ஓகே, இப்போ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா கம்ப்ரெஷன் ஒர்க்கில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்டா, கேஸு மேலே, இதுதான் சிஸ்டம் கரெக்டாக, இதுதான் நம்மளோட சிஸ்டம். ஓகே, ஸோ சிஸ்டம் மேலே நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ சிஸ்டம் மேலே ஒர்க் பண்ணும்போது ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் தானே, ஒர்க் டன். ஸோ கம்ப்ரெஷன் ஒர்க்குங்கிறது என்னதுடா, இட் இஸ் ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். ஓகே, ஸோ ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம், பாசிட்டிவ்னு சொல்லியிருந்தோம் கரெக்டாக. பட் நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருச்சு, பாசிட்டிவ் கிடச்சிருச்சு. ஓகே, இனி எக்ஸ்பேன்ஷன்னா என்ன சொல்கிறோம், கேஸ் தான் இங்கே சிஸ்டம் தான் என்ன ஆகுது, ஒர்க்கு பண்ணுது. ஓகே, அப்போ எக்ஸ்பேன்ஷன் ஒர்க்குங்கிறது என்னதுடா, இட் இஸ் த ஒர்க் டன் பை த சிஸ்டம். ஓகே, ஒர்க் டன் பை த சிஸ்டம். ஓகே, ஸோ ஒர்க் டன் பை த சிஸ்டம் நம்ம படிச்சிருந்தோம், இட் இஸ் என்னதுடா, நெகட்டிவ். ஓகே, அப்போ இந்த ஃபார்முலா படி கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சது, நெகட்டிவ் கிடைச்சது. ஓகே, அப்போ நான் இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இது கம்ப்ரெஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின்லேயே கம்ப்ரெஷன் எக்ஸ்பேன்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நீ ஆல்ரெடி அங்கே ஒரு சைன் கன்வென்ஷன் பண்ண தேவையில்லை, இது கம்ப்ரெஷன் ஒர்க்கு அப்போ இது பாசிட்டிவ், இது எக்ஸ்பேன்ஷன் ஒர்க்கு அப்போ இது நெகட்டிவ்னு நம்ம பண்ண தேவை கிடையாது. கிளியராக நம்ம இந்த ஃபார்முலாவில் வி ஃபைனல் மைனஸ் வி இனிஷியல்னு போட்டு கொடுத்தாலே நமக்கு அந்த சைன் கரெக்டாக கிடச்சிடும். ஓகே, அதனால தான் இங்கே ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுறோம்டா, ஃபார்முலாவில் இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், இங்கே ஒரு நெகட்டிவ் வேல்யூ யூஸ் பண்ணுறோம். ஓகே, நீ அடிஷனலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஓகே, அப்போ நீ ஆன்சர் கண்டுபிடிக்கும் கடைசியாக உனக்கு நெகட்டிவ் வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோ. ஓகே, இனி அது ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆல்ரெடி இன்னொரு மைனஸை நீ மல்டிப்ளை பண்ண அப்படின்னா இது என்ன ஆயிருண்டா, பாசிட்டிவ் ஆயிடும். ஓகே, அப்போ எக்ஸ்பேன்ஷனுங்கிறது என்னது, ஒர்க் டன் பை த சிஸ்டம். ஓகே, பட் பாசிட்டிவ் வருமா, வராது. கிளியரா? அப்போ எய்தர் நீ என்ன பண்ணணும்டா, இந்த ஃபார்முலா வச்சு நீ டேரெக்டாக பண்ணாலே உனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இல்லையா, நீ பி டெல்டா வி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது எக்ஸ்பேன்ஷன் ஒர்க்கா இல்லை கம்ப்ரெஷன் ஒர்க்கா கால்குலேட் பண்ணிட்டு நீ என்ன பண்ணணும்டா, நீ அதுக்கு சைன் கன்வென்ஷன் போட்டு கொடுக்கணும். ஓகே, ரெண்டுமே பண்ணக்கூடாது, அதை தான் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். கிளியராக? ரெண்டுமே பண்ணால் ஆன்சர் கண்டிப்பாக தப்பாக தான் வரும். ஸோ ரெண்டுமே பண்ணக்கூடாது. எய்தர் ஃபார்முலா யூஸ் பண்ணு, வி ஃபைனல் மைனஸ் வி இனிஷியல் யூஸ் பண்ணால் போதும். ஓகே, அப்போ பெருசு மைனஸ், இப்போ சிலவங்களாம் டவுட் இருக்கும். ஓகே, இப்போ 10 இருக்குது 8 இருக்குது, 10 மைனஸ் 8 பண்ணாமா இல்லை 8 மைனஸ் 10 பண்ணாமான்லாம் உங்களுக்கு டவுட் வரும். ஓகே, சிலவங்களாம் எப்படி படிச்சு வச்சுருப்பாங்கன்னா லார்ஜர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர்னு படிச்சு வச்சிருப்பாங்க. கிளியரா? அப்படி எதுவுமே கிடையாது. சரியா? நம்மளோட ஃபார்முலா என்னது, பெருசோ சின்னதோ அது எதுவுமே பாதரே கிடையாது. டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு என்னதுடா, வி ஃபைனல் மைனஸ் வி இனிஷியல். ஓகே, அது வி இனிஷியல் பெருசாக இருக்கலாம் இல்லைனா வி ஃபைனல் பெருசாக இருக்கலாம், அது எதுவுமே நம்ம பாதர் பண்ண தேவையில்லை. டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு என்னதுடா, வி ஃபைனல் மைனஸ் வி இனிஷியல் மட்டும் போட்டு கொடுத்தா போதும். ஓகே, மீதி எல்லாம் இந்த முன்னாடி இருக்கிற நெகட்டிவ் பார்த்துக்கும்.
ஓகேவாடா. ஸோ இப்போ இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் என்னதுடா ஒர்க் டன்னோட ஃபார்முலா. ஓகே, ஸோ எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கான்ஸ்டன்டாக இருந்தால் இட் இஸ் மைனஸ் பி எக்ஸ்டர்னல் இன்ட்டு டெல்டா வி. எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வேரியபிளாக இருந்துச்சுன்னா இட் இஸ் இன்டெக்ரல் பி எக்ஸ்டர்னல் இன்ட்டு டெல்டா வி மைனஸ் இன்டெக்ரல் பி எக்ஸ்டர்னல் இன்ட்டு டெல்டா வி. ஓகேவா, அப்போ இது நல்லா தெரிஞ்சிருக்கணும்டா. ஓகே, இனி நெக்ஸ்ட்டு ரிவர்சிபிள் ப்ராசஸுக்கும் நம்ம சொல்லிட்டேன். அப்போ இரிவர்சிபிள் ப்ராசஸுக்கு ஃபார்முலா என்னதுடா இட் இஸ் மைனஸ் பி எக்ஸ்டர்னல் இன்ட்டு டெல்டா வி. இனி இங்கே பார்த்த வேரியபிள்னா என்னது இட் இஸ் ரிவர்சிபிள் ப்ராசஸ். அப்போ டபிள்யூ ரிவர்சிபிள் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா இட் இஸ் இன்டெக்ரல் பி எக்ஸ்டர்னல் டிவின்னு வரும். ஓகே, இனி நம்ம படித்த நம்ம 4 ப்ராசஸ் என்னெல்லாம் ஐசோதெர்மல், அடையபேட்டிக், ஐசோகோரிக், ஐசோபாரிக், சைக்ளிக், இது எல்லாத்துக்கும் என்னதுடா ஃபார்முலாஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, அப்போது இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஐசோதெர்மல் எடுத்தோன்னா அதில் ரிவர்சிபிளும் இருக்கும் இர்ரிவர்சிபிளும் இருக்கும். ஓகே, ஐசோபாரிக் எடுத்தாலும் அதே மாதிரி தான் ரிவர்சிபிள் இர்ரிவர்சிபிள். ஓகே, ஐசோகோரிக் எடுத்தாலும் அதே மாதிரி தான். ஓகே, அப்போ ஒவ்வொரு ப்ராசஸ் எடுக்கும்போதும் அதுக்கு ரிவர்சிபிளுக்கு என்ன ஃபார்முலா, இர்ரிவர்சிபிளுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நான் என்ன எடுக்கிறேன்டா ஐசோதெர்மல் ப்ராசஸ் எடுக்கிறேன். ஓகே, ஐசோதெர்மல் ப்ராசஸ்ன்னு எடுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஐசோதெர்மல் ரிவர்சிபிளுக்கு ஓகே, ஸோ ரிவர்சிபிள் ப்ராசஸுக்கு இர்ரிவர்சிபிள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஐசோதெர்மல் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு ஒர்க் டன்னோட ஃபார்முலா என்னதுடா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி எக்ஸ்டர்னல் இன்டூ டிவின்னு வரும். ஓகே, ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி எக்ஸ்டர்னல் இன்டூ டிவி எதுக்குடா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு. ஓகே, பட் அதுவே ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸ் எடுத்தோன்னு வச்சுக்கோ. ஓகே, அதுவே ரிவர்சிபிள் ப்ராசஸ் எடுத்த அப்படின்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2.303 NRT log V2 by V1 வரும்டா. ஓகே, ஸோ இந்த டெரிவேஷன்ஸ்க்கெல்லாம் நான் போகல, இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, இட் இஸ் நத்திங் பட் என்னதுடா W is equal to minus 2.303 NRT log V2 by V1. ஓகே, ஸோ V2ங்கிறது என்னதுடா இட் இஸ் நத்திங் பட் V ஃபைனல். சரியா, நான் கொஞ்சம் கூட ஏன்னா V ஃபைனல் V இனிஷியல் தான் இத்தனை நேரம் படித்தோம். அப்போ V ஃபைனல் பை V இனிஷியல்னு வரும். ஓகே, அப்போ ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால் என்ன கான்ஸ்டன்ட்ரா, டெம்பரேச்சர் என்னது கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக இருந்துச்சு அப்படின்னா P இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் என்னதுடா V. ஓகே, ஸோ இதுதான் நம்ம என்னென்னு படிப்போம் பாயில்ஸ் லான்னு படிப்போம். ஓகே, ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்லாம் நம்ம படிச்சிருப்போம். நீங்கள் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ்லையும் நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். ஓகே, ஸோ பாயில்ஸ் லானா என்னதுடா இட் இஸ் ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் அட் என்னதுடா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஓகே, அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்டா P இனிஷியல் பை P ஃபைனல் வில் பி ஈக்குவல் டு என்னதுடா V ஃபைனல் பை V இனிஷியல்னு சொல்லலாமா. ஓகே, ஏன்னா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் தானே. அப்போ P இனிஷியல் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு V இனிஷியல், P ஃபைனல் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு V ஃபைனல். ஓகேவா, அப்போ P இனிஷியல் பை P ஃபைனல் வில் பி ஈக்குவல் டு என்னது V ஃபைனல் பை V இனிஷியல். ஓகே, அப்போ V ஃபைனல் பை V இனிஷியலுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்டா P இனிஷியல் பை P ஃபைனல் எழுதலாமா. அப்போது இந்த ஃபார்முலா எப்படி மாறும்டா, இந்த ஃபார்முலா எப்படி மாறும் W is equal to minus 2.303 ஓகே NRT log P இனிஷியல் பை என்னதுடா P ஃபைனல்னு வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்போ இது எதோட ஒர்க் டன் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஐசோதெர்மல் அண்ட் ரிவர்சிபிள் ப்ராசஸுக்கு இந்த ஃபார்முலா. ஓகே, இனி ஐசோதெர்மல் அண்ட் இர்ரிவர்சிபிளுக்கு இந்த ஃபார்முலா. ஓகே, அப்போ இதோட டெரிவேஷன்ஸ்லாம் நம்ம போகலடா, ஜஸ்ட் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம பார்த்து போகிறோம். ஓகேவா, இனி நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம என்ன பார்த்தோம்டா அடையபேட்டிக் ப்ராசஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பார்த்தோம்டா அடையபேட்டிக். இனி அடையபேட்டிக் ப்ராசஸ்லேயே அகெயின் இர்ரிவர்சிபிளுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான்டா. ஓகே, இர்ரிவர்சிபிளுக்கு என்ன ஃபார்முலா அகெயின் W is equal to என்னதுடா மைனஸ் P எக்ஸ்டர்னல் இன்ட்டு என்னதுடா டெல்டா V. ஓகே, பட் ரிவர்சிபிளுக்கு ஃபார்முலா மாறும். ஓகே, ஸோ ரிவர்சிபிளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா கவனி இட் இஸ் நத்திங் பட் 1 by minus 1 by gamma minus 1. ஓகே, minus 1 by gamma minus 1 minus 1 by gamma minus 1 into P1 V1 minus P2 V2 வரும். ஓகே, ஸோ W is equal to minus 1 by gamma minus 1 into P1 V1 minus P2 V2 வரும். ஓகேவா, ஸோ சில புக்ஸில் எல்லாம் பார்த்தோன்னா எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா அப்படின்னா 1 by gamma minus 1 into என்னதுடா P2 V2 minus P1 V1 கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா 1 by 1 minus gamma சில புக்லாம் கொடுத்துருப்பாங்க. கிளியரா, நீ இந்த மாதிரி படித்து வச்சுக்கோங்க, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபிசிக்ஸில் நீ ஒரு ஃபார்முலா படிப்பேன் W is equal to என்னதுடா 1 by gamma minus 1 into P1 V1 minus P2 V2 படிப்பேன். இந்த ஃபார்முலா தான் நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். ஓகே, இப்போ இது கூட அடிஷ்னலாக ஒரு மைனஸ் போட்டால் போதும் நமக்கு என்ன கிடைச்சும்டா கெமிஸ்ட்ரியில் ஒர்க்குக்கு ஃபார்முலா கிடைக்கும். ஓகே, நீ மற்றபடி வேற எங்கேயாவது மாற்றி படிச்சு அப்படின்னா இது ரெண்டும் கோரிலேட் பண்ணி படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா, அப்போ ஜஸ்ட் நீ என்ன படித்தா போதும்டா W is equal to என்னதுடா W is equal to 1 by gamma minus 1 into P1 V1 minus P2 V2. ஓகே, ஸோ இங்கே பார்த்தா அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் ஒரு மைனஸ்
அடிஷ்னலாக வரும், ஃபிசிக்ஸில் அந்த மைனஸ் வராது. சரியா? அப்போ இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, இனி நமக்கு தெரியும் என்னதுடா, யூனிவர்சல் கேஸ் லோ தெரியுமா? ஓகே, யூனிவர்சல் கேஸ் லோனா என்னது? பிவி இஸ் ஈக்குவல் டு என்னது? என்ஆர்டி. ஓகே, அப்போ P1 V1 இஸ் ஈக்குவல் டு என்னதுடா? P1 V1 இஸ் ஈக்குவல் டு என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்பயுமே என்னவா இருக்கும்டா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னவா இருக்கும்டா? எப்பயுமே கான்ஸ்டண்டாக இருக்கும். கேஸுங்கிறது என்னதுடா? எகெயின் ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ இங்கே அடையபேட்டிக் ப்ராசஸில் டெம்பரேச்சர் என்ன ஆகும்டா? மாறும். ஓகே, ஐசோதெர்மலில் தான் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்டாக இருக்கும். அடையபேட்டிக் ப்ராசஸில் டெம்பரேச்சர் என்னவா இருக்காது? கான்ஸ்டண்டாக இருக்காது. ஓகே, அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்டா? P1 V1 இஸ் ஈக்குவல் டு என்ஆர் T1 எழுதலாமா? ஓகே, அப்போ நெக்ஸ்ட் P2 V2 இஸ் ஈக்குவல் டு என்னதுடா? P2 V2 இஸ் ஈக்குவல் டு என்னது? என்ஆர் T2ன்னு எழுதலாமா? ஓகே, அப்போ இதை சப்ஸ்டிடியூட் பண்ண அப்படின்னா என்ஆர் அப்போ மைனஸ் என்ஆர் பை காமா மைனஸ் 1 இன்டூ T2 மைனஸ் T1 சாரி T1 மைனஸ் T2ன்னு வரும். ஓகே, இது அடுத்த ஃபார்முலா. ஓகே, அப்போ P1 V1னா உனக்கு புரியுது இல்லடா, நான் திரும்பி P ஃபைனல் V ஃபைனல்லாம் எழுதல. ஓகே, இங்கே பார்த்தா அப்படின்னா P இனிஷியல் V இனிஷியல் மைனஸ் P ஃபைனல் V ஃபைனல், இங்கே பார்த்தா அப்படின்னா T இனிஷியல் மைனஸ் T ஃபைனல்னு வரும். ஓகே, ஸோ 1ங்கிறது இனிஷியல், 2ங்கிறது என்னதுடா? ஃபைனல். ஓகே, அப்போ இந்த ஃபார்முலா பார்த்தா அப்படின்னா இட் இஸ் மைனஸ் 1 பை காமா மைனஸ் 1 இன்டூ P இனிஷியல் V இனிஷியல் டிவைடட் பை P இனிஷியல் V இனிஷியல் மைனஸ் P ஃபைனல் V ஃபைனல் எழுதிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தா அப்படின்னா இட் இஸ் என்னதுடா? T இனிஷியல் மைனஸ் என்னதுடா? T ஃபைனல். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் கேல்குலேட்டிங் அடையபேட்டிக் அண்ட் ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஓகேவா? இனி நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்டா? ஐசோபாரிக் ப்ராசஸ் பார்த்தோம். ஓகே, ஐசோபாரிக் ப்ராசஸ். ஸோ ஐசோபாரிக் ப்ராசஸ் தான் என்னதுடா? ப்ரெஷரு கான்ஸ்டன்ட். ஓகே, எக்ஸ்டர்னல் ப்ரெஷரு கான்ஸ்டன்ட். அப்போ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு என்னது? 0. ஓகே, அப்போ நம்ம படிச்சிருக்கோம் ரிவர்சிபிள்னா என்னதுடா? ரிவர்சிபிள்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் என்னவா இருக்கும்? வேரியபிளாக இருக்கும். ஓகே, பட் இங்கே ப்ரெஷர் என்னதுடா? ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ இந்த கேஸில் பார்த்தா அப்படின்னா W இர்ரிவர்சிபிளாக இருந்தாலும் சரி, ஒரே ஃபார்முலா தான். இட் இஸ் நத்திங் பட் என்னதுடா? எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கான்ஸ்டன்டாக இருந்தால் என்ன ஃபார்முலா? மைனஸ் பி எக்ஸ்டர்னல் இன்டூ டெல்டா வி. ஓகே, அது ரிவர்சிபிளாக இருந்தாலும் சரி, இர்ரிவர்சிபிளாக இருந்தாலும் சரி. ஓகே, ரிவர்சிபிளாக பாசிபிள் கிடையாது. ஓகே, ஸோ என்ன சொல்கிறது, கான்செப்ட் படி பாசிபிளாக கிடையாது. ஏன்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வேரிங்காக இருந்தால் மட்டும்தான் அது ரிவர்சிபிள் ப்ராசஸ் வரும். ஓகே, பட் ஐசோபாரிக் ப்ராசஸ்ங்கிறதுனால ரிவர்சிபிள்லேயே என்னதுடா? எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கான்ஸ்டண்டாக இருக்கும்னு அர்த்தம். ஓகே, அப்போ அது ரிவர்சிபிளாக இருந்தாலும் சரி, இர்ரிவர்சிபிளாக இருந்தாலும் சரி, அதோட ஃபார்முலா என்னதுடா? மைனஸ் பி எக்ஸ்டர்னல் இன்டூ டெல்டா வி. ஓகேவா? இனி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இட் இஸ் ஐசோகோரிக் ப்ராசஸ். ஓகே, ஸோ இப்போ ஐசோகோரிக் ப்ராசஸ்னால் என்னதுடா? ஐசோகோரிக் ப்ராசஸ்னால் என்னது? வால்யூம் இஸ் என்னது? கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு என்னது? 0. ஓகே, அப்போ இங்கே பார்த்தா அப்படின்னா அது இர்ரிவர்சிபிளாக இருந்தாலும் சரி, ஓகே, ரிவர்சிபிளாக இருந்தாலும் சரி, ரிவர்சிபிளுக்கு நீ அந்த டெரிவேஷன் அந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி பாரு. கடைசியில் பார்த்தோன்னா வி இனிஷியலும் வி ஃபைனல் என்னது? 0ன்னு வரும். ஓகே, வி இனிஷியலும் வி ஃபைனலும் சேம். அப்போது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் பண்ணும்போது ரெண்டுமே சேமாக இருக்கும்போது இது என்ன ஆயிருந்தா? 0 ஆகிடும். ஓகே, அப்போது ரிவர்சிபிளாக இருந்தாலும் சரி, இர்ரிவர்சிபிளாக இருந்தாலும் சரி, ஐசோக்ரோரிக் ப்ராசஸுக்கு ஒர்க் என்னதுடா? ஐசோகோரிக் ப்ராசஸுக்கு ஒர்க் என்னதுடா? இட் இஸ் 0. ஓகே, ஐசோகோரிக் ப்ராசஸுக்கு ஒர்க் இட் இஸ் என்னதுடா? 0. ஓகே, இனி நெக்ஸ்ட் சைக்ளிக் ப்ராசஸ். ஓகே, இனி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னதுடா? இட் இஸ் ஓகே, ஸோ சைக்ளிக் ப்ராசஸில் ஃபார் எக்ஸாம்பிள் பிவி கிராஃப் கொடுத்துருப்பாங்கடா. ஸோ ஓகே, ஸோ பிவி கிராஃப் கொடுத்துட்டு ABCD. ஓகே, அப்போ ஒரு சிஸ்டம் பார்த்தா அப்படின்னா ஏலேருந்து பிக்கு போகுது. ஓகே, தென் பிலேருந்து சிக்கு போகுது, சிலேருந்து டிக்கு போகுது, டிலேருந்து எகெயின் ஏக்கு போகுது. ஓகே, அப்போ எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ இதுதான் P1 V1, இது P2 V2, இது P3 V3, இது எகெயின் P4 V4. ஓகே, இங்கே பார்த்தோன்னா ப்ரெஷர்லாம் சேமாக இருக்கும். இப்போ இது P1 V2ன்னு வரும். அதெல்லாம் நான் ஜஸ்ட் ஒரு உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேண்டி மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, அப்போ இங்கே பார்த்தா அப்படின்னா இனிஷியல் ஸ்டேட் என்னதுடா? P1 V1. ஓகே, ஃபைனல் ஸ்டேட்டும் என்னதுடா? இட் இஸ் P1 V1. ஓகே, அப்போ இந்த மாதிரி சைக்கிளிக் ப்ராசஸ்க்கு ஒர்க் டன் கேட்டாங்க அப்படின்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா? ஏரியா அண்டர் PV கிராஃப். ஓகே, ஸோ இப்போ சைக்ளிக் ப்ராசஸ்க்கு ஒர்க் டன் கேட்டாங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் என்னதுடா? ஏரியா அண்டர் PV கிராஃப். ஓகே, அப்போ ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்கன்னா இட் இஸ் என்னதுடா? சைடு இன்டூ சைடு. ஓகே, ரெக்டாங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா இட் இஸ் என்னதுடா? லென்த் இன்டூ பிரெத். ஓகே, இனி அதுவே ட்ரையாங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா என்னதுடா? இட் இஸ் ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட்டு. ஓகே, இனி அதுவே சர்க்கிள் சைக்ளிக் ப்ராசஸ் சர்க்கிளாக இருந்துச்சுன்னா அதோட ஃபார்முலா என்னதுடா? இட் இஸ் பை ஆர் ஸ்கொயர். ஓகே, அப்போ இந்த மாதிரிலாம் கேல்குலேட் பண்ணி கொண்டு வரணும்டா. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேபி நிறைய ஷேப்ஸ் கம்பைன் பண்ணி கூட கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு ஸ்கொயரும் ரெக்டாங்கிளும் மிக்ஸ் ஆகி இந்த மாதிரிலாம் கொடுக்கும் நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்டா, இதோட ஏரியா ப்ளஸ் இதோட ஏரியா இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம். ஓகே, அப்போது சைக்ளிக் ப்ராசஸ்க்கு ஒர்க் டன் என்னதுடா, இட் இஸ் த ஏரியா அண்டர் என்னதுடா பிவி கிராஃப். ஓகேவா? அப்போது இந்த சைக்ளிக் ப்ராசஸ்க்கு ஒரு சைன் கன்வென்ஷன் இருக்குடா, அது என்னங்கிறதும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ இந்த ஒர்க் டன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைக்ளிக் ப்ராசஸ் எய்தர் எப்படி நடக்கலாம்டா, இந்த மாதிரி நடக்கலாமா? ஓகே, ஸோ ஏலேருந்து பிக்கு போகலாம், பிலேருந்து சிக்கு போகலாம், சிலேருந்து டிக்கு போகலாம், அகெயின் டிலேருந்து ஏக்கு போகலாம். ஓகே, இல்லைனா இது ஒரு இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குல்லடா. ஓகே, இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குல்ல. ஸோ ஏ பி சி அண்டு டி. ஓகே, இங்கே பார்த்தோன்னா இந்த டைரெக்ஷனில் சாரி ஓகே, அப்போது ஏலேருந்து பிக்கு போகலாம், பிலேருந்து சி, சிலேருந்து டி, டிலேருந்து ஏ. ஓகே, அப்போ இங்கே பார்த்தா அப்படின்னா இதோட டைரக்ஷன் என்னதுடா, கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா, இந்த டைரக்ஷன். ஓகே, அப்போ இந்த டைரக்ஷனுங்கிறது என்னதுடா, இட் இஸ் கிளாக் வைஸ். ஓகே, இனி இதில் பார்த்தா அப்படின்னா எந்த டைரக்ஷனில் வருதுடா, இந்த டைரக்ஷனில் வருது. அப்போ இது என்னதுடா, ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, அப்போ இங்கே சைக்ளிக் ப்ராசஸ் என்னதுடா, கிளாக் வைஸில் இருக்குது. இங்கே சைக்ளிக் ப்ராசஸ் எதுலடா, ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது. ஓகே, ஸோ கிளாக் வைஸில் இருந்துச்சுன்னா ஒர்க் டன் இஸ் நெகட்டிவ்டா. ஓகே, ஆன்டி கிளாக் வைஸில் இருந்துச்சுன்னா ஒர்க் டன் இஸ் என்னதுடா, பாசிட்டிவ்டா. ஓகே, அப்போ இதுவும் தெரிஞ்சிருக்கணும். இது எப்படிங்கிறத நான் சும்மா ஜஸ்ட் கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பட் இந்த பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். ஓகே, ஒர்க் டன் ஃபார் அ கிளாக் வைஸ் சைக்ளிக் ப்ராசஸ் வந்து என்னதுடா, இட் இஸ் நெகட்டிவ். ஒர்க் டன் ஃபார் அன் ஆன்டி கிளாக் வைஸ் சைக்ளிக் ப்ராசஸஸ் என்னதுடா, இட் இஸ் பாசிட்டிவ். ஓகே, அப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னா இதோட ஏரியா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது கிளாக் வைஸாக இருந்தால் என்னதுடா, இட் இஸ் நெகட்டிவ்னு ஒரு மைனஸ் ஆட் பண்ணி கொடுக்குற. ஆன்டி கிளாக் வைஸாக இருந்துச்சுன்னா அதை என்ன எடுத்துக்கிறடா, ஒரு பாசிட்டிவ் ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, இது மட்டும் பண்ணால் போதும். ஓகே, இனி அது எப்படி நெகட்டிவ் வந்துச்சு, இது எப்படி பாசிட்டிவ் வந்துச்சுங்கிறது நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, அப்போ கவனிடா, இப்போ இந்த ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, அப்போ இங்கே இது ஏ, இது பி, இது சி, இது டி. ஓகேவா? ஏ டு பி. ஓகே, இது ப்ரெஷரு, இது வால்யூம் கிராஃப். ஓகே, அப்போ ஏ டு பிங்கிறது என்ன ப்ராசஸரா, ஐசோபாரிக்கா, ஐசோகோரிக்கா, ஐசோதெர்மலா, அடியாபேட்டிக்கா. ஓகே, அப்போ இங்கே என்ன கான்ஸ்டன்ட்ரா, இங்கே என்ன கான்ஸ்டன்ட், ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். அப்போ ஏ டு பி அப்படிங்கிறது என்னதுடா, இட் இஸ் ஐசோபாரிக். ஓகே, எக்ஸ்பேன்ஷனா கம்ப்ரெஷனாடா, இங்கே பார்த்தோன்னா V1 இது. ஓகே, இதுதான் வந்து என்னது V1, இது என்னதுடா V2. ஓகே, அப்போ V1 அதிகமாக இருக்கா இல்லை V2 அதிகமாக இருக்கா, V2 தான் அதிகமாக இருக்குது. ஓகே, அப்போ இங்கே என்ன நடக்குது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது என்னதுடா, ஐசோபாரிக் எக்ஸ்பேன்ஷன். ஓகே, இனி நெக்ஸ்ட்டு B2C அப்படிங்கிறது என்ன ப்ராசஸரா, இங்கே வால்யூம் பிலையும் சிலையும் வால்யூம் இஸ் என்னது V2. அப்போ இது என்ன ப்ராசஸரா, ஐசோகோரிக் ப்ராசஸ். ஓகே, இது என்ன ப்ராசஸரா, ஐசோகோரிக் ப்ராசஸ். ஓகே, இனி நெக்ஸ்ட்டு C2D என்ன ப்ராசஸரா, C2D என்ன ப்ராசஸ்ஸு, எகெயின் இங்கே பார்த்தா அப்படின்னா வால்யூம் என்ன ஆகுது, V2லேருந்து V1க்கு போகுது. அப்போ வால்யூம் என்ன ஆகுது, கம்மி ஆகுது. அப்போ இது என்னதுடா, கம்ப்ரெஷன். ஓகே, எகெயின் இங்கே ப்ரெஷர் என்னதுடா, கான்ஸ்டன்ட். அப்போ இது என்னதுடா, ஐசோபாரிக் கம்ப்ரெஷன். ஓகே, இனி நெக்ஸ்ட்டு D2A. ஓகே, இங்கே பார்த்தா அப்படின்னா வால்யூம் டிலையும் V1, ஏலையும் என்னது V1. ஓகே, அப்போ இட் இஸ் என்னதுடா, ஐசோகோரிக் ப்ராசஸ். ஓகே, அப்போ B2Cயும் ஐசோகோரிக் ப்ராசஸ், D2A என்னது ஐசோகோரிக் ப்ராசஸ். ஓகே, இனி ஐசோகோரிக் ப்ராசஸுக்கு ஒர்க் டன் நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருந்தோம்டா, ஐசோகோரிக் ப்ராசஸுக்கு ஒர்க் டன் ரிவர்சிபிளாக இருந்தாலும் இர்ரிவர்சிபிளாக இருந்தாலும் என்னதுடா, இட் இஸ் 0. ஓகே, அப்போ இந்த ரெண்டு ப்ராசஸ்க்கு என்னதுடா, இட் இஸ் ஒர்க் டன் என்னது, இந்த ரெண்டு ப்ராசஸ்க்கு ஒர்க் டன் என்னது 0. ஓகே, இனி நெக்ஸ்ட்டு A to Bக்கு ஒர்க் டன் என்னதுடா, A to B WAB ஓட ஒர்க் டன் என்னது, இட் இஸ் மைனஸ் P இன்டூ டெல்டா V. ஓகே, அப்போ இது எக்ஸ்பேன்ஷனாக இருக்கிறதுனால V final will be greater than என்னது, எக்ஸ்பேன்ஷனாக இருக்கிறதுனால V final will be greater than என்னது, V initial. ஓகே, அப்போது V final will be greater than V initial. ஓகே, அப்போ இது என்ன ஆயிருண்டா, டெல்டா V பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ நெகட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் என்னது, நெகட்டிவ். ஓகே, அப்போது மைனஸ் P டெல்டா Vன்னு வரும். ஓகே, அப்போ இங்கே கரஸ்பாண்டிங் ப்ரெஷர் என்னதுடா, இங்கே கரஸ்பாண்டிங் ப்ரெஷர் என்னது, இதை நான் P1 எடுத்துக்கிறேன், இதை நான் என்ன எடுத்துக்கிறேன், P2 எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ இங்கே ஃபார்முலா என்னது, WA1 இஸ் ஈக்குவல் டு என்னது, P1 டெல்டா Vன்னு வரும். ஓகேவா, இனி நெக்ஸ்ட்டு WCD எடுத்துக்குவோமே. ஓகே, ஸோ WCDங்கிறது என்னதுடா, இட் இஸ் அன் ஐசோபாரிக் கம்ப்ரெஷன். அப்போ ஐசோபாரிக் கம்ப்ரெஷனுங்கும் போது என்னதுடா, இட் இஸ் மைனஸ் P டெல்டா Vன்னு வரும். ஓகே, பட் இங்கே பார்த்தா அப்படின்னா V இனிஷியல் இஸ் கிரேட்டர் தேன் என்னது, V ஃபைனல். அப்போ இங்கே டெல்டா Vயும் என்னவாயிரும்டா, நெகட்டிவ் ஆயிரும். அப்போ நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் என்ன ஆகும்டா, பாசிட்டிவ் ஆகும். ஓகே, நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் என்ன ஆகும்டா, பாசிட்டிவ் ஆகும். ஸோ P டெல்டா Vன்னு வரும். ஓகே, பட் இங்கே இருக்கிற ப்ரெஷருங்கிறது என்னதுடா, இட் இஸ் P2.
ஓகே அப்போ இங்கே இருக்கிற ப்ரெஷருங்கிற என்னதுடா இட் இஸ் P2 ஓகே அப்போ நெட்டு ஒர்க்குடனுங்கிறது என்னதுடா நெட்டு ஒர்க்குடன் இஸ் ஈக்குவல் டு WAB ப்ளஸ் என்னதுடா WCD மட்டும்தான் ஏன்னா மீதி ரெண்டும் என்னது ஐசோகோரிக் ப்ராசஸ் ஓகே அப்போது இங்கே பார்த்தா அப்படின்னா WABங்கிறது என்னதுடா இட் இஸ் நெகட்டிவ் P1 டெல்டா V ஓகே இனி WCDங்கிறது என்னதுடா இட் இஸ் P2 டெல்டா V ஓகே இங்கே டெல்டா வி ரெண்டு இதுலையுமே என்னதுடா சேம் ஏன்னா கவனி இங்கே பார்த்தனா V2 இங்கே என்னதுடா V1 ஓகே இங்கே பார்த்தனா அகைன் V2 இங்கே என்னது V1 அப்போ டெல்டா வி ரெண்டுலேயுமே என்னதுடா சேம் தானே அப்போ இதுலேருந்து பார்த்த அப்படின்னா இதுலேருந்து நம்ம டெல்டா வி காமனாக எடுத்த அப்படின்னா என்ன ஆகும்டா P2 மைனஸ் P1 வரும் ஓகே அப்போ இங்கே பார்த்த அப்படின்னா யார் அதிகம்டா P2 அதிகமா P1 அதிகமா ஓகே P2 அதிகமா P1 அதிகமா P1 தான் அதிகம் ஓகே அப்போ இங்கே என்னதுடா P1 இஸ் கிரேட்டர் தான் என்னது P2 ஓகே அப்போ அதனால P1 நெகட்டிவ் வேல்யூ தான் இங்கே அதிகமாக இருக்குது ஓகே அப்போ ஒர்க் டன் என்னவா இருக்கும்டா நெகட்டிவாக இருக்கும் ஓகேவா அப்போது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸுக்கு ஒர்க் டன் என்னதுடா நெகட்டிவ் ஓகே இதே மாதிரி நீ ஆன்டி கிளாக் வைஸுக்கும் ட்ரை பண்ணி பாரு ஓகே ஆன்டி கிளாக் வைஸுக்கும் ட்ரை பண்ணி பார்த்த அப்படின்னா ஒர்க் டன் என்னவா வரும்டா பாசிட்டிவாக வரும் ஓகே ஸோ இப்போ அங்கே பார்த்தா அப்படின்னா இதே மாதிரி P1 மைனஸ் P2ன்னு வரும் ஓகே ஸோ P2 மைனஸ் P1 வரும் அதில் பார்த்தோன்னா அந்த வேல்யூஸ் அதிகமாக இருக்கும் ஒரு வேல்யூ அதிகமாக இருக்கும் நீ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா அப்படின்னா நமக்கு என்ன வரும்டா பாசிட்டிவ் நமக்கு கிடைக்கும் ஓகே ஸோ ஜஸ்ட் அது மட்டும் நான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ இப்போ இந்த டெரிவேஷன்ஸ்லாம் நமக்கு தெரிய வேணாம் பஸ் உனக்கு புரியறதுக்கு வேண்டி மட்டும் தான் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஓகே நமக்கு தெரிய வேண்டியது என்னதுடா சைக்கிளிக் ப்ராசஸுக்கு ஒர்க் டன் என்னது ஏரியா அண்டர் த PV கிராஃப் ஓகே ஏரியா அண்டர் த PV கிராஃப் தான் என்னது சைக்கிளிக் ப்ராசஸோட ஒர்க் டன் ஓகே அப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறோம் ஓகே கண்டுபிடிச்சிட்டு அதோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறோம் ஓகே கிளாக் வைஸாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்டா நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணுறோம் ஆன்டி கிளாக் வைஸாக இருந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணுறோம்டா பாசிட்டிவ் சைனை யூஸ் பண்ணுறோம் ஓகே அப்போ இந்த ப்ராசஸ் வச்சு தான் இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம்டா சைக்கிளிக் ப்ராசஸோட ஒர்க் டன் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் ஓகேவா இனி நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பெஷல் கேஸ்ரா என்ன அப்படின்னா ஒர்க் டன் இன் ஓப்பன் ஏர் ஹீட்டிங் ஓகே ஒர்க் டன் இன் ஓப்பன் ஏர் ஹீட்டிங் ஓகே அப்போ கவனிடா ஒரு பீக்கர் இருக்குடா ஓகே அந்த பீக்கரில் நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா கேஸ் எடுத்துக்கிறேன்டா ஓகே அந்த பீக்கர் ஓப்பன் பீக்கர் அது க்ளோஸ்டு பீக்கர் கிடையாது அதில் என்ன எடுத்துக்கிறேன்டா கேஸ் எடுத்துக்கிறேன் ஓகே அப்போ இந்த கேஸை நான் என்ன பண்ணுறேன்டா கீழேருந்து இந்த கேஸை நான் என்ன பண்ணுறேன் ஹீட் பண்ணுறேன் ஓகே அப்போ இந்த கேஸை ஹீட் பண்ணும்போது இது என்ன ஆகும்டா எக்ஸ்பேண்ட் ஆகி என்ன ஆகும் வெளியே எவாப்ரேட் ஆக பார்க்கும் ஓகே அப்போ இது எக்ஸ்பேண்ட் ஆகி வெளியே என்ன ஆகும்டா இந்த கேஸு எஸ்கேப் ஆகும் ஓகே அப்போ இந்த மாதிரி கான்செப்டை சொல்கிற பேர் தான் என்னதுடா இட் இஸ் ஓப்பன் ஏர் ஹீட்டிங்னு சொல்லுவோம் ஓகே அப்போ இதில் ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கண்டா ஓகே ஓப்பன் ஏர் ஹீட்டிங்கில் P எக்ஸ்டர்னல் வில் பி ஈக்குவல் டு என்னதுடா P இன்டர்னல் ஓகே ஏன்னா இங்கே ஓப்பனாக இருக்கிறதுனால இதோட எக்ஸ்டர்னல் ப்ரெஷரும் இன்டர்னல் ப்ரெஷரும் என்னவாக இருக்கும்டா ஈக்குவலாக இருக்கும் ஓகே அப்போ இந்த கான்செப்ட் மட்டும் இங்கே தெரிஞ்சிருக்கணும்டா ஓகே அப்போ இன்டர்னல் ப்ரெஷருங்கிறது இட் இஸ் நத்திங் பட் ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் ஓகே அப்போ இதோட ஒர்க் டன் கேட்டாங்க அப்படின்னா இதோட ஃபார்முலா இருக்குடா இட் இஸ் நத்திங் பட் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா NGRTன்னு வரும் ஓகே ஸோ ஓப்பன் ஏர் ஹீட்டிங்கான ஒர்க் டனோட ஃபார்முலா என்னதுடா இட் இஸ் மைனஸ் டெல்டா NGRT ஓகே அப்போ இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது சும்மா ஒரு டெரிவேஷன் மட்டும் சொல்கிறேன்டா ஏன்னா இது திடீர்னு இப்படி சொன்னால் புரியாதுல்ல அதுக்காக நான் இதோட டெரிவேஷன் மட்டும் சொல்கிறேன் ஓகே அப்போ நமக்கு தெரியும்டா P எக்ஸ்டர்னல் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா P இன்டர்னல் ஓகேவா P external is equal to P internal ஓகே ஸோ P internalங்கிறது நத்திங் பட் என்னதுடா ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் ஓகே அப்போ நமக்கு தெரியும் என்னதுடா யூனிவர்சல் கேஸ் லோன் என்னதுடா PV is equal to என்னது NRT ஓகே இங்கே ப்ரெஷருங்கிறது என்னதுடா ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் Vங்கிறது என்னதுடா வால்யூம் ஆஃப் த கேஸ் ஓகே இது ரெண்டு எதோடதுடா கேஸோட ஃபார்முலா ஓகே கேஸோட ப்ரெஷர் அண்ட் கேஸோட வால்யூம் ஓகே அப்போ இதுலேருந்து நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா PV is equal to என்னதுடா NRT ஓகே அப்போ இதுலேருந்து நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா கவனி டிஃப்ரென்ஷியேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ரெண்டு சைடும் நான் என்ன பண்ணுறேன்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் ஓகே ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா இங்கே என்ன ஆகும்டா டெல்டா PVன்னு வரும் விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா NRTன்னு வரும் ஓகேவா இனி டெல்டா PV M இன்டூ என்னோட ஃபார்முலா என்னதுடா P டெல்டா V ப்ளஸ் V டெல்டா Pன்னு வரும் ஓகே டிஃப்ரென்ஷியேட்டிங் A இன்டூ B என்னங்கிறது என்னடா A இன்டூ டெல்டா B ப்ளஸ் B இன்டூ டெல்டா ஏன்னு வரும் ஓகே அப்போ இங்கே பார்த்தா அப்படின்னா P டெல்டா V ப்ளஸ் V டெல்டா Pன்னு வரும் ஓகே இனி நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தா அப்படின்னா ஆறுங்கிறது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரும் இங்கே என்னதுடா கான்ஸ்டன்ட் தானே ஏன்னா வெளியில் இருக்கிற டெம்பரேச்சர் உள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் என்னது சேம் ஓகே அப்போ RTயை நம்ம காமனாக எடுத்து அப்படின்னா இங்கே என்ன வரும்டா டெல்டா என்னன்னு மட்டும் வரும்
ஓகே, இனி இங்கே ப்ரெஷர் என்னதுடா கான்ஸ்டன்ட் தானே, ஏன்னா வெளியில் இருக்கிற ப்ரெஷர் உள்ளே இருக்கிற ப்ரெஷர் என்னது சேம். அப்போ இந்த வேல்யூ என்ன ஆகும்டா 0 ஆயிடும். ஓகே, அப்போ இதுலேருந்து பார்த்தா அப்படின்னா பி டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு என்னதுடா டெல்டா என். ஓகே, அப்போ இங்கே என்னங்கிறது என்னதுடா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ். அப்போ டெல்டா என்ஜின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இன்டூ என்னதுடா ஆர்டின்னு எடுக்கிறேன். ஓகே, அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன்டா. ஓகே, இனி ஒர்க் டன்னோட ஃபார்முலா என்னதுடா, ஒர்க் டன்னோட ஃபார்முலா என்னது, இட் இஸ் மைனஸ் பி எக்ஸ்டர்னல் இன்டூ என்னதுடா டெல்டா வி. ஓகே, பட் இங்கே என்னது பி எக்ஸ்டர்னல் இஸ் ஈக்குவல் டு என்னது பி இன்டர்னல். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு பி கேஸ். ஓகேவா? ஓகே, அப்போ இதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம்டா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி டெல்டா வின்னு எடுத்துக்கலாமா, ப்ரெஷர் ஆஃப் த கேஸ், அதை நான் பின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ பி டெல்டா வியோட வேல்யூ என்னதுடா இது டெல்டா என்ஆர்டி. ஓகே, அப்போ டபிள்யூட வேல்யூ என்னதுடா மைனஸ் டெல்டா என்ஜிஆர் Tன்னு வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் கேல்குலேட்டிங் ஒர்க் டன் இன் என்னதுடா ஓப்பன் ஏர் ஹீட்டிங். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா, இதை பேஸ் பண்ணி என்ன வரும்டா கொஸ்டின்ஸு வரும். ஓகே, அப்போ என்னெல்லாம் ஒர்க் டன் பார்த்தோம்டா, ஐசோ தெர்மலுக்கு பார்த்தோம், அப்போ அதில் ரிவர்சிபிள் இர்ரிவர்சிபிள் பார்த்தோம். ஓகே, ஸோ ஐசோ தெர்மல் இர்ரிவர்சிபிளுக்கு ஃபார்முலா என்னதுடா இட் இஸ் மைனஸ் பி எக்ஸ்டர்னல் இன்டூ டெல்டா வி. ஓகேவா? அப்போ இங்கே பார்த்தா அப்படின்னா நமக்கு தெரியும் என்னதுடா W is equal to என்னது மைனஸ் பி எக்ஸ்டர்னல் இன்டூ என்னதுடா டெல்டா விங்கிறது என்னதுடா வி ஃபைனல் மைனஸ் வி இனிஷியல். ஓகே, அப்போ இங்கே வி ஃபைனல் மைனஸ் வி இனிஷியலுங்கிறது என்னது வால்யூம் ஆஃப் த கேஸ். கரெக்டாக? அப்போ நமக்கு தெரியும் என்னதுடா பிவி இஸ் ஈக்குவல் டு என்னது என்ஆர்டியா. ஓகே, அப்போ இதுலேருந்து என்ன எழுதலாம்டா, இதுலேருந்து என்ன எழுதலாம், வி இஸ் ஈக்குவல் டு என்னது என்ஆர்டி பை பின்னு எழுதலாம். ஓகே, அப்போது வி ஃபைனலுங்கிறது என்னதுடா, வி ஃபைனலுங்கிறது என்னது டெம்பரேச்சர் இங்கே கான்ஸ்டன்ட், அப்போ என்ஆர்டி பை பி ஃபைனல்னு வருமா, என்ஆர்டி பை பி ஃபைனல்னு வருமா. ஓகே, இனி அதுவே வி இனிஷியலுங்கிறது என்னதுடா, வி இனிஷியலுங்கிறது என்ஆர்டி பை பி இனிஷியல்னு வருமா. ஓகே, அப்போ இதை வி ஃபைனல் மைனஸ் வி இனிஷியல் பண்ண அப்படின்னா என்ன ஆகும்டா என்ஆர்டியை காமனாக எடுத்துடலாமா. ஓகே, ஸோ என்ஆர்டியை காமனாக எடுத்த அப்படின்னா என்ன ஆகும்டா 1 பை பி ஃபைனல் மைனஸ் 1 பை பி இனிஷியல்னு வரும். ஓகே, அப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, அப்போ W is equal to மைனஸ் பி எக்ஸ்டர்னல் இன்டூ என்ஆர்டி. ஓகே, மைனஸ் பி எக்ஸ்டர்னல் இன்டூ என்ஆர்டி. ஓகே, மைனஸ் பி எக்ஸ்டர்னல் இன்டூ என்னதுடா என்ஆர்டி. ஓகே, இன்டூ என்னதுடா இன்டூ 1 பை பி ஃபைனல் மைனஸ் 1 பை பி இனிஷியல்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவும் இது ஒரு மாடிஃபிகேஷன் தான்டா. சரியா? இதில் பார்த்தா அப்படின்னா இங்கே பி ஃபைனல் பி இனிஷியலுங்கிறது கேஸோட ப்ரெஷரு. ஓகே, பட் இங்கே பி எக்ஸ்டர்னல்ங்கிறது என்னதுடா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். ஓகே, அப்போ இந்த ஃபார்முலாவும் தெரிஞ்சிருந்ததுன்னா கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும்டா. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இது அதோட மாடிஃபிகேஷன் மட்டும். ஓகேவா? அப்போ W is equal to என்னதுடா மைனஸ் பி எக்ஸ்டர்னல் இன்டூ டெல்டா வி. எதுக்குடா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு. ஓகே, ரிவர்சிபிளுக்கு என்னதுடா W is equal to 2.303 NRT log V final by V initial. ஓகே, இனி அதே ஃபார்முலா இனி மாற்றி எழுதணும் அப்படின்னா மைனஸ் 2.303 இன்டூ NRT log P initial by P finalனு வரும். ஓகேவா? இனி அது அடியபேட்டிக் ப்ராசஸ்க்கு இர்ரிவர்சிபிளுக்கு என்னதுடா இட் இஸ் மைனஸ் பி எக்ஸ்டர்னல் இன்டூ டெல்டா வி. ஓகே, ரிவர்சிபிளுக்கு என்னதுடா இட் இஸ் மைனஸ் 1 பை காமா மைனஸ் 1 இன்டூ பி இனிஷியல் வி இனிஷியல் மைனஸ் பி ஃபைனல் வி ஃபைனல். ஓகேவா? இனி அடுத்த ஃபார்முலா என்னதுடா இட் இஸ் மைனஸ் என்ஆர் பை காமா மைனஸ் 1 இன்டூ டி இனிஷியல் மைனஸ் டி ஃபைனல். ஓகே, இனி ஐசோபாரிக் ப்ராசஸ்னா அது ரிவர்சிபிளாக இருக்கட்டும் இர்ரிவர்சிபிளாக இருக்கட்டும் இட் இஸ் நத்திங் பட் என்னதுடா மைனஸ் பி எக்ஸ்டர்னல் இன்டூ டெல்டா வி. ஓகே, இனி ஐசோகோரிக்னா என்னதுடா ரிவர்சிபிளாக இருந்தாலும் சரி இர்ரிவர்சிபிளாக இருந்தாலும் சரி ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா 0. ஓகே, இனி சைக்ளிக் ப்ராசஸுக்கு இட் இஸ் தன் ஏரியா அண்டர் பிவி கிராஃப். ஓகே, கிளாக் வைஸ்னா நெகட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ்னா என்னதுடா இட் இஸ் பாசிட்டிவ். ஓகே, இனி நெக்ஸ்ட் ஓப்பன் ஏர் ஹீட்டிங்கான ஃபார்முலா என்னதுடா இட் இஸ் என்னதுடா இட் இஸ் டெல்டா என்ஜிஆர்டி. ஓகேவா? ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் என்னதுடா டெல்டா என்ஜிஆர்டி. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் என்னதுடா திஸ் இஸ் ஆல் அபவுட் ஒர்க் டன். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்டா ஜஸ்ட் இங்கே நான் வந்து இதை சம்மரைஸ் பண்ணுறேன். ஒர்க் டன். ஓகே, ஐசோதெர்மல் adiabatic ஐசோகோரிக் அண்டு ஐசோபாரிக். ஓகே, அப்போ இதில் பார்த்தா அப்படின்னா W இர்ரிவர்சிபிளுக்கான ஃபார்முலா என்னதுடா இட் இஸ் மைனஸ் பி எக்ஸ்டர்னல் இன்டூ டெல்டா வி. ஓகே, இன்னொரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன் என்னதுடா இட் இஸ் மைனஸ் பி எக்ஸ்டர்னல் இன்டூ என்ஆர் டி பை பி ஃபைனல் மைனஸ் என்ஆர் டி பை பி இனிஷியல்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும். இங்கே வந்து இது எக்ஸ்டர்னல், இது ரெண்டும் என்னதுடா இட் இஸ் த ப்ரெஷர் ஆஃப் த கேஸ்.
ஓகேவா? இனி ரிவர்சிபிளுக்கான ஃபார்முலா என்னதுடா? ரிவர்சிபிளுக்கான ஃபார்முலா என்னது? இட் இஸ் -2.303 nRT log என்னதுடா? log V2/V1. ஓகே, இல்லை அப்படின்னா இட் இஸ் -2.303 nRT log P initial by P final வரும். இது V final by V initial வரும். ஓகேவாடா? இனி நெக்ஸ்ட் அடியாபேட்டிக் ப்ராசஸ்க்கான ஒர்க் டன் இர்ரிவர்சிபிளுக்கு என்னது? இர்ரிவர்சிபிளுக்கு என்னதுடா? இட் இஸ் -P external into என்னதுடா? டெல்டா V. ஓகே, இனி ரிவர்சிபிளுக்கு என்னதுடா ஃபார்முலா? ரிவர்சிபிளுக்கு என்ன ஃபார்முலா? இட் இஸ் -1/γ-1 into P initial V initial minus P final V final வரும். ஓகே, இனி அடுத்த ஃபார்முலா என்னதுடா? இட் இஸ் -NR/γ-1 into என்னதுடா? T initial by T final வரும். ஓகே, இனி ஐசோகோரிக்கு அது ரிவர்சிபிளாக இருந்தாலும் சரி இர்ரிவர்சிபிளாக இருந்தாலும் சரி இட் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா? இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஐசோபாரிக் என்னதுடா? இர்ரிவர்சிபிளாக இருந்தாலும் சரி இர்ரிவர்சிபிளாக இருந்தாலும் சரி ஃபார்முலா என்னதுடா? இட் இஸ் -P external into என்னதுடா? P external into டெல்டா V. ஓகே, இனி ரிவர்சிபிள்னா எகைன் நமக்கு தெரியும் என்னதுடா? P external will be equal to என்னதுடா? P internal. ஓகே, அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம்டா? W reversible will be equal to என்னதுடா? P internal into delta T நோ delta V நோ எழுதிக்கலாம். ஓகே, P internal into delta V நோ எழுதிக்கலாம். ஓகேவா? இனி நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்டா? சைக்ளிக் ப்ராசஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ சைக்ளிக் ப்ராசஸில் என்னதுடா? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஏரியா அண்டர் PV கிராஃப். ஓகே, ஏரியா அண்டர் PV கிராஃப். ஓகே, அது கிளாக் வைஸாக இருந்தால் அது என்னதுடா? நெகட்டிவ். ஆன்டி கிளாக் வைஸாக இருந்தால் என்னதுடா? இட் இஸ் பாசிட்டிவ். ஓகேவா? இனி நெக்ஸ்ட் ஓப்பன் ஏர் ஹீட்டிங்கில் ஒர்க் டனோட ஃபார்முலா என்னது? ஓப்பன் ஏர் ஹீட்டிங்க்கு ஒர்க் டனோட ஃபார்முலா என்னதுடா? இட் இஸ் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு -delta NGRT வரும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபார்முலாஸ் ஃபார் கேல்குலேட்டிங் என்னதுடா? ஒர்க் டன். ஓகேவா? ஓகேடா? ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. ஸோ இதுலேயும் பார்த்தா அப்படின்னா ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரிலையும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹீட் கிவன் டு த சிஸ்டம். ஓகே, ஹீட் கிவன் டு த சிஸ்டம் இஸ் used to increase the internal energy. Heat given to the system is used to increase the internal energy and to do work. Okay, so heat given to the system is used to increase the internal energy and to do work. Okay, so first law of thermodynamics definition பார்த்தனா physicsல chemistryல என்னதுதான் சேம் தான். ஓகே, அப்போ என்ன சொல்றாங்கடா? heat given to the system, okay, which is used to என்னதுடா? increase the internal energy and to என்னதுடா? do work. ஓகே, அப்போ இந்த ஃபார்முலா தான் நீங்கள் எதில் படிச்சிருப்பீங்கடா? ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஓகே, பட் கெமிஸ்ட்ரியில் இந்த ஃபார்முலா நம்ம படிக்க மாட்டோம். ஓகே, கெமிஸ்ட்ரியில் இந்த ஃபார்முலா நம்ம படிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா கவனி Q heat is given to the system என்னதுடா? பாசிட்டிவ். ஓகே, இனி it is used to என்னதுடா? increase the internal energy. So increase in internal energy is represented by என்னதுடா? பாசிட்டிவ். ஓகே, and to do work. அப்போ இங்கே யார் ஒர்க் பண்ணுறாடா? ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம். ஓகே, அப்போ ஒர்க் டன் பை த சிஸ்டம் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்டா? ஒர்க் டன் பை த சிஸ்டம் என்னது? இட் இஸ் நெகட்டிவ். அப்போது Q இஸ் ஈக்குவல் டு என்னதுடா? டெல்டா U ப்ளஸ் மைனஸ் ஆஃப் W. ஏன்னா அங்கே சைன் கன்வென்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்டா? Q இஸ் ஈக்குவல் டு டெல்டா U மைனஸ் டபிள்யூன்னு வருமா? ஓகே, டெல்டா U மைனஸ் டபிள்யூன்னு வருமா? அப்போது இங்கே WC ஆர் டெல்டா U இஸ் ஈக்குவல் டு என்னதுடா? Q ப்ளஸ் W. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ் இன் என்னதுடா? கெமிஸ்ட்ரி. ஓகே, இனி அதே பார்த்தனா இனி ஃபிசிக்ஸில் பார்த்தனா ஒர்க் டன் பை த சிஸ்டம் என்னதுடா? இட் இஸ் பாசிட்டிவ். ஓகே, அப்போது Q இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வரும்? டெல்டா U ப்ளஸ் டபிள்யூன்னு வரும். ஓகே, அப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம்? ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, கெமிஸ்ட்ரியில் என்ன யூஸ் பண்ணுறோம்னா டெல்டா U இஸ் ஈக்குவல் டு Q ப்ளஸ் W. ஏன்? ஒர்க் டன் பை த சிஸ்டம் இஸ் என்னது? நெகட்டிவ். ஓகே, அப்போது நம்ம இது மட்டும் நான் ஜஸ்ட் உனக்கு கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்காக நான் இது சொன்னேன் மட்டும்தான். பட் நமக்கு என்ன ஃபார்முலா தேவைடா? டெல்டா U இஸ் ஈக்குவல் டு Q ப்ளஸ் W. திஸ் இஸ் கால்ட் அஸ் என்னதுடா? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்டா. ஓகேவாடா? ஓகேடா, அப்போ என்ன அப்படின்னா இதோட ஆப்ளிகேஷன் என்னங்கிறது பார்ப்போம்டா. ஸோ இதோட ஆப்ளிகேஷன் என்னங்கிறது பார்ப்போம். அப்போ நம்ம என்ன சொன்னோம்டா? டெல்டா U இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டபிள்யூன்னு எழுதலாமா? ஓகே, டெல்டா U இஸ் ஈக்குவல் டு என்னதுடா? Q ப்ளஸ் W.
ஓகே, அப்போ டபிள்யூவோட ஃபார்முலா என்னதுடா, டபிள்யூவோட ஃபார்முலா என்னது q ப்ளஸ் பி டெல்டா வின்னு எழுதலாமா? ஓகே, இங்கே நம்ம நெகட்டிவ் சைன் போட தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம இங்கே என்ன பண்ணிட்டோம், ஒரு நெகட்டிவ் சைன் போட்டுட்டோம். ஓகே, அப்போ இது என்னென்னு எழுதிக்கலாம்டா, q ப்ளஸ் பி டெல்டா வின்னு எழுதலாம். இல்லைனா ஜஸ்ட் நம்ம எப்படி எழுதலாம்டா, ஜஸ்ட் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தான் q இஸ் ஈக்குவல் டு என்னது டெல்டா யூ ப்ளஸ் டபிள்யூன்னு வரும். ஓகே, அப்போ q இஸ் ஈக்குவல் டு என்னதுடா டெல்டா யூ, டபிள்யூட ஃபார்முலா என்னது மைனஸ் பி டெல்டா வின்னு வரும். ஓகே, அப்போ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு என்னது q ப்ளஸ் பி டெல்டா வின்னு வந்துச்சா? ஓகே, அதே ஃபார்முலா தானே இதுவும். ஓகே, அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இஃப் டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்டா, வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஹீட்டோட வேல்யூ நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்டா, வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஹீட்டோட வேல்யூ என்னதுடா, இட் இஸ் QVன்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன். ஓகே, நம்ம ஹீட் கெப்பாசிட்டியில் பார்த்தோம். ஓகே, அப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி எழுதலாம்டா, டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு QV ப்ளஸ் பி இன்டூ டெல்டா வி என்னது 0, அப்போ பி இன்டூ 0 என்னது 0. ஓகே, அப்போது டெல்டா வி 0 இருந்துச்சுன்னா, டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு என்னதுடா QV. ஓகே, அப்படின்னா நான் அப்பயே சொன்ன ஞாபகம் இருக்கா, டெஃபினிஷன் ஆஃப் டெல்டா யூ. சரியா, அப்போ டெல்டா யூனா என்னன்னு சொல்லியிருந்தா, இட் இஸ் ஹீட் அப்சார்ப்டு ஆர் ரிலீஸ்டு, அட் என்னதுடா கான்ஸ்டன்ட் வால்யூம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்டா, இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் த ஹீட் அப்சார்ப்ட் ஆர் ஹீட் ரிலீஸ்ட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஓகே, இனி நம்ம QVக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஸோ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு QV விச் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா NCV டெல்டா டி. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலாடா, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு என்னதுடா QV விச் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா NCV டெல்டா டி. ஓகே, இனி நெக்ஸ்ட் இதில் நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா கவனி இஃப் டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு என்னது 0, அப்போ டி இஸ் ஈக்குவல் டு என்னதுடா கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ டி இஸ் ஈக்குவல் டு என்னது கான்ஸ்டன்ட். அது என்ன ப்ராசஸ்டா, இட் இஸ் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஓகே, அப்போ ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு என்னதுடா, இட் இஸ் 0, ஏன்னா டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு என்னது 0. ஓகே, அப்போது ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு என்னது 0. ஓகே, இனி கோரிக் ப்ராசஸ்க்கு டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு என்னதுடா NCV டெல்டா டி. ஓகே, அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ரா, ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு என்னது 0. ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் law of thermodynamics na enadra, heat given to the system is used to increase the internal energy and to do work. Okay, அப்போ the derivation எல்லாம் பண்ணிட்டு ஃபைனல் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சா போதும், டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு என்னதுடா Q ப்ளஸ் W. ஓகேவா? இனி நெக்ஸ்ட் இதோட டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் என்னதுடா, இட் இஸ் த ஹீட் அப்சார்ப்ட் ஆர் ஹீட் ரிலீஸ்ட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஓகே, ஒரு ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு என்னதுடா 0. ஓகே, இனி டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு இன்னொரு ஃபார்முலா என்னதுடா, இட் இஸ் NCV டெல்டா டி. ஓகே, இப்போ இந்த 4 பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும்டா. ஸோ இப்போது இதெல்லாமே வச்சு அப்போ நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோம்டா, பேசிக்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஓகே, தெர்மோடைனமிக்கல் டேர்ம்ஸு, டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸு, தெர்மோடைனமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு, தெர்மோடைனமிக்கல் ஃபங்க்ஷன்ஸு, ஓகே, தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸ் பார்த்தோம். ஓகே, அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்டா, மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், அதில் சைன் கன்வென்ஷன் பார்த்தோம், ஹீட் கெப்பாசிட்டி பார்த்தோம், ஒர்க்கு பார்த்தோம். இனி ஃபைனலாக நம்ம இன்னும் பார்த்துட்டோம்டா, ஃபர்ஸ்ட் law ஆஃப் தெர்மோடைனமிக்ஸும் பார்த்துட்டோம். ஓகே, அப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டின்ஸு இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம்டா, டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இனி பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குடா, பேலன்ஸ் பார்த்தா அப்படின்னா என்ட்ரோபி, என்தால்பி இதெல்லாம் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதோட தியரியும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதோட கொஸ்டின்ஸும் நம்ம என்ன பண்ணலாம்டா, டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இனிமேல் நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ண தியரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம்டா. நெக்ஸ்ட்டு அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ட்ரோபி, என்தால்பி இதெல்லாமே தியரி டிஸ்கஸ் பண்ணிட்டு அதோட ப்ராப்ளம்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா, பேசிக் டேர்ம்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம பார்த்தோம்லடா. அப்போ அதுலேருந்து என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை எப்படி நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேஸ் ரெப்ரசன்ஸ் த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அப்போ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு சொல்லியிருக்கேன்டா, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு சொல்லியிருக்கேன், இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் என்னது, இண்டிபெண்ட் ஆஃப் என்னதுடா, அமௌண்ட் அண்ட் சைஸ் ஆஃப் த சிஸ்டம். ஓகே, அப்போ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்னதுடா, இட் இஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் விச் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் அமௌண்ட் அண்ட் சைஸ் ஆஃப் த சிஸ்டம். ஓகே, அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 ட்ரிக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஸோ ரேஷியோ ஆஃப் டூ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி வில் பி என்னதுடா, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி.
ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்டா, அதுக்கப்புறம் நம்ம எல்லா ஸ்பெசிஃபிக் டேர்ம்ஸும், ஓகே, ஸ்பெசிஃபிக் வால்யூம், ஸ்பெசிஃபிக் என்தால்பி, ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி, ஸ்பெசிஃபிக் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி, இதெல்லாமே என்னதுடா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்டா, எல்லா மோலார் ப்ராப்பர்ட்டிஸும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா எல்லா மோலார் ப்ராப்பர்ட்டிஸும். ஓகே. மோலார் ஸ்பெசிஃபிக் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி, மோலார் என்ட்ரோபி, மோலார் என்தால்பி, இதெல்லாமே. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்டா, எல்லா டெம்பரேச்சர்ஸும். ஓகே. பாயிலிங் பாயிண்ட், மெல்ட்டிங் பாயிண்ட், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்ஸ், பாயில் டெம்பரேச்சர், ஓகே, இன்வர்ஷன் டெம்பரேச்சர், இதெல்லாம். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்டா, எல்லா யூனிட்லெஸ் டேர்ம்ஸு, ஓகே, யூனிட்லெஸ் வேல்யூஸு, இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் என்னது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே. அப்போ இங்கே பாரு, என்தால்பி அண்ட் டெம்பரேச்சர். என்தால்பிங்கிறது என்னதுடா, எல்லா எனர்ஜி டேர்ம்ஸ் எக்ஸ்டென்சிவில் என்ன பார்த்தோம், எல்லா எனர்ஜி டேர்ம்ஸ் எல்லாமே என்னதுடா, எனர்ஜி டேர்ம்ஸுங்கிறது என்னதுடா, இட் இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. பட் டெம்பரேச்சர் இஸ் அன் என்னதுடா, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. பட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ரெண்டுமே என்னவா இருக்கணும், இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும். ஓகே. இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னதுடா, வால்யூம்ங்கிறது என்னதுடா, டிபெண்ட்ஸ் ஆன் சைஸு, அப்போ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. டெம்பரேச்சருங்கிறது என்னதுடா, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே. அகைன் என்தால்பி நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, இட் இஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. வால்யூம் இஸ் ஆல்சோ என்னதுடா, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே. இனி நெக்ஸ்ட் டெம்பரேச்சருங்கிறது என்னதுடா, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இனி இது யூனிட்லெஸ் வேல்யூஸில் தான் நம்ம பார்த்தோம் என்னது, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ஓகே, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இதெல்லாமே இதில் பார்த்தோம், யூனிட்லெஸ் வேல்யூஸில் பார்த்தோம். அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுங்கிறது என்னதுடா, இட் இஸ் அன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் pairs correctly represents intensive property ங்கிறது என்னதுடா, it is temperature and refractive index. Option D is the correct answer. Okay வா. இனி next question, which of the following is an extensive property? Okay. அப்போ extensive property depends upon என்னதுடா, extensive property depends upon mass and amount of substance. Okay. So boiling point ங்கிறது என்னதுடா, it is a temperature parameter. Okay. அப்போ it is an example for என்னதுடா, it is an example for extensive property. Sorry, it is an example for temperature. All temperature parameters are examples for என்னதுடா, intensive property. ஓகே. ஸோ pHக்கு என்ன கிடையாது, யூனிட் கிடையாது. அப்போ இதுவும் என்னதுடா, it is an intensive property. ஓகே. ஸோ இஎம்எஃப்னா என்னன்னு சொன்னேன், இஎம்எஃப் இல்லைனா வோல்டேஜ். ஓகே. ஸோ இஎம்எஃப் இல்லைனா என்னதுடா, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுங்கிறது என்னதுடா, ஒர்க் டன் பை யூனிட் டெஸ்ட் சார்ஜ் இல்லைனா யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே. அப்போ ஒர்க் டன்னுங்கிறது என்னதுடா, இட் இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சார்ஜுங்கிறது என்னதுடா, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ரேஷியோ ஆஃப் டூ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இஎம்எஃப் இஸ் என்னதுடா, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே. அப்போ இதுவும் இன்டென்சிவ், இதுவும் என்னதுடா, இன்டென்சிவ். ஓகே. என்ட்ரோபிங்கிறது என்னதுடா, இட் இஸ் அன் எனர்ஜி பேராமீட்டர். ஓகே. ஸோ ஆல் எனர்ஜி பேராமீட்டர்ஸ், கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, என்ட்ரோபி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, இது எல்லாமே என்னதுடா, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. இனி நெக்ஸ்ட் கொஷின். ஓகே. அப்போ இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ்ரா. ஓகே. அப்போ என்ன சொல்கிறாங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே. ஸ்டேட்மெண்ட் 1. ஓகே. ஹீட் அண்ட் ஒர்க் ஆர் பாத் ஃபங்க்ஷன்ஸ். கரெக்டாடா, ஹீட் அண்ட் ஒர்க் ஆர் பாத் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் படித்தோம், ஒன்று என்னது பாத் ஃபங்க்ஷன்ஸ், இன்னொன்று என்னதுடா ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே. ஸோ பாத் ஃபங்க்ஷன்ஸுக்கு நான் சொல்லியிருந்தேன், பாத் ஃபங்க்ஷனோட எக்ஸாம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சா போதும், மீதி எல்லாமே என்னது தான் ஸ்டேட் ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தேன். ஓகே. அப்போ பாத் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள் யாரா, ஒர்க் அண்டு ஹீட்டு. ஓகே. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஹீட் அண்ட் ஒர்க் ஆர் என்னது பாத் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ இது கரெக்டு. ஓகே. இனி என்ன கேட்குறாங்கடா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது, த குவான்டிட்டி Q + W இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ Q + Wனா என்னதுடா, Q + Wனா என்னது, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னதுடா, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், டெல்டா U இஸ் ஈக்குவல் டு என்னது, Q + W. ஓகே. அப்போ Q + Wங்கிறது என்னதுடா, இட் இஸ் அ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஓகே. அப்போ இன்டர்னல் எனர்ஜிங்கிறது என்னதுன்னு நான் சொல்லியிருக்கேன், இட் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஒர்க்கும் என்னது, மீன்ஸ் ஒர்க்கும் ஹீட்டும் மட்டும்தான் என்னது, இட் இஸ் பாத் ஃபங்க்ஷன். மீதி எல்லாமே என்னது, ஸ்டேட் ஃபங்க்ஷன். இன்டர்னல் எனர்ஜி, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். அப்போ இதுவும் கரெக்டாடா. ஓகேவா. அப்போ போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ட்ரூ. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவாடா. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் என்னடா, பேசிக் டேர்ம்ஸ்லேருந்து வர கொஷின்ஸ். ஓகேவா. இனி நெக்ஸ்ட் கொஷின். இன் த கிவன் PV diagram, which of the following pair correctly identifies the process? ஓகே. அப்போ A to B ஆப்ஷன்ஸ் பாரு. AB வந்து ஐசோகோரிக், BC வந்து ஐசோபாரிக், CDங்கிறது ஐசோகோரிக், DAங்கிறது ஐசோபாரிக், இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்போ AB எடுத்தனா இது மட்டும் தானடா. ஓகே. ஏபியில் பார்த்தா அப்படின்னா இது மட்டும் தானே, ஏபிங்கிறது இது மட்டும்தான். ஓகே. அப்போ இதில் பார்த்தா அப்படின்னா ப்ரெஷர் என்னதுடா, ப்ரெஷர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது P1 எடுத்துக்கிறேன். ஓகே. அப்போ ஏலேருந்து பி வரைக்கும் போகும்போது ஏலையும் ப்ரெஷர் என்னது P1, பிலையும் ப்ரெஷர் என்னது P1. ஓகே. அப்போ A to B அப்படிங்கிறது என்னதுடா, ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். ஓகே. ஸோ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னா என்ன ப்ராசஸ்ரா, இட் இஸ் ஐசோபாரிக் ப்ராசஸ்.
ஓகேவா. இனி நெக்ஸ்ட்டு B2Cயில் பார்த்த அப்படின்னா வால்யூம் பார்த்த அப்படின்னா இது என்னதுடா V2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போது பிலையும் என்னது V2, பிலையும் V2, சிலையும் என்னதுடா இட் இஸ் V2. ஓகே, அப்போது B2Cயில் என்ன கான்ஸ்டன்ட், வால்யூம் இஸ் என்னது கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ இது என்ன ப்ராசஸரா, இது என்ன ப்ராசஸ், ஐசோகோரிக் ப்ராசஸ். ஓகே, இனி நெக்ஸ்ட் எகெயின் A to Bங்கிறது என்னதுடா ப்ரெஷர் எகெயின் சேம். ஓகே, எகெயின் C to Dயில் பாரு, இங்கே ப்ரெஷர் என்னதுடா P2. ஓகே, ஸோ Cலையும் இட் இஸ் P2, Dலையும் இட் இஸ் என்னதுடா P2. ஓகே, அப்போ இங்கே பார்த்தா அப்படின்னா C to Dயில் என்ன கான்ஸ்டன்ட்ரா, ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். ஸோ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னா இட் இஸ் என்னது ஐசோபாரிக் ப்ராசஸ். ஓகே, எகெயின் A to Dயில் பார்த்தா அப்படின்னா வால்யூம் என்னதுடா கான்ஸ்டன்ட். இங்கேயும் V1, இங்கேயும் என்னதுடா V1. ஓகே, அப்போ C to Dயில் என்ன D to Aயில் என்ன கான்ஸ்டன்ட்ரா, வால்யூம் இஸ் என்னது கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ வால்யூம் கான்ஸ்டன்ட்னா என்ன ப்ராசஸ்ரா, இட் இஸ் ஐசோகோரிக் ப்ராசஸ். ஓகே, அப்போ A to Bங்கிறது என்னதுடா இட் இஸ் ஐசோபாரிக். அப்போ ஐசோபாரிக் வர ஆப்ஷன் இது மட்டும்தான். ஓகே, B to Cங்கிறது என்னதுடா இட் இஸ் ஐசோகோரிக். ஓகே, C to D எகெயின் இட் இஸ் என்னதுடா ஐசோபாரிக். D to A எகெயின் இட் இஸ் என்னது ஐசோகோரிக். அப்போ ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. அப்போ இந்த மாதிரிலாம் கேட்பாங்கடா, அந்த இந்த கிராஃபிக்கல் கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து படித்து வச்சுக்கோ. ஓகேவா. இனி நெக்ஸ்ட் கொஷின். இனி நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தா அப்படின்னா ஒர்க் டன் இன் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு ப்ராசஸுக்கு நம்ம ஃபார்முலாஸ் படிச்சிருந்தோம், அந்த ஃபார்முலாஸ் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு கொஷின் 1 mole of a gas expands from 1 liter to 5 liter. ஓகே, அகெயின்ஸ்ட் அ கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஆஃப் என்னது 1 atm. ஓகே, அப்போ the work done by the gas. ஓகே, work done by the gas. ஓகே, ஸோ இப்போ ஒர்க் டன்னோட ஃபார்முலா என்னது, இட் இஸ் மைனஸ் P external into என்னதுடா டெல்டா V. ஓகே, அப்போ கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் ப்ரெஷராக இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்னதுடா இட் இஸ் மைனஸ் P external into டெல்டா V. ஓகே, ஸோ P externalோட வேல்யூ என்னதுடா இட் இஸ் 1. ஓகே, டெல்டா Vங்கிறது என்னது V final இங்கே எவ்வளோ 5. ஓகே, V initial இங்கே எவ்வளோ 1. ஓகே, அப்போ 5 minus 1ங்கிறது என்னதுடா, 5 minus 1ங்கிறது என்னது இட் இஸ் 4. அப்போ -1 into 4 என்னதுடா இட் இஸ் -4. ஓகே, அப்போ இதோட யூனிட் என்ன, -4. இதோட யூனிட் என்னதுடா, என்னது வால்யூமோட யூனிட் என்னது லிட்டர், ப்ரெஷரோட யூனிட் என்னது ATM. ஓகே, அப்போ இங்கே ஒர்க் டன்னோட யூனிட் என்னதுடா இட் இஸ் -4 லிட்டர் ATM. ஓகே, பட் ஆன்சரில் பாரு இது எல்லாமே பார்த்தோன்னா ஜூலில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நமக்கு ஒரு கன்வர்ஷன் தெரியணும்டா, ஓகே, 1 liter ATM is equal to 101, ஓகே, 101.2 ஜூல்னு வரும். ஓகே, அப்ராக்சிமேட்லி நம்ம இதென்ன எவ்வளோன்னு எடுத்துக்கலாம்டா 100 ஜூல்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ 1 லிட்டர் ஏடிஎத்தோட வேல்யூ என்னதுடா இட் இஸ் 100 ஜூல். ஓகே, அப்போ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குறா -4 லிட்டர் ஏடிஎம் கிடச்சிருக்கு. ஓகே, அப்போ இதோட வேல்யூ என்னதுடா இட் இஸ் -400 ஜூல்னு வரும். ஓகே, அப்போ ஆப்ஷன் A is the correct answer. ஓகேவா. இனி நெக்ஸ்ட் கொஸ்டின். For a reversible isothermal expansion of an ideal gas at 300 Kelvin, okay, the volume increases from 1 liter to 10 liter. Okay, if the number of moles is 1 mole, okay, work done by the gases. Okay, அப்போ இது என்ன ப்ராசஸ்ரா, இட் இஸ் ஐசோதெர்மல் அண்ட் ரிவர்சபிள். ஓகே, அப்போ ஐசோதெர்மல் அண்ட் ரிவர்சபிள்கான ஃபார்முலா என்னதுடா, W is equal to -2.303 nRT log V2 by என்னதுடா V1. ஓகே, ஆர் V final by V initialனு வரும். ஓகேவா. அப்போது கவனி, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுற -2.303 நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இட் இஸ் 1. ஓகே, அப்போ இங்கே கேஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ என்னதுடா, என்னது கவனிடா, கேஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ இப்போது ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோன்னா லிட்டர் ஏடிஎத்தில் தான் இருக்குது. ஓகே, அப்போ கேஸ் கான்ஸ்டன்ட் நான் லிட்டர் ஏடிஎத்தில் எழுதுறேன். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் சம் பேசிக்லேயே நான் சொல்லியிருந்தேன் கேஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு எத்தனை வேல்யூஸ் இருக்குடா, 3 வேல்யூஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு வேல்யூ இஸ் 8.303. ஓகே, ஸோ 8.303 நான் அதை எப்படின்னு எழுதலாம்னு சொல்லியிருக்கேன்டா, இட் இஸ் 25/3ன்னு எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இதோட யூனிட் என்னதுடா ஜூல் பர் மோல் கெல்வின்னு வரும். ஓகேவா. இனி இன்னொரு வேல்யூ என்ன சொல்லியிருந்தேன், இட் இஸ் 0.08ன்னு வரும். ஓகே, அதை எப்படி எழுதலாம்னு சொல்லியிருந்தேன், 1/12ன்னு எழுதலாம்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அப்போ இதோட யூனிட் என்னன்னு சொல்லியிருந்தேன்டா, இட் இஸ் லிட்டர் ஏடிஎம் மோல் கெல்வின்னு வரும். ஓகே, இனி இன்னொரு யூனிட் என்ன சொல்லியிருந்தேன், இட் இஸ் 2. ஓகே, ஸோ 2 என்னதுடா கேலரி பர் மோல் கெல்வின்னு வரும்.
ஓகே. பட் இங்கே ஆப்ஷனில் லிட்டர் ஏடிஎம்மில் இருக்கிறதுனால கேஸ் கான்ஸ்டன்ட் நான் இதில் எடுத்துக்கிறேன், லிட்டர் ஏடிஎத்தில் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ லிட்டர் ஏடிஎத்தில் கேஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ என்னதுரா? இட் இஸ் 1/12. ஓகே. இனி டெம்பரேச்சர் என்னதுரா? டெம்பரேச்சர் என்னதுரா? இட் இஸ் 300 கெல்வின். ஓகே. இன்டூ என்னதுரா? 300 கெல்வின். ஓகேவா? இன்டூ லாக் ஆஃப் வி ஃபைனல் என்னதுரா? வி ஃபைனல் என்னது? இட் இஸ் 10 லிட்டர். ஏன்னா 1 லிட்டர்லேருந்து 10 லிட்டருக்கு மாறுது. ஓகே. வி இனிஷியலுங்கிறது என்னதுரா? 1. ஓகே. அப்போ இது கேல்குலேட் பண்ண அப்போனா 12 300 அப்ராக்சிமேட்லி எவ்வளோ டைம்ஸ் வரும்டா? 25 டைம்ஸ் வரும். ஓகே. அப்போ -2.303 இன்டூ 25 இன்டூ என்னதுரா? லாக் 10ஓட வேல்யூ என்னது? 1. ஓகே. அப்போ 25 இன்டூ 23 எவ்வளோ? 25 இன்டூ 2.3 எவ்வளோடா? 5 3s are 15, 2 3s are 6, அப்போ 7, 5 2s are 10. ஓகே. 2 2s are 4, 5. ஓகே. அப்போ 575, அப்போ விச் இஸ் நத்திங் பட் 57.5 வரும். ஓகே. அப்போ அப்ராக்சிமேட்லி எத்தனைடா? அப்ராக்சிமேட்லி எவ்வளோடா? இட் இஸ் 57 லிட்டர் ஏடிஎம்னு வரும். ஓகேவாடா? ஓகேவா? இனி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. 5 moles of an ideal gas expands isothermally and irreversibly, okay, from 10 atm to 1 atm, okay, against a constant external pressure of 1 atm at 300 kelvin, okay. ஓகே. அப்போது இது என்ன ப்ராசஸ்ரா? ஐசோதெர்மல் அண்டு இர்ரிவர்சிபிள். ஓகே. அப்போ ஐசோதெர்மல் அண்ட் இர்ரிவர்சிபிளுக்கு ஒர்க் ஃபார்முலா என்னதுரா? இட் இஸ் -P external இன்டூ என்னதுரா? டெல்டா வி. ஓகே. அப்போ இங்கே P external கொடுத்துருக்காங்க என்னதுரா? 1 atm. ஓகே. இனி டெல்டா வினா என்னதுரா? இட் இஸ் வி ஃபைனல் மைனஸ் வி இனிஷியல். ஓகே. அப்போ இங்கே வி ஃபைனலும் வி இனிஷியலும் கொடுத்துருக்காங்களாடா? கவனி. அப்போது இந்த கொஸ்டின் நமக்கு படிக்கும்போது இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு இந்த கொஸ்டின் படிக்கும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, இந்த கொஸ்டின் தப்பு அப்படின்னு நினைப்போம். ஓகே. அப்போ ஏன் அப்படின்னா இதை நம்ம 10 லிட்டர் அண்ட் 1 லிட்டர்னு கொடுத்துருந்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ண முடியும். ஓகே. அப்போது ஃபஸ்ட்டு டைம் இந்த கொஸ்டினை பார்க்குறவங்களுக்கு இது என்னதுடா? இந்த கொஸ்டின் தப்பு அப்படின்னு நம்ம தப்பாக மிஸ்கன்சீவ் பண்ணுறதுக்கு என்ன ஆகும்டா? ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகே. பட் ஆக்சுவலி இதில் எந்த கொஸ்டினில் எந்த தப்புமே கிடையாது. ஓகே. அப்போ இந்த ஒர்க் டன் ஃபார் ஐசோதெர்மல் அண்ட் இர்ரிவர்சிபிளுக்கு ஒரு ஃபார்முலா இது. ஓகே. இன்னொரு ஃபார்முலா நம்ம ஒன்று பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்காடா? ஓகே. அப்போ இன்னொரு ஃபார்முலா என்னது? இட் இஸ் நத்திங் பட் -P external இன்டூ nRT டிவைடட் பை P ஃபைனல் மைனஸ் nRT டிவைடட் பை என்னதுடா? P இனிஷியல். ஓகே. இப்படி ஒரு ஃபார்முலா பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்காடா? ஓகே. ஸோ W is equal to என்னதுரா? -P external into nRT by P final minus nRT by P initial. ஓகே. அப்போ இங்கே P external என்னதுரா? 1. ஓகே. நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துருக்காங்களா? 5. ஓகே. டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்களா? இட் இஸ் என்னது? 300 கெல்வின். ஓகே. P ஃபைனலுங்கிறது என்னதுரா? இட் இஸ் 1 atm. ஓகே. P இனிஷியலுங்கிறது என்னதுரா? இட் இஸ் 10 atm. ஓகே. அப்போ இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா என்ன பண்ணக்கூடாதுடா? இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வால்யூம் கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்போ வால்யூம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா, பட் ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம்? இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. அப்போ இந்த ஃபார்முலா தெரியாதவங்களுக்கு இந்த கொஸ்டின் நம்ம என்ன நினைப்போம்டா? தப்புன்னு நினச்சி இந்த கொஸ்டின் நம்ம பண்ணாமல் இருப்போம். ஓகே. பட் இந்த கொஸ்டினில் எந்த தப்பும் கிடையாது. இட் இஸ் த கரெக்ட் கொஸ்டின். பட் ஃபார்முலா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ கவனிடா. W is equal to -P external எவ்வளோ? 1. ஓகே. இங்கேருந்து நான் என்ன எடுக்கிறேன்னா NRTயை காமனாக எடுத்து அப்படின்னா என்ன ஆகும்டா? 1/P final மைனஸ் 1/P இனிஷியல்னு வருமா? ஓகே. நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோடா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ? இட் இஸ் 5. ஓகே. இனி கேஸ் கான்ஸ்டன்ட் இது எதில் எடுக்கிறேன்டா? ப்ரெஷர் ஏடிஎத்தில் இருக்கிறதுனால இது லிட்டர் ஏடிஎத்தில் எடுக்கிறேன். அப்போ 1/12ன்னு எடுத்துக்கலாம். ஓகே. டெம்பரேச்சர் என்னதுரா? இட் இஸ் 300 கெல்வின். ஓகே. P ஃபைனல் என்னதுரா? இட் இஸ் 1 atm. P இனிஷியல் என்னதுரா? இட் இஸ் 10 atm. ஓகே. ஸோ 12 300 எத்தனை டைம்ஸ்ரா? அப்ராக்சிமேட்லி 25 டைம்ஸ் வரும். ஓகே. அப்போ 5 into 125 எவ்வளோ வரும்டா? -125ன்னு வரும். ஓகே. இன்டூ எல்சிஎம் எடுத்தனா 10 - 1/10ன்னு வரும். ஓகே. அப்போ எவ்வளோ வரும்டா? இட் இஸ் -125 இன்டூ 9/10ன்னு வரும். ஓகே. ஸோ 125 இன்டூ 9 பண்ண அப்படின்னா இட் இஸ் 1125ன்னு வரும். ஓகே. ஸோ 1125 டிவைடட் பை 10ன்னு வரும். ஓகே. விச் இஸ் நத்திங் பட் என்னதுரா? -112.5. யூனிட் என்னதுரா? யூனிட் என்னது? இங்கே எல்லாமே நம்ம லிட்டர் ஏடிஎத்தில் எடுத்துருக்கோம். அப்போ யூனிட்டும் என்னதுரா? லிட்டர் ஏடிஎத்தில் வரும். ஓகே. அப்போ அதை ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம்டா? இன்டூ 100 வச்சு மல்டிப்ளை பண்ணோம். ஓகே. ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்டா? 11250 ஜூல்னு வரும். ஓகே. அப்போ ஆப்ஷன் என்னடா? -11250 ஜூல்னு வரும். அப்போ ஆப்ஷன் என்னடா? ஆப்ஷன் என்ன? 1125 ஜூல். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. பட் ஆக்சுவலி நமக்கு என்ன கிடைச்சதுடா? -11250 ஜூல்னு கிடைச்சது. பட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? மேக்னிடியூட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த மைனஸ் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஜஸ்ட் 11250 மட்டும் எடுத்தால் போதும். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இனி நெக்ஸ்ட் கொஸ்டின்.
10 moles of an ideal gas expands isothermally and reversibly from 10 atm to 1 atm at 300 Kelvin. Okay, அப்போ இது என்ன ப்ராசஸ்ரா? ஐசோதெர்மல் அண்ட் ரிவர்சிபிள். ஓகே, த மேக்ஸிமம் மாஸ் தட் கேன் பி லிஃப்டட் த்ரூ அ ஹைட் ஆஃப் 100 மீட்டர்ஸ். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுக்கு இது என்ன ப்ராசஸ்ரா? ஐசோதெர்மல் அண்ட் ரிவர்சிபிள். ஓகே, ஃபார்முலா என்னதுரா? இட் இஸ் -2.303 nRT log V final by V initial. ஓகே, அப்போ இங்கே பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்காங்க? 10 மோல்ஸு, ஆறு நமக்கு லிட்டர் ஏட்டியத்தில் எடுத்தோன்னா 1/12, டெம்பரேச்சர் 300 கெல்வின், வி ஃபைனல் அண்ட் வி இனிஷியல். ஓகே, அப்போ இங்கே வால்யூம் கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கடா? ப்ரெஷர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ ப்ரெஷர் வச்சுள்ள ஃபார்முலா நம்ம ஒன்று படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இட் இஸ் நத்திங் பட் என்னதுரா? W is equal to -2.303 nRT log என்னதுரா? P initial by P final. ஓகே, அப்போ இங்கே பார்த்தோன்னா P இனிஷியல் என்னதுரா? இட் இஸ் 10 atm, P ஃபைனல் என்னதுரா? இட் இஸ் 1 atm. ஓகே, அப்போ இது எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம்டா? அப்போ இது எங்கே சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா -2.303 என்னுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்டா? 10 மோல்ஸ். அப்போ 10 இன்டூ ஆருக்கு பதிலாக 1/12 சப்ஸ்டியூட் பண்ணால், ஏன்னா லிட்டர் ஏடிஎம்ல தான், மீன்ஸ் ப்ரெஷர் ஏடிஎத்தில் தான் இருக்குது. ஓகே, இனி டெம்பரேச்சர் என்னதுரா? இட் இஸ் 300 இன்டூ லாக் ஆஃப் P இனிஷியலுங்கிறது என்னதுரா? இட் இஸ் 10 atm. ஓகே, P ஃபைனலுங்கிறது என்னதுரா? இட் இஸ் 1 atm. ஓகே, அப்போ அது கால்குலேட் பண்ண அப்படின்னா என்ன ஆகும்டா? W is equal to -2.303 into 10 into 12 300 approximately 25 times, அப்போ 25 எடுத்துக்கிறேன். ஓகே, into log 10ஓட வேல்யூ என்னதுடா? log 10ஓட வேல்யூ என்னது? இட் இஸ் 1. ஓகே, அப்போ இது கால்குலேட் பண்ண அப்படின்னா W is equal to 23 into 25 பண்ண எவ்வளோ வரும்டா? 23 into 25 பண்ணால் 5 3s are 15, 2 5s are 10 11, 3 2s are 6, 4 2s are 4, அப்போ 575ன்னு வரும்டா. ஓகே, அப்போ நமக்கு எவ்வளோ வரும்டா? -23 கிடையாது, அப்போ 2.3 வரும்போது 57.5, அப்போ -57.5 into 10ன்னு வரும். ஓகே, ஸோ -57.5 into 10. ஸோ கால்குலேட் பண்ண அப்படின்னா W is equal to எவ்வளோ வரும்டா? W is equal to -575ன்னு வரும். ஓகே, அப்போ அதோட யூனிட் என்னதுடா? இங்கே எல்லாமே நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே லிட்டர் ஏடிஎம். அப்போ இதோட யூனிட் என்ன வரும்டா? லிட்டர் ஏடிஎத்தில் வரும். ஓகே, அப்போ அதை ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ண அப்படின்னா பண்ணால் எவ்வளோ வரும்டா? -575 into 100 ஜூல்னு வரும், விச் இஸ் நத்திங் பட் -57500 ஜூல்னு வரும். ஓகே, பட் கொஸ்டின் இது கிடையாதுடா. ஓகே, கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க? இப்போ நமக்கு கிடைக்கிற அந்த வெயிட்டை வச்சு, மீன்ஸ் அந்த ஒர்க்கை வச்சு நம்மளால் ஒரு 100 மீட்டருக்கு எவ்வளோ கிலோகிராமை நம்மளால் தூக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ கவனி, நமக்கு தெரியும்டா, கவனி. ஸோ ஒரு பிளாக் இருக்குடா. ஓகே, ஸோ இப்போ இந்த பிளாக்கோட வெயிட் நான் எம்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ இந்த பிளாக்கை நம்ம எதுக்கு தூக்குறோம்டா? ஒரு 100 மீட்டருக்கு நம்ம தூக்குறோம். ஓகே, அப்போ இதுக்கு ஒரு ஒர்க்கு தேவையா? ஓகே, அப்போ இந்த ஒர்க்கோட ஃபார்முலா என்னதுடா? F வெக்டார் டாட் என்னது? டி வெக்டார். ஓகே, அப்போது இங்கே கிடைக்கிற ஃபோர்ஸ் என்னதுடா? இங்கே நம்ம எதுக்கு எகெயின்ஸ்டாக ஃபோர்ஸ் பண்ணுறோம்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸுங்கிறது என்னதுடா? இட் இஸ் mg. அது எங்கே வரும்? கீழே ஆக்ட் ஆகும். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்கடா? மேலே ஆக்ட் ஆகுது. ஓகே, அப்போ ஃபோர்ஸ் இங்கே என்னதுடா? இட் இஸ் mg. ஓகே, இன்டூ டி இங்கே எவ்வளோ? 100. ஓகே, இன்டூ என்ன வரும்டா? F வெக்டார் டாட் டி வெக்டாரோட ஃபார்முலா என்னது? டாட் ப்ராடக்ட்டை மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணோம்? FD cos θன்னு வரும். ஓகே, அப்போ இங்கே ஃபோர்ஸுங்கிறது என்னதுடா? mg. ஓகே, டிஸ்டன்ஸுங்கிறது 100. ஓகே, இங்கே டீட்டாங்கிறது என்னதுடா? ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷன், டிஸ்டன்ஸ் இந்த டைரெக்ஷன். அப்போ டீட்டா என்னது? 180 டிகிரி. ஓகே, அப்போ cos 180 டிகிரின்னு வரும். ஓகே, ஸோ cos 180யோட ஃபார்முலா என்னது? cos 180யோட வேல்யூ என்னதுடா? இட் இஸ் -1. அப்போ -mg into 100ன்னு வரும். ஓகே, அப்போது இங்கே நமக்கு இதுதான் வந்து என்னதுடா? ஒர்க் டன் டு லிஃப்ட் மாஸ் ஆஃப் என்னது? m கிலோகிராம். ஓகே, நம்மக்கிட்ட எவ்வளோ ஒர்க் இருக்குடா? நம்மக்கிட்ட எவ்வளோ ஒர்க் இருக்குது? 57500ன்னு வரும். ஓகே, அப்போது -57500 தான் ஒர்க்கு. ஓகே, அதை வச்சு எவ்வளோ மாசை நம்மளால் தூக்க முடியும்னு கேட்குறாங்க. அப்போ -mg இன்ட்டு என்னதுடா? 100ன்னு வருமா? ஓகே, அப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா என்ன ஆகும்டா? 575ன்னு வரும். ஓகே, ஸோ இந்த மைனஸ் என்ன ஆகும்? கேன்சல் ஆகும். ஸோ 575 இஸ் ஈக்குவல் டு என்னதுடா? m இன்ட்டு ஜியோட வேல்யூ என்னது? 10. அப்போ மாஸ் எவ்வளோ தூக்க முடியும் நம்மளால்? 57.5 கிலோகிராமை நம்மளால் தூக்க முடியும். ஓகே, அப்போது எஃப்எஸ் காஸ் தீட்டாங்கிறது தெரிஞ்சிருக்கணும். காஸ் 180 வந்தால் தான் நமக்கு இங்கே ஒரு மைனஸ் வரும். ஓகேவா? அப்போது அந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளால் எவ்வளோ வெயிட் தூக்க முடியும்னா 57.5 கிலோகிராமை தூக்க முடியும். அப்போ அப்ராக்சிமேட்லி 57 கிலோகிராம். ஓகேவா? இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் 3 moles of an ideal gas expand spontaneously into vacuum. ஓகே, ஸோ வேக்யூம்னா என்ன அர்த்தம்டா? எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் என்னது? 0. ஓகே, ஒர்க் டன்னோட ஃபார்முலா
ஃபார்முலா என்னது? இட் இஸ் மைனஸ் பி எக்ஸ்டர்னல் இன்ட்டு என்னது? டெல்டா வி. ஓகே, அப்போ பி எக்ஸ்டர்னல் இங்கே ஜீரோனா ஒர்க் டன் வில் பி என்னதுடா? ஜீரோ. ஓகே, அப்போ வேக்யூத்தில் ஒர்க் டன் எவ்வளோடா? இட் இஸ் ஜீரோ. ஓகே தானே? இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இனி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, த ஃபாலோயிங் PV graph represents a cyclic process. Okay, so following PV graph represents a cyclic process. Okay, in next the net work done during the one complete cycle is. Okay, so the net work done during the one complete cycle is. Okay va, அப்போ நமக்கு தெரியும்டா சைக்ளிக் ப்ராசஸில் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா? ஏரியா அண்டர் பிவி கிராஃப். ஓகே, ஸோ ஏரியா அண்டர் என்னதுடா? பிவி கிராஃப். ஓகேவா, அப்போ ஏரியா அண்டர் பிவி கிராஃப் இது என்ன ஷேப்புடா? ட்ரையாங்கிள். அப்போ ட்ரையாங்கிளோட ஏரியா என்னது? ½ இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஓகே, அப்போ பேஸோட வேல்யூ என்னதுடா? பேஸோட வேல்யூ என்னது? 3v மைனஸ் வி எவ்வளோடா? இட் இஸ் 2v. ஓகே, ஸோ ½ இன்ட்டு பேஸோட வேல்யூ என்னதுடா? இட் இஸ் 2v. ஓகே, ஹைட் என்னதுடா? 6p மைனஸ் பி எவ்வளோடா? 5p. ஓகே, அப்போது எவ்வளோ வரும்டா? 5pன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ இது P1டா. ஓகே, இது P1, எகெயின் இது V1. ஓகே, அப்போது கவனிடா, அப்போ இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன வரும்டா? 5p1 V1 வரும். ஓகே, அப்போ ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இனி இதோட டைரக்ஷன் பாருடா. இதோட டைரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இது என்ன டைரக்ஷன்டா? கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? இட் இஸ் கிளாக் வைஸ். ஸோ கிளாக் வைஸ் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா? நெகட்டிவ். ஸோ 5p1 V1 வரும். ஓகே, அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இனி கொஸ்டினில் ஆன்டி கிளாக் வைஸாக கொடுத்துருந்தாங்கண்ணா. ஓகே, கொஸ்டினில் ஆன்டி கிளாக் வைஸாக கொடுத்துருந்தாங்கன்னா என்ன வரும்டா? இட் இஸ் ப்ளஸ் 5p1 V1 வரும். ஓகே, அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு ஏரியா கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் கொஸ்டினில் நான் டைரக்ஷன் கொடுக்கல, நானாக தான் இந்த டைரக்ஷன் எழுதியிருந்தேன். ஓகே, அது கொஸ்டின் எடுக்கும்போது அந்த மிஸ்டேக்கு தான் வந்திருக்கும். ஓகே, அப்போ இதில் கிளாக் வைஸாக நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ இங்கே என்ன வரும்டா? மைனஸ் வரும். ஓகே, இனி அதுவே ஆன்டி கிளாக் வைஸாக இருந்துச்சுன்னா அது என்னடா? ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே தானடா? ஓகே, அப்போ கொஸ்டினில் இந்த டைரக்ஷன் எடுக்கிறதுக்கு மிஸ் ஆகிருக்கும்டா. ஓகே தானே? இனி நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so 3 different paths W1, W2, W3 are shown in the same PV diagram between the same initial and final stage. Okay, so the correct order of magnitude of work done by the gases. Okay, so PV graph la work done is equal to enadra? Area under PV graph. Okay, so area under PV graph. Okay, அப்போ நான் வந்து 3 டயக்ராம் எடுக்கிறேன்டா. ஓகே, 3 டயக்ராம் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் W1ங்கிறது எதுடா? இது தானே. அப்போ இதுதான் W1. ஓகே, இனி W2ங்கிறது என்னதுடா? இது. ஓகே, இனி W3ங்கிறது என்னதுடா? இது. ஓகே, அப்போ நான் வேறு கலரில் எடுக்கிறேன்டா. அப்போ தான் இது கொஞ்சம் புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்போ இது W1 நான் க்ரீனில் எடுத்திருக்கேன். ஓகே, W2வை நான் வந்து ஒரு ரெட்டில் எடுக்கிறேன். ஓகே, ஸோ W2வை நான் வந்து ரெட்டில் எடுக்கிறேன். ஓகே, இனி W3யை நான் வந்து ஒரு ஆரஞ்சில் எடுக்கிறேன். ஓகே, ஸோ W3ங்கிறத நான் வந்து ஆரஞ்சில் எடுக்கிறேன். ஓகே, அப்போ W1ஓட ஒர்க் என்னதுடா? W1ஓட ஒர்க் என்னது? இவ்வளோ ஒர்க்கு வரும். ஓகே, இனி W2ஓட ஒர்க் என்ன வரும்டா? W2ஓட ஒர்க் எவ்வளோ வரும்? இவ்வளோ ஒர்க்கு வரும். ஓகே, இனி அதுவே W3ஓட ஒர்க் எவ்வளோ வரும்டா? இவ்வளோ கம்ப்ளீட் இவ்வளோ ஒர்க்கு வரும். ஓகேவா, அப்போ இது ஒரே கிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ W1 நான் எதில் எடுத்தேன்டா? க்ரீனில் எடுத்தேன். ஓகே, அப்போது W1ஓட ஒர்க்கு பார்த்தேன் அப்படின்னா இவ்வளோ மட்டும்தான் வரும்டா. ஓகே, இவ்வளோ மட்டும்தான் W1ஓட ஒர்க்கு. ஓகே, இனி W2ஓட ஒர்க்கு நான் ரெட்டில் எடுத்தேனா? அப்போது W2 பார்த்தேன் அப்படின்னா இதுவும் வரும். ஓகே, இது கூட எதுவும் வரும்டா? இதுவும் வரும். ஓகேவா, இனி W3 எதில் எடுத்தோம்? நம்ம ஆரஞ்சில் எடுத்தோம். ஓகே, அப்போ W3ங்கிறது இதுவும் வரும். ஓகே, இது கூட பார்த்தோன்னா இதுவும் வரும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வரும். ஓகே, அப்போது யாருக்குடா ஒர்க் ஏரியா அதிகம்? W3க்கு ஏரியா அதிகம். தென் யாருக்கு? W2க்கு. தென் யாருக்கு? W1க்கு. ஓகே, அப்போ ஏரியா யாருக்கு அதிகம்? W3க்கு, தென் W2க்கு, தென் என்னதுடா? W1க்கு. அப்போ ஒர்க் டன் யாருக்கு அதிகமாக இருக்கும்டா? W3க்கு அதிகமாக இருக்கும், W2க்கு அதிகமாக இருக்கும், தென் என்னதுடா? W1க்கு அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போ மேக்னிடியூட் தான் கேட்குறாங்க, நமக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் எதுவும் தேவையில்லை. அப்போ யாருக்குடா அதிகம்? W3 வில் பி கிரேட்டர் தேன் W2 வில் பி கிரேட்டர் தேன் W1. ஓகேவாடா? ஓகேவா, இனி நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இனி நெக்ஸ்ட் கொஸ்டின். When 2 moles of zinc are dissolved in excess HCl at 25 degrees Celsius in open vessel. Okay, in open vessel. Okay, the work done is. Okay, so open vessel heating la work done கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னதுடா? open vessel heating la work done கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது? work done is equal to minus delta Ng RT.
நடக்குதுடா இங்கே என்ன நடக்குது ஜிங்க் யார் கூட ரியாக்ட் ஆகுறா ஜிங்க் வந்து HCl கூட ரியாக்ட் ஆகுறா ஓகே அப்போது நமக்கு என்ன கிடைக்கும்டா ZnCl2 ப்ளஸ் என்னது H2 கிடைக்கும் ஓகே அப்போ இங்கே நான் வந்து 2 molecules ஆஃப் HCl எடுக்கிறேன் ஓகே அப்போ இங்கே ஜிங்க்குங்கிறது என்னதுடா சாலிடு ஓகே HClங்கிறது என்னதுடா அக்வஸ் ஓகே ZnCl2ங்கிறது என்னதுடா எகெயின் இட் இஸ் அ சாலிட் இல்லைனா அக்வஸ் ஓகே ஹைட்ரஜன் மட்டும்தான் இங்கே என்னதுடா கேஸ் ஓகே அப்போ இங்கே டெல்டா என்ஜி அப்படின்னா என்ன அர்த்தம்டா டெல்டா என்ஜிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் கேஷியஸ் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் கேஷியஸ் ரியாக்டன்ஸ் ஓகே ஸோ ப்ராடக்ட்டில் எத்தனை கேஸ் இருக்குது 1 mole கேஸ் மட்டும்தான் இருக்குது ஓகே இது சாலிடு ஓகே லிக்விடில் எத்தனை கேஸ் இருக்குடா இதுவும் கேஸ் கிடையாது இதுவும் கேஸ் கிடையாது ஓகே அப்போ இங்கே ரியாக்டன் சைடில் 0 ஓகே அப்போ டெல்டா என்ஜியோட வேல்யூ என்னதுடா டெல்டா என்ஜியோட வேல்யூ என்னது 1 ஓகே அப்போ W is equal to -1 into R என்னதுடா இட் இஸ் 1/12 liter ATM ஓகே டெம்பரேச்சர் என்னதுடா டெம்பரேச்சர் எத்தனை கெல்வின்டா டெம்பரேச்சர் என்னது 25 degree Celsius ஸோ 25 degree Celsius தான் என்னதுடா 298 Kelvin ஓகே ஸோ இப்போ இதை கால்குலேட் பண்ணாலும் அப்ராக்சிமேட்லி எவ்வளோ வரும்டா 25னு வரும் ஓகே அப்போது W is equal to என்னதுடா -25 liter ATMனு வரும் ஓகே அப்போ ஆப்ஷன் எதில் கொடுத்துருக்காங்கடா கிலோ ஜூலில் கொடுத்துருக்காங்க ஓகே அப்போ லிட்டர் ஏடியத்தை ஜூலுக்கு மாத்திரம்னா எதை வச்சு மல்டிப்ளை பண்ணண்டா 100 வச்சு மல்டிப்ளை பண்ணோம் 100 ஜூல்னு வரும் ஓகே அப்போது இது எவ்வளோ வரும்டா நான் இன்டூ 10/10 பண்ணுறேன் ஓகே ஸோ 25 into 10/10 பண்ணுறேன் ஓகே இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குடா ஒரு 100 இருக்குது ஓகே அப்போ இது எவ்வளோ வரும்டா -2.5னு வரும் இன்டூ என்னதுடா 1000 ஜூல்னு வரும் ஓகே ஸோ 1000 ஜூல்னா எத்தனைடா 1 கிலோ ஜூல் அப்போ -2.5 கிலோ ஜூல்னு வரும் அப்போ ஆப்ஷன் -2.5 கிலோ ஜூல் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேவாடா ஓகேவா ஸோ ஓப்பன் வெசல் ஹீட்டிங் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சதில்லை ஸோ இப்போ ஃபார்முலா என்னதுடா -delta NG/RT ஸோ நம்பர் ஆஃப் டெல்டா என்ஜிங்கிறது என்னதுடா நம்பர் ஆஃப் கேஷியஸ் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் கேஷியஸ் ரியாக்டன்ஸ் ஓகே ஸோ இப்போ அவ்வளோதான் பார்த்தா அப்படின்னா ஒர்க் டன்லேருந்து வர கொஸ்டின்ஸு ஓகே அப்போ இனி பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தா அப்படின்னா ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பேஸ் பண்ணியிருக்கிற கொஷின்ஸு ஓகே அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்த்ததுக்கப்புறம் நம்ம பார்த்தா அப்படின்னா ஹீட் கெப்பாசிட்டி இன்டர்னல் எனர்ஜி என்தால்பி இதை பேஸ் பண்ணியிருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம்டா ஓகே அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா நம்ம என்ட்ரோபி பேஸ் பண்ணியிருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே ஸோ என்ட்ரோபி பேஸ் பண்ணியிருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்டா ஓகே இனி நம்ம அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது பார்த்தா அப்படின்னா அடையபேட்டிக் ப்ராசஸ் பார்ப்போம் ஓகே அதுக்கப்புறம் நம்ம வந்து அடையபேட்டிக் ப்ராசஸ்க்கு அப்புறம் நம்ம என்ட்ரோபி பார்ப்போம் ஓகே அதுக்கப்புறம் நம்ம பார்த்தா அப்படின்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி பார்ப்போம்டா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா நம்ம கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி பேஸ் பண்ணியிருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் ஸோ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிஸோட கொஸ்டின்ஸு ஓகே ஸோ இதோட பார்த்தா அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்குவோம் ஓகே அப்போது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி என்ட்ரோபி அடையபேட்டிக் ப்ராசஸ்ஸு இன்டர்னல் எனர்ஜி என்தால்பி ஹீட் கெப்பாசிட்டி ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இதோட கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படின்னா நம்ம வந்து கெமிஸ்ட்ரி 180 சீரீஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம்டா ஓகே ஸோ கெமிஸ்ட்ரி 180 சீரீஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போது இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி 180 சீரீஸில் அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோ பார்த்துட்டு ஸோ தெர்மோடைனமிக்ஸ் தரவாயிக்கோங்களா ஓகே அப்போ இந்த தெர்மோடைனமிக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம தெர்மோ கெமிஸ்ட்ரி தனி பார்ட்டாக நம்ம வந்து எகெயின் கெமிஸ்ட்ரி 180 சீரீஸில் அப்லோட் பண்ணுவோம்டா அதில் பார்த்தோன்னா வேரியஸ் ரியாக்ஷன்ஸோட என்தால்பீஸு அப்புறம் வந்து ஹெசஸ் லா பேஸ் பண்ணியிருக்கிற கொஷின்ஸ் இது எல்லாமே பார்த்தா அப்படின்னா கெமிஸ்ட்ரி 180 சீரீஸில் அப்லோட் பண்ணிக்குவோம் சரியா அப்போ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தெர்மோடைனமிக்ஸ் நல்லா தரவாயிக்கோங்க ஸோ மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ இதுக்கு முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ கொஷின்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம்னு நான் இப்போ தான் காமிச்சேன் ஓகே அப்போ இதெல்லாம் பாருங்கள் சரியா அப்போ இவ்வளோ கொஸ்டின்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே அப்போ இதை தாண்டியெல்லாம் இன்னொரு கொஸ்டின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி ஸோ அப்போ தியரி நல்லா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற சாப்டர்லாம் நம்ம தியரி டிஸ்கஸ் பண்ணவே இல்லை ஓகே ஸோ இப்போ தெர்மோடைனமிக்ஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் பேர்லாம் கேட்டிருந்தாங்க கொஞ்சம் தியரி டிஸ்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் பேர்லாம் கேட்டிருந்தாங்க அப்போ அவங்களுக்காக பார்த்தா அப்படின்னா நம்ம தியரி தெர்மோடைனமிக்ஸ் மோஸ்ட்டாக எல்லா தியரியுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இனி பேலன்ஸ் இருக்கிறது என்தால்பி என்ட்ரோபி அண்டு கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஓகே அப்போது இனி அடுத்த டாபிக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதோட தியரி டிஸ்கஸ் பண்ணுவோம் இது தியரி டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா இதோட கொஸ்டின்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்டா ஓகே அப்போ அதோட தெர்மோடைனமிக்ஸ் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா தெர்மோ கெமிஸ்ட்ரி ஓகே அப்போ இது எல்லாமே எதில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம்டா கெமிஸ்ட்ரி 180 சீரீஸில் இன்னைக்குள்ளே நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் ஓகே அப்போ அதில் போயிட்டு நம்ம எல்லோரும் பார்த்து தெர்மோடைனமிக்ஸ் நல்லா தருவாய்க்கோங்கடா ஸோ ஓகே ஸோ இது கொஞ்சம் பெரிய சாப்டரா ஓகே ஸோ நல்லா தரவானீங்க அப்படின்னா இந்த சாப்டர்லேருந்து ஒரு 2-3 கொஸ்டின் நமக்கு ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ வித் தட் ஐ வில் ஃபினிஷ் திஸ் செஷன் தேங்க்யூ